மாளிகைக்கு நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தற்போது நாம் பார்க்கின்றோம் குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கிறார் நிதியமைச்சர். தொடர்ந்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கிறார். அது மத்திய அமைச்சரவை கூட்டம் எவ்வளவு நேரம் நடைபெற உள்ளது, அது பற்றிய விவரம்? மத்திய அமைச்சரவை கூட்டம் ஒரு சில நிமிடங்களுக்கு மட்டுமே நடைபெறும். விரிவான விவாதம் எதுவும் தேவையில்லை. ஏற்கனவே பட்ஜெட் தொடர்பான அம்சங்கள் அனைத்துமே ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழலில் அமைச்சரவை கூட்டம் என்பது பிரதமர் மோடி தலைமையிலே ஒரு சம்பிரதாயமாக நடைபெற வேண்டியது. அதே போலவே குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு சென்று குடியரசுத் தலைவருக்கு நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது என்ற விவரத்தை தெரிவிப்பதும் சம்பிரதாயமான விஷயமாகவே உள்ளது. இருந்த போதிலும் இவை அனைத்தும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது அலுவலகத்திலிருந்து 9 மணி சுமாருக்கு புறப்பட்டது, குடியரசுத் தலைவரை சந்தித்தது அனைத்துமே ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட்டிலே கடைபிடிக்கப்படும் சம்பிரதாயங்கள். அதன் அடிப்படையிலேயே தற்போது அவர் தனது கையிலே சிகப்பு நிற ஒரு ஃபைல் வைத்திருக்கிறார். அதற்குள் தான் பட்ஜெட் தொடர்பான ஆவணங்கள் அடங்கிய ஐபேட் ஆகியவை உள்ளன. அத்துடன் அவருடன் நிதித்துறை பணிபுரியும் மூத்த அதிகாரிகள், இணையமைச்சர் ஆகியோரும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே ஒன்றாக நாடாளுமன்ற வளாகத்துக்கு செல்வார்கள். நாடாளுமன்ற வளாகத்திலே பிரதமர் மோடி தலைமையிலே அமைச்சரவை கூட்டம் நடைபெறும். பிற அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள். பின்னர் அனைவருமே ஒன்றாக அங்கிருந்து புறப்பட்டு மக்களவைக்கு சுமார் 11 மணிக்கு முன்னர் வந்து விடுவார்கள். 11 மணிக்கு மக்களவையிலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது பட்ஜெட் உரையை தொடங்க இருக்கிறார். இந்த முறை பார்ட் பி என்று பார்ட் ஏ பார்ட் பி என்று 2 பகுதிகளாக உள்ள உரையிலே இரண்டாவது பகுதியிலே அடுத்த 20 வருடங்களில் தொலைநோக்கு பார்வையுடன் என்னென்ன கொள்கைகளை இந்தியா அமல்படுத்த இருக்கிறது, அதன் மூலமாக அந்நிய முதலீட்டாளர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் என அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலே அவர் விளக்கமாக பேச இருக்கிறார். குறிப்பாக நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படும் பொருளாதார ஆய்வு அறிக்கையிலே அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன்படியே இந்த பட்ஜெட்டிலே அதற்கான விவரங்கள் இருக்கும். அந்நிய முதலீடு செய்பவர்கள் இந்தியா வருவதால் அவர்களுக்கு என்ன பலன் கிட்டும் என்பதை தெரிவிக்கும் வகையிலே, விளக்கும் வகையிலே நிதியமைச்சர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு பல்வேறு திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிக்கான திட்டங்கள் என பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசி வருகிறார். தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு மத்திய அமைச்சரவை கூட்டத்திலும் பங்கேற்று பிறகு நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யவிருக்கிறார். தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் சிறப்புக்குரியவர் என்ற பெயரை பெறவிருக்கிறார். ஒரு பெண் நிதியமைச்சர் தொடர்ந்து 9 முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் என்ற சிறப்பும் அவருக்கு உண்டு. காலை 11 மணி அளவில் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவிருக்கிறார். காலை 10 மணி முதலே இருந்து புதிய தலைமுறை சிறப்பு நேரலை செய்யவிருக்கிறது. எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு, புதிய திட்டங்கள் ஏதேனும் இருக்கிறதா, வரிச்சலுகை ஏதேனும் இருக்கிறதா போன்ற பல்வேறு அறிவிப்புகள் மத்திய பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் காலை 10 மணி முதல் சிறப்பு நேரலை செய்யவிருக்கிறது புதிய தலைமுறை. தற்போது குடியரசுத் தலைவரை சந்தித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசி வருகிறார். நிதி அமைச்சக அதிகாரிகளும் உடன் இருக்கின்றனர். தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு ஒரு
4 துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற பொருளாதாரத்தில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். இந்த நிலையில் உங்களுக்கு 4வருக்குமே ஒரு பொதுவான கேள்வியோட நான் தொடங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த நேரத்தில் பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு ஒன்று அரசு வந்து தாக்கல் பண்ணியிருக்கு. இந்த ஆய்வறிக்கையை பொறுத்து நாட்டோட பொருளாதார போக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நம்ம வச்சிருக்கிற இலக்குகளை அரசு வச்சிருக்கிற இலக்குகளை அடைய முடியுமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. சோமலியப்பன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னபோது நாடே எதிர்பார்க்கிற பட்ஜெட் என்று சொன்னீர்கள். யோசித்து பார்த்தால் உலகமே எதிர்பார்க்கிற பட்ஜெட் என்று கூட சொல்லலாம். இப்போதைக்கு உலகம் இருக்கிற கொதிநிலையில் அமெரிக்க அதிபர் செய்து கொண்டிருக்கிற பல்வேறு தடாலடி நடவடிக்கைகள், ஐரோப்பிய யூனியன் போட்டிருக்கிற ஒப்பந்தம், நம்மோடு ஜப்பானுக்கு இருக்கிற நெருக்கம், உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளையும் மாறி தாண்டி இந்தியா ஒரு அதிவேகம் வளர்ச்சி பெறுகிற பெரிய பொருளாதாரமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி, ஒரு ஆட்சியாளர்கள், அவர்கள் போடுகிற பட்ஜெட்டுக்கு அவர்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு டீம் இருக்கிறது. ஒரு லாங் டேர்ம் விஷன் வைத்துக்கொண்டு, விக்ஷித் பாரத் போன்ற ஒரு விஷன் வைத்துக்கொண்டு பகுதி பகுதியாக நிறைவேற்றி வருகிறார்கள். அதனால் இந்த முறை இன்னும் சிறப்பாக இந்த வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் விதமாக கடந்த ஆண்டே சில துறைகளுக்கு, சில பகுதிகளுக்கு நிறைவு செய்திருக்கிறார்கள். ஜிஎஸ்டி 2.0வில் கொடுத்த வரி விலக்குகள் மற்றும் நியூ ரெஜீமில் கொடுத்த 12 லட்சம் போன்றவை ஓரளவிற்கு திருப்தி செய்திருக்கின்றன. இப்பொழுது மேலும் என்ன செய்வார்கள்? எரிசக்தி, டிஃபென்ஸ் போன்ற துறைகளிலே என்ன மாற்றங்கள் செய்ய போகிறார்கள்? எக்ஸ்போர்ட், அதற்கு என்ன செய்ய போகிறார்கள்? ரூபாய் மதிப்பு இப்படி இருக்கிறது, என்ன செய்ய போகிறார்கள்? இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்தியாவை மேலும் மேலே எடுத்து போக என்ன செய்ய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பொருளாதார ஆய்வறிக்கை எல்லாம் நன்றாக இருப்பதாக காட்டுகிறது. அதை எப்படி இவர்கள் கைகொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்க நானும் ஆவலாக இருக்கிறேன். நிச்சயமா, நீங்க சொன்ன மாதிரி மிக நீண்ட காலமாக பட்ஜெட்டை போட்டுக் கொண்டிருக்கிறது பாஜக அரசு. அப்படி இருக்கும்போது இந்த அனுபவம் அவங்களுக்கு என்ன கத்து தந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர்களுக்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. பல ஆண்டுகளாக ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் போட்ட திட்டங்களை பகுதி பகுதியாக நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை இந்த ஆண்டு செய்யலாம், இதை அடுத்த ஆண்டு செய்யலாம், ஏற்கனவே செய்ததற்கு இப்படி பலன் இருந்தது, இது சரி வந்தது, சரி வரவில்லை என்றலாம் ஒரு 5-10 ஆண்டுகள் இருந்தால்தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தில் ஒரு கணிசமான வேலையை செய்ய இயலும். அப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை இதுவரை செய்ததன் விளைவாகத்தான் நம்ம இப்பொழுது 7% வளர்ச்சி என்பதை பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற பெரும் பொருளாதாரங்களில் அதிவேக வளர்ச்சியில் இருப்பது இந்தியா தான். அந்த விதத்தில் இவர்கள் இந்த முறை இன்னும் கூட கூடுதல் ஒரு 5 மாநில தேர்தல்கள் இருக்கிறது என்கிற ஒரு சிறிய கவலை இருந்தாலும், சில சமயங்களில் அரசியல் காரணங்களுக்காக பெரும்போக்கான பொருளாதார பொருண்மைகளை விட்டுவிட்டு சில மகிழ்ச்சிப்படுத்துகிற விஷயங்களை செய்யக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது. ஆனால் இவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, கணபதி சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வளர்ச்சி அப்படிங்கிறத ட்ரெண்டு தொடருமா அப்படிங்கிறது கேள்வி. ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன என்றால், நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 9வது பட்ஜெட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ரெக்கார்ட். அவங்க எப்பவுமே அண்டர் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ஓவர் டெலிவர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதை தான் நான் இந்த முறையும் எதிர்பார்க்கிறேன். ஏன் சொல்கிறேன் என்றால், இதே நாள் போன வருடம் இதே ஹாலில் இருந்தோம். அப்போது ட்ரம்ப் இதெல்லாம் செய்வாரா என்று நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை. ஸோ அதனால் அந்த ட்ரம்பியன் அட்மாஸ்பியரில் டு அச்சீவ் 7% growth இஸ் மார்வலஸ், ட்ரெமெண்டஸ். இது ஐ டோன்ட் திங்க் இந்தியா தவிர வேறு யாராலும் மத்தியிலும் இந்த 7% வளர்ச்சிங்கிறது பெரிய சாதனை. இட் இஸ் அ யூனிக் அச்சீவ்மெண்ட். ஒன்லி ஐ திங்க் மேடம் குட் ஹவ் ஓவர்சீன் திஸ் திங். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எஃப்ஐஐ புல் அவுட் வேறு ரெக்கார்ட் லெவலில் இருக்குது. 18 பில்லியன் வெளில போயிடுச்சு. நீங்கள் 7% பார்த்து க்ரோத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 13 நாடுகள் 20 வருஷத்தில் 7% க்ரோ ஆகிருக்கு. அதில் இந்தியா ஒன்று. ஸோ அதனால் இட் இஸ் ஃபஸ்ட் திஸ் பட்ஜெட் ஹேஸ் டு புட் தி ரெக்கார்ட் இன் பிளேஸ். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அண்ட் த மினிஸ்ட்ரி அண்ட் த கவர்மெண்ட் ஹேஸ் டு பி தேங்க்ட் அண்ட் அப்ரிஷியேட்டட். பட் அட் த சேம் டைம் நீங்கள் 7% க்ரோத்துன்னு சொல்கிற நிலையில் உங்களுக்கு காமன் மேனுக்கு அந்த இம்பேக்ட் இருக்கா? இல்லை. இன்ஃப்ளேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல். பட் ஸ்டில் மார்க்கெட் ஃபார்ம் டு ஃபோர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் கஷ்டமாக தான் இருக்குது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா சில கிரிட்டிக்கல் டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கணும். ஒன்று, இந்த டேரிஃப்னால் அஃபெக்ட் ஆகிருக்கு. அது
காமன் சென்ஸ், யாரையும் கேள்வி கேட்க வேணாம், எவ்ரிபடி நோஸ் தட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை காட்டிலும் இப்போ திஸ் கவர்மெண்ட் ஷுட் அடாப்ட் ஸ்பீட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்து காமிக்கிறேன். ஒரு பவர் ப்ராஜெக்ட் போடுறீங்கன்னாக்க நான் நேற்றுக்கு தான் நைட்டு எல்லோரும் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோன்னு இந்த ஷோக்கு. நான் நேற்றுக்கு பார்த்தேன் பவர் ப்ராஜெக்ட்டு 116 கிளியரன்சஸ் தேவை. ஸோ அதனால் பட் எல்லாருக்கும் பவர் வேணும், ஆனால் ஒருத்தருக்கும் பவர் ப்ராஜெக்ட் வேணாம். அது மாதிரி ஒரு ஃபன்னி சுச்சுவேஷனில் இருக்கும். அதெல்லாம் மாறணும். ஸ்பீட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். சில ஹவுசிங் எடுத்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்கேஜிங் செக்டர் அது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 40 லட்சம் கீழே இருக்கிற ஹவுசிங் விச் இஸ் அஃபோர்டபுள் ஹவுசிங்கிறோம் நம்ம, அது கிட்டத்தட்ட 32% கம்மியாக இருக்குது. ஆனால் இது 60 கோடி மேலே இருக்கிற வீடுலாம் அது வந்து கிட்டத்தட்ட 72 கோடி மேலே இருக்கிற வீடெல்லாம் ஒரு 60% மேலே போயிருக்கு. ஸோ இதை அட்ரஸ் பண்ணணும். அதற்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது இந்த கவர்மெண்ட் அந்த டிசிஷன் எடுக்கும்னு நான் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கிறேன். முக்கியமாக சொல்ல போனாக்க பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் மாத்திரம் நீங்கள் எம்டிஎன்எல், பிஎஸ்என்எல், எல்ஐசி இது மாதிரி பெரிய நிர்வாகங்களை எடுத்திங்கன்னா, பிஹெச்எல் அது மாதிரி எடுத்திங்கன்னா 18 lakh ஏக்கர் லேண்ட் யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்குது. அதே சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டட் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா 40 லட்சம் கோடி இருக்குது. இதை ரெண்டுத்தையும் கரெக்டாக டெசிஷன் எடுத்திங்கன்னா ட்ரம்ப் ஆர் நோ ட்ரம்ப் with the continued expectation of fiscal debt to GDP வந்து 50% சென்ட்ரல் லெவலில் வச்சுட்டு fiscal deficit of 4.2 அதே ஸ்டேட்டில் வச்சு 7.5% growth அச்சீவ் பண்ண முடியும் என்று பொதுத்துறை நிறுவனங்களோட வளங்களை முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றீங்க. கரெக்ட். இருக்கிற பணத்தை வெளியில் கொண்டு வரணும், மானிட்டைஸ் பண்ணணும். அதற்கு சில டெசிஷன் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னாக்க we are not AI ready. ஓகே. அந்த 2019 நம்ம அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம ஸ்டூடியோலேருந்து 3 கிலோமீட்டரில் ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. இப்போ தான் அந்த டைரக்டர் பத்மஸ்ரீ பெற்றார். ஏஐயில் இந்தியாவில் வேறு யாருக்கும் அவ்வளோ தெரியாது. ப்ரொஃபஸர் காமகோட்டி தலைமையில் ஒரு குழு அமைத்து இந்தியா மஸ்ட் பிகம் அ ஃபர்ஸ்ட் லீடர் இன் ஏஐ. அது செய்ய முடியும், 2 வருஷத்தில் முடியும். சிலதெல்லாம் 1 வருஷத்தில் நடக்காது. அதே மாதிரி டேட்டா சென்டர் கேப்பபிலிட்டி வச்சுக்கணும். நீங்கள் யாராவது வந்து போடுறத தவிர நீங்கள் டேட்டா சென்டர் க்ரியேட் பண்ணி ப்ளக் அண்ட் ப்ளே அது பண்ணணும். அதுக்கு க்ரீன் எனர்ஜி வேணும். டேட்டா சென்டர் நிறைய பவர் கன்சம்ஷன். அமெரிக்காலேயே திண்டாடுறாங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட்லாமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதில்? பவரில். ஸோ அதனால் க்ரீன் எனர்ஜியில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். தமிழ்நாடு ரொம்ப அடிக்வெட்லி பிளேஸ்ட். அந்த டியூட்டுக்கோரன், திருநெல்வேலி, மதுரை வரைக்கும் இங்கே போட்டு மதுரையில் பல்கலைக்கு பக்கத்தில் நிறையா லேண்டு நானே பார்த்துருக்கேன். அங்கே வந்து பெரிய டேட்டா சென்டர் பார்க் பண்ணணும். கோயம்புத்தூரில் பெரிய டேட்டா சென்டர் பார்க் பண்ணணும். இதெல்லாம் வந்து சீஸ்மிக் இது கிடையாது, எர்த்குவேக் வராது. அங்கே அஷ்யோர்டு பவர், வாட்டர், ஸ்கில்டு லேபர் எல்லாம் இருக்குது. அங்கே நிறைய காலேஜஸ் இருக்குது, சுற்றி இருக்குது. ஸோ இது மாதிரி நியூ ஏரியாஸில் க்ரோ பண்ணி இந்த லாஸை காம்பன்சேட் பண்ணணும். இம்போர்ட் டியூட்டிஸை கொஞ்சம் குறைக்கணும். கஸ்டம்ஸ் டியூட்டியை அட்ரஸ் பண்ணி ஆகணும். பட் அதே சமயத்தில் டார்கெட்டட் சோஷியல் ஸ்பெண்டிங் தான் இருக்கணும். இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் தேவை செய்து தான் ஆகணும். ஆனால் கிராஜுவலாக குறைக்கணும். இந்த நியூ மன்ரேகா ஸ்கீம் இஸ் அ வெரி குட் ஸ்கீம். பட் ஸ்டேட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அதை எதிர்பார்க்கணும். ஓகே, உங்களோட முதற்கட்ட பார்வையை அதை எடுத்துக்கிறேன். திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்திலிருந்து குமார் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு குமார் துரைசாமி. பல்வேறு துறைகளுக்கும் இந்த பட்ஜெட்ல பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. முக்கியமா திருப்பூர்ல இருந்து ஏற்றுமதி துறை அப்படிங்கிறது நிறையவே பாதிக்கப்பட்ட ஒரு செக்டார் அப்படின்னே சொல்லலாம். இந்த பட்ஜெட்ல உங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்ன? புதிய தலைமுறை நேயர்களுக்கு முதற்கண் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பில் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 9வது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கும் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, திருப்பூரை பொறுத்தவரை திருப்பூர் இந்தியாவின் 68% பின்னலாடை ஏற்றுமதியை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அமெரிக்கா வரி விதிப்பின் காரணமாக கடுமையான பாதிப்பை அடைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் என்று சொன்னால் அது திருப்பூர் என்று கட்டாயமாக சொல்ல வேண்டும்.
ஏறத்தாழ 40% அளவிற்கான ஏற்றுமதி திருப்பூரிலிருந்து அமெரிக்காவிற்கு ஆகிறது. நான் சொன்ன அந்த 68% அப்படிங்கிற இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த 100% ஏற்றுமதியில் 40% அமெரிக்காவிற்காகத்தான் செல்கிறது. இந்த அமெரிக்கா வரி விதிப்பின் காரணமாக தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த வரி விதிப்பு இன்று சரியாகும் நாளை சரியாகும் என்கின்ற ஒரு போக்கு இருந்த நிலையிலும் கூட தளராமல் நாங்கள் பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டு மாற்று சந்தைகளை நோக்கி சென்றாலும் கூட அமெரிக்க அளவிற்கான வர்த்தகத்தை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நீண்ட காலகட்டம் ஆகும் என்பதுதான் இருக்கக்கூடிய சூழல். உள்ளபடியே இங்கே கிரவுண்ட் லெவலில் பாதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக பாதிப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான மாற்று அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக கடந்த ஒரு 6-7 மாத காலங்களில் பல்வேறு நாடுகளுடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யூகேவோட ஒரு வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அது வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் அமலுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஜனவரி 27 அன்று வரலாற்று சிறப்புமிக்க கிட்டத்தட்ட 20 வருட கனவான மதர்ஸ் ஆஃப் ஆல் டீல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியா மற்றும் ஐரோப்பியாவுக்கான வர்த்தக ஒப்பந்தம் டெல்லியில் கையெழுத்தாகியிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதுவும் அமலுக்கு வரக்கூடிய சூழல் என்பது அடுத்த மார்ச் 2027 அமலுக்கு வரும். ஆனால் அமலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வர்த்தகம் உயருமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை நோக்கி பல்வேறு இறக்குமதியாளர்கள் ஐரோப்பிய இறக்குமதியாளர்கள் தங்களது கட்டமைப்பை வலுவாக்கிக் கொள்ளவும் இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலையின் கொள்ளளவை தெரிந்து கொண்டு மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்குவதற்காகவும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். எங்கள் சங்கத்தை நோக்கியும் பல்வேறு விசாரணைகள் இறக்குமதியாளர்களிடம் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கின்றோம். ஆனால் என்ன சொன்னாலும் கூட அமெரிக்கா வரி விதிப்பின் பாதிப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் ஒப்பந்தங்கள் உடனடியாக அமெரிக்காவுடன் பேசி தீர்த்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வேண்டும். இல்லை என்று சொன்னாலும் கூட ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அமெரிக்கா ஏற்றுமதியாளர்களுக்கு கிட்டத்தட்ட 20% தங்களது வங்கி கடன்களிலிருந்து அதிகம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதன் வாயிலாக இப்பொழுது பல்வேறு ஏற்றுமதி நிறுவனங்கள் அந்த சலுகையை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய வட்டி மானியம் என்பதை 2.25% என்கின்ற அளவிற்கு கொடுத்திருக்கின்றார்கள். இது மட்டுமே காப்பாற்றுமா என்று சொன்னால் நிச்சயமாக காப்பாற்றாது. இது கட்டாயமாக உதவும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் 20% அமெரிக்கா ஏற்றுமதிக்கான சலுகைகளை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த ஏற்றுமதி சமூகமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏற்றுமதி சமூகமும் இந்த கோரிக்கையை பிரதானமாக வைத்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் அங்கிருக்கக்கூடிய இறக்குமதியாளர்கள் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியவே அதிகமாக விரும்புகிறார்கள். அவர்கள் மாற்று நாடுகளை நோக்கி சென்று விட்டால் திரும்ப அவர்களை கொண்டு வருவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதே சமயத்தில் இங்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் பாதுகாக்க வேண்டும், இங்கிருந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் நிறுவனங்கள் எல்லாம் பல்வேறு வங்கி கடன்களை பெற்றும் பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதை அவ்வளவு எளிதில் விட்டுவிட்டு செல்ல முடியாது என்கின்ற சூழ்நிலையும் இருக்கிறது. ஒரு நல்ல அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக அந்த வட்டி மானியம் என்பதை 5% உயர்த்தி 50 லட்சம் என்கின்ற வரம்பிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவாக சொல்லியிருக்கின்றோம். அதுபோக பல்வேறு கோரிக்கைகளையும், ஏனென்றால் வரக்கூடிய காலகட்டங்களிலே நம்மளுக்கு வர்த்தக வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக இருக்கின்றது. வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக வரக்கூடிய வாய்ப்புகளை நாம் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமது அடிப்படை கட்டமைப்புகள் மிக வலுவாக இருக்க வேண்டும். அந்த கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான பல்வேறு சலுகைகளை அரசாங்கங்கள் வழங்கினால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம் சார். ஐரோப்பிய யூனியன் மற்றும் மற்ற நாடுகளுடனான ஒப்பந்தங்கள் அமெரிக்க சந்தையோட தாக்கத்தை குறைக்கும் அப்படின்னு நம்பினாலும் அமெரிக்க சந்தைக்கான பாதையையும் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரலை தொடரும். தொடர் நேரலை பவர்ட் பை விருக்ஷா ப்ரமோட்டர்ஸ். மணியும் வீடும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இணைந்து வழங்குபவர்கள் லலிதா ஜுவல்லரியின் கோல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அமித்ஷா. அனில் சேமியா, தலைமுறைகள் தாண்டிய பாரம்பரியம். வேலம்மாள் குளோபல் ஸ்கூல் அண்ட் ஐபி வேர்ல்ட் ஸ்கூல் மதுரை. மேயர் ஸ்பைசஸ் அண்ட் மசாலாஸ், தூய்மையின் அடையாளம். இண்டிகோ ப்ரொடெக்ட் பிளஸ் வாட்டர் ப்ரூஃபிங் சீரிஸ், லாக் தி லீக்கேஜ். டாடா பிளே, புத்திசாலி ஆகுங்கள், டாடா பிளே பொருத்துங்கள். மற்றும் சிபி பிளஸ் எல்லாம் மேல இருக்கவன் பாத்துப்பா. With segment's first iSwipe touch gesture control, new urban tan interiors, sporty alloy wheels and redesigned grille. The all-new MG Hector, designed to surprise.
டாடா பே தமாக்கா ஆஃபர்ல நீங்க 3600 ரூபாய் கொடுக்க மாட்டீங்க, டெபாசிட் பண்ணுவீங்க உங்க டாடா பே அக்கவுண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் பார்க்கறதுக்கு. அந்த சேனல்ஸோட காசை மாசம் மாசம் உங்க 3600 ரூபாய் டெபாசிட்ல இருந்து கழிச்சுப்பாங்க. இதுவே ஹெச்டி செட்-டாப் பாக்ஸ், டிஷ், ரிமோட் மற்றும் இன்ஸ்டலேஷன் ஃப்ரீ. இந்த பெரிய பில்டிங் கூட மகா ஹெச்டி பிளஸ் சிமெண்ட்ல தான் சார். மகா HD Plus சிமெண்ட், மகா கௌரவம், மகா வேலைப்பாடு. லூசர். லைஃபோ இல்ல இன்வெஸ்டிங்கோ ஓவர் கான்ஃபிடன்ஸால நஷ்டம் ஆயிடலாம். மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஹெவி லிஃப்டிங்க, எக்ஸ்பர்ட்ஸையும் செய்விடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் சார்ந்த அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படியுங்கள். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மீரா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணு. சின்ன வெங்காயம் மற்றும் வெந்தயத்தின் சக்தியுடன் உங்கள் டேண்ட்ரஃபை 100% கண்ட்ரோல் செய்து கூந்தலை ஸ்ட்ராங் ஆக்குகிறது. சின்ன வெங்காயம் டேண்ட்ரஃப்க்கு பெரிய வித்தியாசம். Everything is new except the attitude. The all-new Seltos. Badass forever. Kia. Movement that inspires. இன்று மீண்டும் சந்திப்போம். ஓ மிஸ் சென்சிட்டிவ் டீத், இது ஐஸ் கரண்ட் கிடைக்கும். அடிக்கலையா? இரு, என்ன மாறிடுச்சு? என் டூத் பேஸ்ட். புது சென்சோடென்ட் DSP. இதன் ட்ரைஷீல்ட் ஃபார்முலா நர்வ்ஸை பாதுகாத்து எனாமலை ரிப்பேர் செய்யும். Feel the relief சென்சோடென்ட் DSP உடன். கோபு மற்றும் பாபு டாட்டூ கிட்டு சம்மர் லீவு பங்களாக்கா. ஆனா மைலேஜ் நாட் சேம். ஆனா உன்னோடது மட்டும் எப்படி இவ்வளவு மைலேஜ் தருது? இந்த கேள்வியை உன் கார் கிட்ட இல்ல, ஃபியூவல் கிட்டையும் கேளு. ஃபியூவல் அருமைன்னா மைலேஜும் அருமை. ஜியோபிபியின் இன்டர்நேஷனல் ஆக்டிவ் டெக்னாலஜி கொண்ட பெட்ரோல் வருஷத்துக்கு 100 கிலோமீட்டர் வரை மைலேஜ் அதிகரிக்கும். டீசல் 4.3% வரை அதிக மைலேஜ் தரும், எக்ஸ்ட்ரா செலவில்லாம. இப்போ இவங்க மைலேஜும் பிசினஸ்ல நீங்க ராஜாவாகணுமா? கேஏஜியோட சேனல் பார்ட்னரா ஜாயின் பண்ணுங்க. உங்க கேஏஜி ஷோரூம் உங்க ஊர்ல. 2 நவம்பர் 2025 ஒரு கனவு நினைவாச்சு. இப்ப மறுபடியும் மைதானத்துல இறங்கறதுக்கு டைம் வந்துருச்சு. ஏன்னா இப்ப men in blue-க்கான நேரம். ஒரு கப் வீட்டுக்கு வந்துருச்சு, இன்னொன்னு வீட்டுல இருந்து போக விட மாட்டோம். ஏன்னா நம்ம பசங்க பொண்ணுங்களை விட கம்மியானவங்களா என்ன? வந்து விட்டது புதிய மற்றும் அட்வான்ஸ்ட் என்ஷூர் டயபிட்டிஸ் கேர். இதன் கிளினிக்கலி ப்ரூவன் ஃபார்முலாவில் ஹை புரோட்டீன் மற்றும் ஹை ஃபைபர் மற்றும் இன்றி 4 மடங்கு அதிக மயோ இனாசிட்டால் போன்ற 35 நியூட்ரியன்ஸும் உள்ளது. இது 90% நேரம் வரை பிளட் சுகர் லெவலை ரேஞ்சில் வைப்பதற்கு உதவும். Ticket. Hold on, John. Hold on tight. Gotta keep holding. Hold it right. Oh, John, you gotta keep holding. Hold on tight. Gotta keep holding. Hold it right. Oh, John. It's easy on an acre. வா Ria. வா வா. ஏன் பொண்ணு ரியா பைலட்டா தான் ஆக போறா இல்ல? என் செல்லம் ஃபேஷன் டிசைனரா தான் ஆக போறா இல்ல? அட ரியா என்னவா ஆனாலும் அவ கூட எப்போதும் இருக்கும் LICயோட அம்ரித் பால் சில்ட்ரன் பாலிசி. உங்கள் பெருங்கனவுகளை நனவாக்கும்.
பட்ஜெட் சிறப்பு நேரலையில் தொடர்ந்து பேசலாம். இன்னும் சற்று நேரத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். நாம் இங்கு நிபுணர்களோடு இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். சீதாராமன் சார், பொருளாதார ஆய்வறிக்கையில பல்வேறு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலுமே வேளாண் துறையில ஒரு சவால்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா இந்த விஷயத்துல இருக்கிற சவால்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? இந்த ஆய்வறிக்கையில டிராபேக்ஸ் எல்லாம் என்ன இருக்கு? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வேளாண் துறை என்பது உணவுக்கான ஒரு பிரதானமான முக்கியமான துறை. குறிப்பாக 2050 வந்து நம்முடைய மக்கள் தொகை வந்து 160 கோடியாக மாறும் அப்படின்ற ஒரு கணிப்பு ஒன்று இருக்குது. 1965-67 நம்ம உணவுப் பொருட்களை இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கு 15.2 கோடி டன் உலகத்திலே அதிகமாக அரிசி ஏற்றுமதி பண்ண நாடு அப்படின்ற நம்ம பெருமையோடு பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி மாறி இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நிதி அறிக்கையில் வந்து இது பொருளாதார ஆய்வறிக்கையில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் 2 விஷயத்தில் சேலஞ்சஸ் இன்னும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து உற்பத்தி, இன்னொன்று வந்து விவசாயிகளுடைய வருமானம். இது 2த்தையும் குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கான நிறைய மாற்று வழிமுறைகள் எப்போதும் சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு அரசுகளும் பட்ஜெட்டில் சொல்லும் போது அது நீண்டகால திட்டமாக தான் இருக்கணும், ஆனால் சொல்லிகிட்டே இருக்காங்க ஒழிய அது பாதியில் மறைஞ்சிப்படுதோ அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் வந்து விவசாயிகள்கிட்ட நிற்கிது. என்ன காரணம்னா, நீங்கள் 2018 இந்த அரசு அறிவித்தது வந்து டபுளிங் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன்கம், டிஎஃப்ஐ அதுக்கான கமிட்டியெல்லாம் போட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கி அது இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் வந்தது. ஆனால் இன்றைய வரைக்கும் விவசாயிகளுடைய வருமானம் ரெட்டிப்பாகலை அப்படின்ற யதார்த்தத்தோடு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு பக்கம் உற்பத்தி அதிகமாக இருக்குது, ஆனால் விவசாயிகளுக்கான வருமானம் என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருப்பதை பார்க்குறோம். இன்றைக்கி சராசரியாக ஒரு 5 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியோட ஆண்டு வருமானம் 1 லட்சத்துலேருந்து 1,10,000 தாண்டாத யதார்த்த நிலை. இதை வச்சு இன்றைக்கி வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பண்ண முடியும்? அப்போ அரசு இதை நோக்கி திட்டமிடணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இல்லை நிறைய திட்டங்கள் இப்போ கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிஎம் கிசான், அதான் பிஎம் கிசான் வந்து மாதத்துக்கு 500 ரூபாய் அதனுடைய சராசரி எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே வந்து வெல்ஃபேர் மெஷர் பற்றி பல மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட, ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு தொகை ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு தேவை என்பதனால இந்த மாதிரியான வெல்ஃபேர் மெஷர்ஸ் கண்டிப்பாக தேவை. அது விவசாயிகளுக்கு இது போதுமானதாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 500 ரூபா வச்சு எதுவுமே பண்ண முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அப்போ பிஎம் கிசானில் வந்து நிறைய மாற்றங்கள் வரணும். ஆனால் பிஎம் கிசானோடு அது நின்றக்கூடாது. அதாவது என்னென்னா, அவர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுக்கான விலை கூடுதலாக கிடைக்கணும்னா அதற்கான உத்தரவாதம் என்ன இருக்குது? எம்எஸ்பி. ஏற்கனவே இந்த அரசு எம்எஸ்பி கொடுக்குறதா சொல்கிறாங்க. 2019 அதற்கான கமிட்டி போட்டு, ஆனால் அந்த கால்குலேஷனில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் நம்ம இங்கே சேர்த்து சொல்ல விரும்புகிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் நெல்லுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து இவங்க போட்டக்கூடிய கால்குலேஷன் வந்து என்னென்னா, எம்எஸ் சாமிநாதனுடைய பரிந்துரை தான் வேணும் அப்படின்றது தான் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் எம்எஸ் சாமிநாதனுடைய பரிந்துரையில் என்ன இருக்குது? C2+50 ஒட்டுமொத்த காஸ்ட், அதாவது உற்பத்தி செலவு, அதே போல் அந்த நிலத்தினுடைய இடத்துக்கான வாடகை, இடத்திற்கான அப்ரிசியேஷன் இருந்தால் அதெல்லாம் சேர்த்து அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வரணும்னு சொல்லி C2+50 சொன்னது. ஆனால் இன்றைக்கி அரசு கொடுக்கக்கூடியது A2+FL மட்டும்தான் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கிற யதார்த்தத்தை பார்க்குறோம். இது போதாது. என்ன வித்தியாசம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குறைந்தபட்ச ஆதார விலையாக 22 பொருட்களுக்கு அரசு கொடுத்துட்ருக்கு. அந்த 22 பொருளில் வந்து உணவுப் பொருளான அரிசியும் கோதுமையும் பிரதானமானது. அரிசிக்கான நெல்லுக்கான அந்த குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்றது 2300 ரூபா குவிண்டாலுக்கு கொடுத்துருக்காங்க. இது A2+FL கால்குலேஷனில். ஆனால் இன்றைக்கி C2+50 படி கால்குலேட் பண்ணால் அது கிட்டத்தட்ட 3012 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த 700 ரூபாய் வித்தியாசம் இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய பாதிப்பை வந்து விவசாயிகளுக்கு ஏற்படுத்துது. அப்போ அரசு அதை நோக்கி பயணம் பண்ணணும். ஆனால் போராட்டம் எதை நோக்கி நடக்குது? உங்களுக்கு எம்எஸ்பிக்கான போராட்டம் அதோடு நிற்கலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டப்பூர்வமாக்கணும்னு சொல்லி தான் இன்றைக்கி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, இன்றைக்கி விவசாயிகள் பல இடங்களில் வந்து அதில் வந்து ஏமாற்றப்படுறதை இப்போ நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான டெவலப்மெண்ட்னு சொல்லி கடந்த 8 வருடம் 9 வருடமாக சொல்லிட்டு இருக்காங்க. பல இடங்களில் வந்து அதுக்கான பாதுகாப்பு குடோன் இதெல்லாம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஃபுல்ஃபில் ஆகலை. சார் சொன்ன மாதிரி 3வது டேர்மாக இது வந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. 3வது டேர்ம் அரசுக்கு இதில் என்ன சங்கடம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். இது அதற்கு முன்னாடி ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசிவிடலாம். வணக்கம் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். தற்போதைய பட்ஜெட்டில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? இந்த போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட கணிப்பு? சரி, இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பட்ஜெட் தொடர்பான சிறப்பு நேரலையில் இணையலாம்.
டாடா பே தமாக்கா ஆஃபர்ல நீங்க 3600 ரூபாய் கொடுக்க மாட்டீங்க, டெபாசிட் பண்ணுவீங்க உங்க டாடா பிளே அக்கவுண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் பார்க்கறதுக்கு. அந்த சேனல்ஸோட காசை மாசம் மாசம் உங்க 3600 ரூபாய் டெபாசிட்ல இருந்து கழிச்சுப்பாங்க. இதுவே HD செட் டாப் பாக்ஸ், டிஷ், ரிமோட் மற்றும் இன்ஸ்டலேஷன் ஃப்ரீ. இந்த பெரிய பில்டிங் கூட மகா HD பிளஸ் சிமெண்ட்ல தான் சார். மகா HD பிளஸ் சிமெண்ட், மகா கௌரவம், மகா வேலைப்பாடு. தங்கமயிலின் மென்மினி டைமண்ட்ஸ். அழகென்றால் இதுதானா, இது கனவல்ல நிஜம்தானா, மின்னி மின்னி பேசுதே மின்மினியின் வைரமே, அழகழகாய் விதவிதமாய் வைர நகை ஜொலிக்குதிங்கே. முதல் தரமான வைர நகைகள் 100% பைபேக்குடன் தங்கமயிலின் மென்மினி டைமண்ட்ஸ். எந்த ஹேர் கலரை போடுறது? என்னோடது 5 நிமிஷ கலரை போடு. 10 ரூபாயோடது போடு. ஒண்ணுதான் போடணும். ஒண்ணுதானே இருக்கு. புது வேஸ்மால் ஹெனா ஷாம்பூ ஹேர் கலர். ஊற்றவும் தடவவும் கழுவவும் 5 நிமிஷத்துல முடி இயற்கையா தோற்றம் அளிக்கும், பாதுகாப்பா இருக்கும். ஏன் முடி கருப்பா பாதுகாப்பா இருக்கு? வேஸ்மாலின் அற்புதம் இது. VIP சூப்பர் டச் இப்பொழுது 24 ரூபாய். நெஞ்சில கையில இருக்கிற நரமுடிக்கு கலர் பண்ண முடியாம கஷ்டப்பட்டீங்கல்ல, இனி கவலை இல்ல. VIP ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். मैंने सोचा था कि वैसा ही होगा, नर्सरी में होगा, मगर रेसिडेंट में ओह माय गॉड बहुत अच्छा लगा. हम जस्ट रिफ्रेशमेंट ले रहे थे, अचानक वो आ गए. जस्ट हम एक सरप्राइज हो गया कि वाओ ये आ गए. यार ठंड लग रही होगी. मिलने के एक्साइटमेंट में सब भूल गए. थक जाए इतना हंसना है जोरों से. स्कूल जैसा मत कीजिए, इसके यहाँ स्कूल नहीं है. आइए चलिए आप शुरू करते हैं. 1 2 3. இன்று மீண்டும் சந்திப்போம். ஓ மிஸ் சென்சிட்டிவ் டீத், இது ஐஸ். கரண்ட் கடிக்கும். அடிக்கலையா? இரு, என்ன மாறிடுச்சு? என் டூத் பேஸ்ட் புது சென்சோடென்ட் DSP. இதன் ட்ரைஷீல்ட் ஃபார்முலா நர்வ்ஸை பாதுகாத்து எனாமலை ரிப்பேர் செய்யும். Feel the relief சென்சோடென்ட் DSP உடன். கண்மூடித்தனமா வாங்காதீங்க. கண்ணை திறந்து உண்மையான கரோஷன் ரெசிஸ்டன்ட் TMT பாரை வாங்குங்க. ARS 550D CRS மட்டும்தான் கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ், டக்டிலிட்டி, பலம் போன்ற தர அளவுகளுக்கு SGS சர்டிபிகேஷனோட வருது. உங்க சைட்டுக்கே வந்தும் டெஸ்ட் பண்ணுவாங்க. உண்மை தெரிஞ்சா உங்களுக்கு சரியானது எதுன்னு தெரியும். கண்மூடித்தனமா கம்பி வாங்காதீங்க. வைரம் போலே பளிச்சிடும் அழகு, தங்கம் போலே உன் பொலிவு, மாலை நேர வெயில் போல மனதை அசத்தும் உன் வடிவு. மணப்பெண்ணின் மனமறிந்து உருவாக்கப்பட்ட மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ரைட்ஸ் ஆஃப் இந்தியா. இவ செஸ் கத்துக்கிறதுக்காக ஏன் டெல்லிக்கு போகணும்? அப்பா, இந்த பட்டர் குக்கிக்கு சுகரோட ஒரு ஸ்பெஷல் லேயர் தான் ஷைன் தருது. அதனால இந்த பட்டர் குக்கிக்காக நாமளும் ஸ்பெஷலா ஒன்னு செய்யணும் இல்ல? அப்போ இவளும் ஷைன் ஆவால. சன் ஃபீஸ்டின் புதிய மாம்ஸ் மேஜிக் ஷைன்ஸ், கிரன்ச்சி பட்டர் குக்கீஸ், சுகர் கிளேசிங்குடன் புதிய மாம்ஸ் மேஜிக் ஷைன்ஸ். 2 நவம்பர் 2025 ஒரு கனவு நினைவாச்சு. இப்ப மறுபடியும் மைதானத்துல இறங்கறதுக்கு டைம் வந்துருச்சு. ஏன்னா இப்ப மென்னின் ப்ளூக்கான நேரம். ஒரு கப் வீட்டுக்கு வந்துருச்சு. இன்னொன்னு வீட்டுல இருந்து போக விட மாட்டோம். ஏன்னா நம்ம பசங்க பொண்ணுங்களை விட கம்மியானவங்களா என்ன? Presenting the Indian Car of the Year, Victoris. Victoris got it all.
மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இன்று பட்ஜெட் தாக்கலாகிறது. இந்த பட்ஜெட்டில் என்னென்ன எதிர்பார்ப்புகள், என்னென்ன விஷயங்கள் புதிதாக வரப்போகின்றன என்பது தொடர்பாக நிபுணர்களோடு சிறப்பு நேரலையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். அந்நிய பங்கு முதலீடு அப்படிங்கிறது இந்திய வணக்கம். அந்நிய பங்கு முதலீடு அப்படிங்கிறது இந்திய பங்குச்சந்தையிலிருந்து கணிசமா வெளியேறத பார்க்க முடியுது. பங்குச்சந்தையும் ஒரு சரிவை நோக்கி செல்றத பார்க்க முடியுது. இன்னைக்கு கூட டவுன்ல இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த பட்ஜெட்ல இதை சரி செய்வதற்கான என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கு, அல்லது உங்களோட சஜஷன்ஸ்லாம் என்ன? இதுவரைக்கும் 1,60,000 கோடி பணம் வெளில போயிருக்கு. இந்த 1,60,000 கோடி போனது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதமும் ஒரு 20,000 கோடிக்கு $3 பில்லியன் மேலே வெளில போயிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியா பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இத்தனை நாளாக நாங்கள்லாம் சொல்லிட்டு இருந்த ஜிடிபி நம்பருங்கிறதே உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கிறது நிரூபணமாகுது. அதாவது 8% ஜிடிபி 7% ஜிடிபிங்கிறது தான் கனவு. ஏன்னா ஜிடிபியில் 2 காம்பனண்ட் உண்டு. ஒன்று நாமினல் ஜிடிபி, ஒன்று ரியல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபிலேருந்து விலைவாசியை கழிச்சேங்கன்னா ரியல் ஜிடிபி வரும். நாமினல் ஜிடிபி 14% இருந்ததுன்னா ஜிடிபி 4% இன்ஃப்ளேஷனை குறைச்சி 10% ஆயிருக்கலாம். அம்மையாரோட அட்வைசர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் நாமினல் ஜிடிபி 8.7 8.2 இருக்குது. அதில் விலைவாசிங்கிறது 0.5% தான் ஏறி இருக்குது. 7.8% அதனால ஜிடிபிங்கிறாங்க. சாமானியன் உங்களை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் விலைவாசி ஏறி இருக்கா இல்லையான்னு. எனக்கு நார்மலாக முடிவெட்டத்துக்கு ஒரு தம்பி வருவார். சுமாராக எப்போதும் 300 ரூபா வாங்குறவர் இப்போ 400 ரூபா கேட்குறாரு. பக்கத்தில் இருக்கிற டாக்டர் பார்த்தீங்கன்னா அவர் 300 ரூபா வாங்கி வைத்தியம் பார்த்துட்டு இருந்தவர் 400 ரூபா கேட்குறாரு. நான் முட்டை சாப்பிட்றது இல்லை, ஆனால் முட்டை சாப்பிட்றவங்க கேட்டால் முட்டை விலை ஏறிடுச்சுங்கிறாங்க. பருப்பு வெளிநாட்டிலேருந்து வருது, ரூபா அதிபாதாளத்துக்கு போயிடுச்சு. அந்த பருப்பு விலை அமெரிக்காவோட நெருக்கடி, உலக பொருளாதார மந்தம், இதுக்கு இடையில எல்லாம் இந்த 7.8% அப்படிங்கறத ஒரு சாதனையா நீங்க பார்க்கலையா? 7.8 தப்பு இல்ல, தப்புங்கிறீங்க. அந்த 7.8ங்கிறது கற்பனை நம்பரு. எங்க விலைவாசி ஏறலன்னு யார் சொல்றாங்க? நீங்க போய் நீங்கெல்லாம் டிவி சேனல் வச்சிருக்கீங்க, வெளில போய் கேளுங்க. 0.5% தான் விலைவாசி ஏறி இருக்கா? விலைவாசி ஏறி இருக்கிறது 4-5%. ஸோ ஆக்சுவல் க்ரோத் 3% தான். நாமினல் ஜிடிபி மைனஸ் ரியல் ஜிடிபி பண்ணிங்கன்னா க்ரோத்துங்கிறது ஜிடிபி நம்பருங்கிறது 3% தான். அதனால தான் IMF என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் நம்பரை நம்ப முடியல, C- அப்படின்னு சொல்கிறாங்க. C- கொடுத்தா ஃபெயிலுன்னு அர்த்தம். டீனா ஃபெயிலு, C- ஜஸ்ட் பாஸ். அப்போனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எங்களால் நம்ப முடியாதுங்கிறாங்க. எப்படிங்க விலைவாசியே இல்லைங்க இப்போ முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்க முடியும்? டிஃப்ளேட்டர் 0.5%னா யார் நம்புவாங்க? 0.5% போன வருஷம் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை இந்த வாட்டி 100 ரூபா 50 காசு கிடைக்குமா? விலைவாசி ஏறவே இல்லையா? நீங்கள் சாப்பாடு விலை ஏறலைங்கிறாங்க, எந்த விலையும் ஏறலைங்கிறாங்க. ரோட்டில் போய் கேளுங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. இந்த நம்பர்ஸை நம்ப முடியாதுன்னு இவங்களோட ஓன் எக்கனாமிக் அட்வைஸராக இருக்கிற அரவிந்த் சுப்பிரமணியமே சொல்கிறாரு. இது தப்புங்கிறாரு. ஹார்வர்டில் பேப்பரே எழுதியிருக்காரு. நீங்கள் வேணால் உங்களை ஏமாற்றிக்கலாம், மக்களை ஏமாற்றலாம். மற்ற வெளிநாட்டு சந்தை போடுறவங்களாம் ஏமாற மாட்டாங்க. அதனால தான் பணம் வேலை போகிறது. நம்மளுக்கு என்ன ரியல் குரோத்துங்கிறத நம்மளே ஒத்துக்க மாட்டோம்னா அதை வெளிநாட்டுக்காரன் எப்படி நம்புவான்? ஒரு பெரிய ஏன்ஷியன்ட் ஃபேரிடெயில் உண்டு, தி எம்பரர் அண்ட் இட்ஸ் நியூ க்ளோத்ஸ்னு. அதாவது எம்பரர் அம்மனமாக ஆக்கிட்டு இதுதான் புது ட்ரெஸ்ஸும்பாங்க. அதுதான் இந்தியாவோட நிலைமை. நம்மளே குரோத்துன்னு சொல்கிறோம். வெளி உலகம் நம்மளை பார்த்து சிரிக்குது. 3% குரோத்தை நீங்கள் 7.5% குரோத்துங்கிறீங்க. கேட்டால் விலைவாசி 0.5% தான் ஏறி இருக்குங்கிறீங்க. யார் நம்புவாங்க? அதனால தான் பணம் வெளில போகுது. இப்போ இன்ஃப்ளேஷனே இல்லைன்னு வச்சுப்போம். நீங்கள் சொல்கிற நான் தப்பாக பேசுகிறேன், அரவிந்த் சுப்பிரமணியம் தப்பாக பேசுகிறாருன்னு வச்சுப்போம். இப்போ இன்ஃப்ளேஷன் 0.5%, இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.25%. அப்போ ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4.75. ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4.75 இருந்தால் டாலர் இங்கே குமியும். யாருக்காவது பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கு இந்தியாவில் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4% இருக்குன்னா வெளியில் இருக்கிற எல்லா டாலரும் உள்ளே வரும். நீங்கள் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 0ங்கிறதுனால தான் பணம்லாம் வெளில போகுது.
உங்களோட வெளிநாட்டுக்கு பணம் போகிறது, பங்குச்சந்தையிலேருந்து பணம் போகிறது, உங்கள் ரூபாவோட விலை கிழவுது. சிங்கப்பூர் டாலர் ஒரே வருஷத்துக்கு 30% கெயின் ஆயிருக்கு. யூரோப்பியன் யூனியன் ஒரு வருஷத்தில் 24% கெயின் ஆயிருக்கு யூரோ. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு யூரோ பாருங்க, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சிங்கப்பூர் டாலர் பாருங்க, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஆஸ்திரேலியன் டாலர் பாருங்க. அம்மையார் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நம்ம ரூபா விழலை, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குன்னு. சிரிப்பு வருது. டாலர் தான் இருக்கிறதுக்குள்ளேயே டேட்டாவே தவறு, நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த நேரத்துல இத நான் சொல்லல, IMF சொல்றாங்கங்க, நான் சொல்லல, IMF சொல்லுதுங்க. இந்த சிஸ்டமை சரி பண்ண என்ன வழி? இந்த பட்ஜெட்ல என்ன மாதிரி அதை சரி பண்ணலாம்? எல்லாரும் போய் பேசுறாங்க, நாங்க மட்டும் உண்மை பேசுறேன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் உண்மையை ஒத்துக்கணும்ல. விலைவாசி என்னங்கிறத நீங்க தானே சொல்லணும். இப்ப நீங்க தான் நியூஸ் சேனல் நடத்துறீங்க, 4 பேரை கேளுங்க. போன வருஷம் பட்ஜெட் என்ன, இந்த வருஷம் என்ன பட்ஜெட் போட்டாங்கன்னு. ஃபர்டிலைசர் விலை ஏத்தலையா? இன்னைக்கு செய்திகளை தொடர்ந்து அதை பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்களோட கருத்து என்ன இந்த நேரத்துல? இந்த பட்ஜெட்டை எப்படி கொண்டு போகணும் என்ன கேட்கிறேன்னா, சார் கச்சா எண்ணெய் விலை இறங்குது மார்க்கெட்ல. சரி, கச்சா எண்ணெய் விலை இறங்குறது, கச்சா விலை எண்ணெய் இறங்கினா சிலிண்டர் விலை இறங்கணும். எப்படி சிலிண்டர் விலை 50 ரூபாய் ஏத்துறீங்க இன்னைக்கு? கமர்ஷியல் சிலிண்டர் விலை எதுக்கு 50 ரூபாய் ஏற்றிருக்கீங்க? இருக்கிறது 2 பெரும் முதலாளிகள், ஒன்று ரிலையன்ஸு, இன்னொன்று வந்து ராசன் சாஃப்ட். ரஷ்யாலேருந்து கச்சா எண்ணெயை சீப்பாக வாங்கி அந்த 2 கம்பெனி மட்டும் லாபம் அடையுது. ஏன் உங்கள் எல்பிஜி சிலிண்டர் விலை இறங்கி இருக்குதா? கேஸ் விலை, இது பெட்ரோல் விலை இறங்கி இருக்குதா? டீசல் விலை இறங்கி இருக்கா? நான் என்ன கேட்குறேன், பருப்பு வகைரா விலை ஏற்றிருக்கீங்க, முட்டை விலை ஏறி இருக்கு, பாமாயில் விலை ஏறி இருக்கு, கேஸ் சிலிண்டர் விலை ஏறி இருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் தோசை விலை மட்டும் ஏறாமல் எப்படி இருக்கும்? இவ்வளோ பருப்பு விலை ஏறுது, சிலிண்டர் விலை ஏறுது, எண்ணெய் விலை ஏறுது, தோசை விலை ஏறலைன்னா நம்புவீங்களா நீங்கள்? யாராவது நம்புவாங்களா? அதை தான் இந்த அம்மா சொல்கிறாங்க. முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சிட்டு இதுதான் குரோத்துன்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டுக்காரன் சிரிச்சுட்டு பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்க மேம்படுத்தி இருக்கோம் அப்படின்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது அவங்களோட வாதம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கதையை பேசுவோம் இருங்க. நான் சொல்றேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கதையை நான் சொல்றேன். போன எலெக்ஷன் போது என்ன பண்ணாங்க, மதுரையில் எய்ம்ஸ்னாங்க. 5 வருஷம் கழிச்சு இப்பதான் பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸை டிசம்பர் 2026 முடியுங்கிறான் LNT. ஸோ இந்த பட்ஜெட்ல ஏதாவது போன பட்ஜெட்ல சொன்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இந்த வருஷம் முடிக்கிறீங்க. இது என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு? மதுரையில் எய்ம்ஸ் கட்டி சொல்லி 5 வருஷம் ஆகுது. மதுரைக்கு வந்து சின்ன ஊரா, மெட்ரோ கிடையாது. கோயம்புத்தூர் சின்ன ஊரு, மெட்ரோ கிடையாது. ஆக்ரா பெரிய ஊர், மெட்ரோ. நம்ம தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பா இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவெளிக்கு பிறகு சிறப்பு நேரலையை தொடரலாம். With segment's first iSwipe touch gesture control, new urban tan interiors, sporty alloy wheels and redesigned grille. The all-new MG Hector, designed to surprise. டாடா பே தமாக்கா ஆஃபர்ல நீங்க 3600 ரூபாய் கொடுக்க மாட்டீங்க, டெபாசிட் பண்ணுவீங்க உங்க டாடா பே அக்கவுண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் பார்க்கிறதுக்கு. அந்த சேனல்ஸோட காசை மாசம் மாசம் உங்க 3600 ரூபாய் டெபாசிட்ல இருந்து கழிச்சுப்பாங்க. இதுவே HD செட்டப் பாக்ஸ், டிஷ் ரிமோட் மற்றும் இன்ஸ்டலேஷன் ஃப்ரீ. உங்க தங்க வெள்ளி நகைக்கு சரியான விலை கொடுக்கும் சரியான நிறுவனம் பெஸ்ட் மணிகோல் மட்டுமே. அதிக விலை, அதிக தொகை, அதிக லாபம். பெஸ்ட் குவாலிட்டி, பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங், டிஃபரெண்ட் டிசைன்ஸ். இதுல எப்பயுமே நம்பர் 1 ஜுவல் 1. பெஸ்ட் குவாலிட்டி கோல்ட்னா 916 மட்டும் இல்லைங்க. தங்கத்தோட நேச்சுரல் கலர், நீண்ட நாள் நிலைக்கும் ஷைனிங், துல்லியமான ஃபினிஷிங்கோட லாங் லைஃப், அட்ராக்டிவா இருக்கணும். இந்த மாதிரி பெஸ்ட் குவாலிட்டியில முகப்பு செயின் உட்பட எந்த டிசைன்ல செயின் வாங்கினாலும். பரிந்துரையில் என்ன இருக்கு? C2+50 ஒட்டுமொத்த காஸ்ட், அதாவது உற்பத்தி செலவு, அதே போல அந்த நிலத்தினுடைய
இடத்துக்கான வாடகை, இடத்திற்கான அப்ரிசியேஷன் இருந்தால் அதெல்லாம் சேர்த்து அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வரணும்னு சொல்லி C2+15 சொன்னது. ஆனால் இன்றைக்கி அரசு கொடுக்கக்கூடியது A2+FL மட்டும்தான் இன்றைக்கி கொடுத்துட்டு இருக்கிற யதார்த்தத்தை பார்க்குறோம். இது போதாது. என்ன வித்தியாசம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குறைந்தபட்ச ஆதார விலையாக 22 பொருட்களுக்கு அரசு கொடுத்துட்ருக்கு. அந்த 22 பொருளில் உணவுப் பொருளான அரிசியும் கோதுமை பிரதானமானது. அரிசிக்கான நெல்லுக்கான அந்த குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்றது 2300 ரூபா குவிண்டாலுக்கு கொடுத்துருக்காங்க. இது A2+FL கால்குலேஷனில். ஆனால் இன்னைக்கு C2+50 படி கால்குலேட் பண்ணால் அது கிட்டத்தட்ட 3012 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த 700 ரூபாய் வித்தியாசம் இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய பாதிப்பை விவசாயிகளுக்கு ஏற்படுத்துது. அப்போ அரசு அதை நோக்கி பயணம் பண்ணும். ஆனால் போராட்டம் எதை நோக்கி நடக்குது? உங்களுக்கு MSPக்கான போராட்டம் அதோட நிற்கலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டப்பூர்வமாக்கணும்னு சொல்லி தான் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, இன்னைக்கு விவசாயிகள் பல இடங்களில் மீரா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணு. சின்ன வெங்காயம் மற்றும் வெந்தயத்தின் சக்தியுடன் உங்கள் டேண்ட்ரஃபை 100% கண்ட்ரோல் செய்து கூந்தலை ஸ்ட்ராங் ஆக்குகிறது. சின்ன வெங்காயம் டேண்ட்ரஃப்க்கு பெரிய வித்தியாசம். உங்களுக்கு ரொமான்டிக்கான லைஃப் பார்ட்னர் வேணுமா இல்ல கூலானவங்க வேணுமா? எப்படிப்பட்டவங்க வேணும்னாலும் tamilshadi.comல ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணி தேடுங்க. மேட்ரிமோனியல்ஸை தாண்டி பாருங்க. $250 ml 7-Up. யானு உன் கையை காட்டு. இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் அதோட அதிகமாகவே கிடைக்கும். 400 ml 20 rupees-ஆ? சொன்னல. இன்னும் சொல்ல. ஒரு கிரீன் ஷர்ட் போட்ட பையன் உன்னை டேட்டு கூட்டிட்டு போவான். Icy Cool 7-Up now 400 milliliters at 20 rupees. Super duper refresher. ஹிஸ்டரி சொல்லுது யாரும் தன்னோட ஹோம் கிரவுண்ட்ல கப்பை ஜெயிச்சதில்லைன்னு. ஹிஸ்டரி சொல்லுது இந்த கப்பை யாரும் 3 தடவை ஜெயிச்சதில்லைன்னு. ஆனா இது ஹிஸ்டரி கிளாஸ் இல்ல, இது கிரிக்கெட் மைதானம். அதனால இந்த தடவை ஹிஸ்டரியை டிஃபீட் பண்ணுவோம், ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்ணுவோம். மணப்பெண்ணின் மனமறிந்து உருவாக்கப்பட்ட மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ரைட்ஸ் ஆஃப் இந்தியா. Everything's new except the attitude. The all-new Seltos. Badass forever. Kia. Movement that inspires. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. சிறப்பு நேரலையில் நாம் தொடர்ந்து பேசலாம். தாமஸ் சார், இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த பட்ஜெட்ல இருந்து எங்க வித்தியாசப்படுதுன்னா ட்ரம்ப் ஃபேக்டர். ட்ரம்ப் ஃபேக்டருங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அதோட தாக்கம் நிறையா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த பட்ஜெட்ல அதுக்கான ரிலீஃப் கிடைக்குமா, அதை சமாளிக்கிற வகையில் இந்த பட்ஜெட் அமையுமா அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலில் 9வது முறையாக தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் தன்னுடைய நாவல் டேல் ஆஃப் டூ சிட்டிஸில் ஒரு ஐகானிக் ஓப்பனிங் இருக்குது. இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் த டைம், இட் வாஸ் த வேர்ஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். வேர்ஸ்ட் ஆஃப் த டைம் பற்றி நான் சொல்ல வேண்டாம். ட்ரம்ப் ஃபேக்டர் நீங்களே சொல்லிட்டீங்க. ரஷ்யா உக்ரைன் வார், வெனிசுவேலா, சுவிட்சர்லாந்து, கிரீன்லாந்து, பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதுலேயும் நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு பெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இங்கே இருக்குது. நம்ம இந்தியாவை பற்றி மட்டும் பேசுவோம். நமக்கு இப்போ ட்ரம்ப் ஃபேக்டர்னால 50% நமக்கு வரி போட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ்போர்ட் ஒரு 60% வரை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இம்மீடியட்டாக கவர்மெண்ட் ஒரு ஐரோப்பிய யூனியன் கூட ஒரு FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை இம்மீடியட்டாக அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பயன், இந்தியாவுக்கு என்ன பயன், தமிழ்நாடு முக்கியமாக இதில் நல்ல பயனடையும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அந்த மார்க்கெட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.4 லட்சம் கோடி அளவுக்கு ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதாவது யூரோப்
நம்மளுடைய பொருட்களுக்கு 99% பொருட்களுக்கு 0% இல்லைன்னா மிக குறைந்த வரியில் வந்து அதாவது இம்போர்ட் தீர்வையில் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறது கோவை, திருப்பூர், ஈரோடு அந்த பெல்ட்டு ஃபுல்லாக வந்து பின்னலாடை, டெக்ஸ்டைல்ஸ் இதுவே பார்த்திங்கன்னா 33 பில்லியன் அளவுக்கான மார்க்கெட் இருக்குது. அதில் இன்னொரு பெல்ட்டு டெவலப் ஆக போகிறது, அது புதிய வாய்ப்புகள் வர்றது வந்து வேலூர், ஆம்பூர், ராணிப்பேட்டை, பேரணாம்பேட் போன்ற பகுதி, அது தோல். இந்த ரெண்டுலேயும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் புதிய தொழில் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அமெரிக்காவில் நமக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு இதை கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அமெரிக்கா வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டோட பெரிய மார்க்கெட், அதனால் அது ஃபுல்லாக நமக்கு கவர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு 60% 70% வந்து இந்த யூரோப்பியன் மார்க்கெட் சேதாரத்தை கண்டிப்பாக குறைக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவோட இந்த 50% வரி வந்து நான் எதிர்பார்க்குறேன்னா கவர்மெண்ட் கண்டிப்பாக அதை வந்து அவங்க கூட பேசி அதை 25 இல்லை அதுக்கு இல்லை பழைய நிலைக்கு அது கொண்டு வரதுக்கான வாய்ப்பு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளேயே அது இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இப்போ வந்து நியூ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நிறைய வந்து தொடர்ந்து பட்ஜெட் இதில் வந்து வந்துகிட்டே இருக்குது. முதல்ல ஒன்று எடுத்துகிட்டு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர், அதில் வந்து மிக அதிகமான ஹை-எண்ட் ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போதைக்கு நமக்கு வந்து 1750 ஜிசிசி வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து கவர்மெண்டோட சப்போர்ட் அதுக்கு நல்லாவே இருக்குது. தொடர்ந்து பட்ஜெட் அதர் ஏரியாஸ் நம்ம பட்ஜெட் இந்த சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் பார்த்தோன்னா நிறைய ஜிசிசி ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் சார் சொன்ன மாதிரி டேட்டா சென்டர்ஸ், டீப் டெக் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பட்ஜெட் கடந்த பட்ஜெட்டில் நான் என்ன பார்த்துட்ருக்கேன்னா, நம்மளுடைய நேரடி வரி வந்து 2020 வந்து 52% இருந்தது நேரடி வரி. இப்போ அது வந்து 59% ஆகிருக்கு. மறைமுக வரி 48லேருந்து 41. இதில் என்ன நமக்கு முக்கியமான என்ன பார்க்கணுன்னா, நேரடி வரி கட்டுறது வந்து இப்போ இன்றைய நிலையில் வந்து 12.7 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க தான் கட்டணும். ஆனால் மறைமுக வரி வந்து எல்லாரும் நம்ம என்ன பொருட்களை வாங்கினாலும் நம்ம வந்து நம்ம கட்டுறோம். ஸோ ஏழைகளும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஏழைகளுக்கான வரி வந்து இப்போ குறைஞ்சிருக்குன்னு தான் நம்ம பார்ப்போம். அது வந்து 41 குறைஞ்சிருக்கு. இது வந்து வேறு எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சி வந்து பார்க்க முடியாது. முக்கால்வாசி வந்து 50-50 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களோட பேர்டன், டேக்ஸ் பேர்டன் வந்து குறையுது. அது நம்ம முக்கியமாக பார்க்கணும். இது இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த தடவை அந்த டாக்ஸை இன்னும் குறைப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு குறையல. அதாவது ப்ரொபோர்ஷன் ஆஃப் த டாக்ஸ், அதாவது நேரடி வரின்றது இப்போ பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ் 12.7 அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோட பார்த்தீங்கன்னா 12.75 லட்சத்துக்கு மேலே இருக்கவங்க தான் டேக்ஸ் கட்டணும். ஆனால் மறைமுக வரின்றது ஜிஎஸ்டி தான் மெயினாக நம்ம இது பண்ண. அது எல்லாருமே நம்ம எந்த பொருட்களே வாங்கினாலும் அது வந்து ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் அந்த ஜிஎஸ்டியில் நம்ம இன்வால்வ். ஆனால் ஜிஎஸ்டியோட கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் புவர் பீப்புள், ஏழைகள் வந்து அது குறைஞ்சிது, அந்த சதவீதம் வந்து குறையுது. அது அப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு நல்லது தான் அது விதத்தில். அதே பார்த்திங்கன்னா நேரடி வரி ஏறிட்டே போகும். இதுதான் ஒரு நாடோட வளர்ச்சி. இப்போ நம்ம பேசுகிறோம் விக்சித் பாரத்தை பற்றி பேசுகிறோம். 2047 இன்க்ளூசிவ் க்ரோத் தான் இருக்கணும், அங்கே எல்லாருக்குமான வளர்ச்சியாக தான் இருக்கணும். ஸோ அதை தான் பார்க்குறீங்கன்னா அந்த விக்சித் பாரத்தோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ பெர் கேபிட்டா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறைவு. பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இங்கே முதல்வரும் மத்திய அரசுக்கு சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்கோடா, யூ நெவர் டிரைவ் அலோன். டாடா பிளே, புத்திசாலி ஆகுங்கள், டாடா பிளே பொருத்துங்கள். மஹா சிமெண்ட், பில்டட் ஸ்ட்ராங். டாடா மோட்டார்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், பெட்டர் ஆல்வேஸ். ICL Finca, தங்க நகை கடன், driven by the all new Kia Seltos, badass forever. முதல்ல நானும் உங்களை மாதிரி தான் பார்க்காத சேனல்ஸ்க்கு சேர்த்து காசை கட்டிட்டு இருந்தேன். அப்புறம் தான் விளங்கிச்சு நாம ஒரு ஆந்தாச்சே, இந்த மக்குத்தனம் நம்ம புத்திசாலித்தனத்துக்கு செட் ஆகாதுன்னு உடனே டாடா பிளே கனெக்ஷன் எடுத்துட்டேன். டாடா பிளே மொபைல் ஆப்ல எனக்கு பிடிச்ச சேனல்ஸை சூஸ் பண்ணி அந்த சேனல்ஸ்க்கான காசை மட்டும் கட்டினேன். என்ன உங்க கண்ணை திறந்துட்டேன்னா இப்ப கண்ணை மூடிட்டு டாடா பிளே வாங்குங்க. With segment's first iSwipe touch gesture control, new urban tan interiors, sporty alloy wheels and redesigned grille. The all-new MG Hector, designed to surprise.
வந்துவிட்டது புதிய மற்றும் அட்வான்ஸ்ட் என்ஷோர் டயபிட்டிஸ் கேர். இதன் கிளினிக்கலி ப்ரூவன் ஃபார்முலாவில் ஹை புரோட்டீன் மற்றும் ஹை ஃபைபர் மட்டுமின்றி 4 மடங்கு அதிக மயோ இனாசிட்டால் போன்ற 35 நியூட்ரியன்ஸும் உள்ளது. இது 90% நேரம் வரை பிளட் சுகர் லெவலை ரேஞ்சில் வைப்பதற்கு உதவும். கூல் ஃபேன்ஸின் ஸ்டைலிஷ் டிசைனுடன் வீட்டின் அழகை அதிகரியுங்கள். கூல் ஃபேன்ஸ் தருகிறது பாதி மின்சாரத்தில் அதிக காற்று குறைந்த சத்தத்துடன். கூல் ஃபேன்ஸ் ஸ்டைலானது மற்றும் அனைத்தையும் விட வித்தியாசமானது. 1 லிட்டர் பீரைட் சன்ஃப்ளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் மதிப்புள்ள அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம். தங்கமயிலின் மென்மெனி டைமண்ட்ஸ். அழகென்றால் இதுதானா, இது கனவல்ல நிஜம்தானா, மின்னி மின்னி பேசுதே மின்மினியின் வைரமே, அழகழகாய் விதவிதமாய் வைர நகை ஜொலிக்குதிங்கே. முதல் தரமான வைர நகைகள் 100% பைபேக்குடன் தங்கமயிலின் மென்மெனி டைமண்ட்ஸ். பிசினஸ்ல நீங்க ராஜாவாகணுமா? கேஏஜியோட சேனல் பார்ட்னரா ஜாயின் பண்ணுங்க. உங்க கேஏஜி ஷோரூம் உங்க ஊர்ல. இன்று மீண்டும் சந்திப்போம். ஓம் இஸ் சென்சிட்டிவ் டீத். இது ஐஸ் கரண்ட் கடிக்கும். அடிக்கலையா? இரு, என்ன மாறிடுச்சு? என் டூத் பேஸ்ட். புது சென்சிடென்ட் டிஎஸ்பி. இதன் ட்ரைஷீல்ட் ஃபார்முலா நர்வ்ஸை பாதுகாத்து எனாமலை ரிப்பேர் செய்யும். Feel the relief சென்சிடென்ட் டிஎஸ்பி உடன். 250 ml 7 up. யானு உன் கையை காட்டு. இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் அதோட அதிகமாவே கிடைக்கும். 400 ml 20 rupees. சொன்னல. இன்னும் சொல்ல. ஒரு கிரீன் ஷர்ட் போட்ட பையன் உன்னை டேட்டு கூட்டிட்டு போவான். Icy Cool 7 Up now 400 milliliters at 20 rupees. Super duper refresher. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஏ பையன் ஈஷான் டாக்டர் ஆக போறான். டாக்டர். ஏ ஈஷான் சயின்டிஸ்ட் ஆக போறான். இப்போ இந்த ஈஷான் என்னவா ஆக போறான்? இஷான் என்னவா ஆனாலும் அவன் கூட எப்போதும் இருக்கும் எல்ஐசியோட அம்ரித்பால் சில்ட்ரன் பாலிசி. உங்கள் பெருங்கனவுகளை நனவாக்கும். இந்த பெரிய பில்டிங் கூட மகா HD பிளஸ் சிமெண்ட்ல தான் சார். மகா HD பிளஸ் சிமெண்ட். மகா கௌரவம், மகா வேலைப்பாடு. லூசர். லைஃபோ இல்ல இன்வெஸ்டிங்கோ ஓவர் கான்ஃபிடென்ஸால நஷ்டம் ஆயிடலாம். மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஹெவி லிஃப்டிங்க எக்ஸ்பர்ட்ஸையும் செய்ய விடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் சார்ந்த அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படியுங்கள். பட்ஜெட் 2026-27 என்ன சொல்கிறது? Driven by the all new Kia Seltos Badass Forever. பட்ஜெட் தொடர்பான சிறப்பு நேரலையில் இணைகிறோம். பட்ஜெட்டிற்கு முன் பின் என பல்வேறு விஷயங்கள் குறித்து புதிய தலைமுறையில் பேச இருக்கிறோம். அந்த வகையில் பட்ஜெட்டுக்கு முன்னதான எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பது தொடர்பாக நிபுணர்களோடு பேசி வருகிறோம். சோமவல்லியப்பன் சார், இந்த நேரத்தில் 5 மாநில தேர்தல் அப்படிங்கிறதும் இந்த பட்ஜெட்ல எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா முதலமைச்சர் தற்போது வலியுறுத்திருக்கிறபடி தமிழ்நாட்டுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு. தமிழக அரசும் நிறைய கோரிக்கைகளை மத்திய அரசு வைக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் இதுல எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? உங்களோட பார்வை.
பொதுவாக நம்முடைய நாட்டில் தேர்தல் காலங்களில் தேர்தலில் வாக்களிப்பவர்களை மனதில் வச்சு திட்டங்களை அறிவிக்கிறது என்பது ஒரு சரியான பொருளாதார அணுகுமுறை அல்ல. இப்போது தேவை இருக்கிற மாநிலங்கள் வளர்ச்சி பெற வேண்டிய மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டியது சரி. ஆனால் இது தேர்தல் அரசியல் தான் நம்ம நாட்டில் நடக்குது, அதை தவிர்க்க முடியாது. ரெண்டாவது குறிப்பாக ஒரு மாநிலத்தினுடைய பெயரை அறிவித்தால், உச்சரித்தால், அதற்கான தனிப்பட்ட திட்டங்கள் கொடுத்தால், அறிவித்தால் மட்டும்தான் அது அந்த மாநிலத்துக்கு என்று கிடையாது. இப்போ வரி கட்டுறது இந்தியா மொத்தமும் இருக்கிற எல்லா மக்களும் கட்டுறாங்க. இப்போ அறிவிக்கிற வருமான வரி விலக்கோ, ஜிஎஸ்டி 2.0 அந்த குறைச்சலோ, அல்லது விவசாயிகளுக்கு கொடுக்குற கிசான் மானியமோ, அல்லது முத்ரா திட்டமோ, அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, இப்பொழுது இந்த பட்ஜெட்டில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு கால் டிப்ரிசியேஷன் வேறு ஏதாவது கொடுக்கலாம், எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குறதோ, ஐரோப்பிய யூனியனுடைய அந்த ஒப்பந்தமோ அனைத்து மக்களுக்குமானது. இது ஒரு இன்னும் கேட்டால் பல கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு எதுவுமே இல்லைங்கிறது அப்படிங்கிறது தான் அந்த இல்லை. நீங்கள் தனிப்பட ஏதாவது ஒன்று இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் குறிப்பாக மெட்ரோ திட்டமோ அல்லது வேறு ஒரு தொழிற்பூங்காவோ அறிவிக்கிறதுல நிச்சயமாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்க வேண்டும். அது அரசியல் சார்ந்து கொடுக்கப்படுகிறது, அரசியல் சார்ந்து கொடுக்கப்படாமலும் இருக்கிறது, அது தவறு. அதே சமயத்தில் எதுவுமே இல்லை என்பதும் ஒரு தவறான அபிப்பிராயம். அதாவது கொடுக்கறது அத்தனையும் இப்போது நீங்கள் இப்போ தாமஸ் ஐயா அவங்க சொன்னாங்க, இப்போ ஐரோப்பிய யூனியனோட நம்ம போடுறதுலேருந்து நமக்கு கிடைக்க போகிற தோல் தொழில் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது. இப்போ ஐரோப்பிய யூனியனால் சைன் பண்ணது பெரும்பாலான பலன் தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போகுது, தமிழ்நாட்டுடைய ஜிடிபியில் வரப்போகுது, மக்களுடைய. அதே மாதிரி ஐரோப்பிய யூனியனுக்கு நாம் பண்ணுற எக்ஸ்போர்ட் எல்லாம் கொங்கு மண்டலத்தில் இருக்குது, அங்கேருந்து போகிறதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தான். இது தமிழ்நாட்டுக்கென்று அறிவிக்கப்படவில்லை, இந்தியாவிற்கென்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு எடுத்துக்கொள்கிறது. அதுபோல் பட்ஜெட்டில் போகிற எல்லா அறிவிப்புகளும் எல்லா மாநிலத்தோருக்கும் உண்டு, சில குறிப்பான அறிவிப்புகள் சில குறிப்பான மாநிலங்களுக்கு. சரி, நேரடியாக இல்லைன்னாலும் நமக்கு மறைமுகமாக அதோட ஒரு 80-70 விழுக்காடு பட்ஜெட் எல்லாருக்குமானது. 80-70 விழுக்காடு பட்ஜெட் எல்லாருக்குமான பலன் கிடைக்கிது. சரி, திரு குமார் துரைசாமி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழகத்திற்கான தேவைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட கோரிக்கை. இருந்தாலும் சார் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமானது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மற்ற நாடுகளோட செய்யப்படுற ஒப்பந்தம், ஐரோப்பிய யூனியனோட ஒப்பந்தம், அதெல்லாம் நமக்கு பலனளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக பலனளிக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவின் 41% தோல் ஏற்றுமதி என்பது தமிழ்நாட்டிலிருந்து தான் நடக்கிறது. இந்தியாவின் 40%க்கு அதிகமான எலக்ட்ரானிக் ஏற்றுமதி என்பது தமிழ்நாட்டிலிருந்து தான் நடக்கிறது. இந்தியாவின் 28% ஜவுளி ஏற்றுமதி என்பதும் தமிழ்நாட்டிலிருந்து தான் நடக்கிறது. ஏற்கனவே இன்னொரு பங்கேற்பாளர் சொன்னது போல, ஐரோப்பிய யூனியனில் ஏற்படுத்தக்கூடிய இன்றைக்கி ஒரு வாய்ப்பு என்பது மிகப்பெரிய வாய்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு $35 பில்லியன் அளவிற்கான வாய்ப்புகளை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதனுடைய வலிமையை நாம் உபயோகித்துக் கொள்வது என்று ஒரு கேள்வி எழுமையானால், நிச்சயமாக நமது அடிப்படை கட்டமைப்பை கட்டாயமாக வலுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இங்கே இருக்குது. அதுக்காகத்தான் நிறைய அறிவிப்புகளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே PM மித்ரா பார்க்குன்னு சொல்லிட்டு விருதுநகரில் அறிவிச்சிருக்காங்க. அதுக்காக ஒரு 1542 ஏக்கர் நிலங்களை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கிறது. அதற்கு மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 10,800 கோடி ரூபாய் அளவை அதற்கான அடிப்படை கட்டமைப்புக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான பணிகள் இப்போது தொடங்கி ஆரம்பகட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இது போன்று தமிழ்நாடு அரசும் இங்கே ஜவுளி பூங்காக்களை கிட்டத்தட்ட பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்களில் உருவாக்கி இருக்காங்க. இதெல்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பாசிட்டிவான சைன் தான் தெரியுது அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்கு. சேதுராமன் சார், வேளாண் துறையிலையும் இதே எஃபெக்ட் அப்படிங்கிறது பிரதிபலிக்குமா? இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்றதுனால சில ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்கலாக சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய பட்ஜெட்டில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி 14% மேலே ஜிடிபியில் பங்களிப்பு பண்ணுறது வேளாண் துறை. ஆனால் ஒட்டுமொத்த ஒதுக்கீடில் பார்த்திங்கன்னா 2.6, 2.7% மேலே வேளாண் துறைக்கு கிடையாது. அந்த 2.6, 2.7லையும் உதாரணத்திற்கு கடந்த ஆண்டு ஒதுக்கீடுப்பட்ட தொகையில் கிட்டத்தட்ட 77% PM கிசானுக்கு தான் போகுது. நம்மளுடைய கூடுதலான இன்றைக்கி தேவை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உற்பத்தியில் இருக்கக்கூடிய தேக்கநிலை ஆய்வுகள் நிறைய தேவைப்படுது. அப்போ ஒட்டுமொத்தமாக வேளாண் துறைக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டில் 10% கூட ஆய்வுகளுக்காக ஒதுக்கப்படுறதில்ல. அப்போ நம்ம இன்றைக்கி எதிர்பார்ப்பு வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தமிழகத்துக்கும் சேர்த்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேளாண் துறைக்கான ஒதுக்கீடு என்பது குறைந்தபட்சம் 5% ஒட்டுமொத்த நிதி அறிக்கையில் வரக்கூடிய தொகையில் இருக்கணும் அப்படின்றது. இதில் கூடுதலாக வெல்ஃபேர் மெஷர்ஸை தனியாக பிரிங்க.
பிஎம் கிசான் மாதிரி உள்ள வெல்ஃபேர் மெஷர்ஸை தனியாக பிரிங்க. இது ஆக்கப்பூர்வமாக விவசாயத்திற்கான அடுத்த கட்டத்துக்கு வேளாண் துறைக்கான நலத்திட்டங்களை தனியாக பிரிங்க. உற்பத்தியை பெருக்குவதற்கும் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதை வந்து கூடுதல் மதிப்போட வெளியில் கொண்டு போகிறதுக்குமான திட்டங்களை கொண்டு வருவது தான் உண்மையாக விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இது உங்களோட கருத்தை எடுத்துக்கிறேன். கணபதி சார், இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தங்க மற்றும் வெள்ளியின் விலை வந்து பயங்கரமாக உயர்ந்துட்டு போகிறத பார்க்குறோம். இதில் பொருளாதாரத்தோட தாக்கம் எப்படி இருக்குது? இதை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? அது தங்கத்தை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. சில்வர் அண்ட் கோல்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் குறையும், கரெக்ஷன் ஆகும். ஆனாக்க கோல்டு அண்ட் சில்வர் வில் கண்டினியூ டு பி அ ஃபேவர்ட் அசெட் இன் திஸ் டிஸ்டர்ப்டு குளோபல் மேக்ரோஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடணும். சிங்கிள்ஸ், டூஸ், த்ரீஸ், ஒரு பவுண்ட்ரி அக்கேஷனலாக 6 அடிக்காமல். ஆனால் ரிஃபார்ம்ஸ் T20 மாதிரி 6 அடிச்சுட்டே இருக்கணும். இது பண்ணாக்க அவர் 7.5% growth will be achieved. நியூ மார்க்கெட் போகணும். நம்ம சைனாவுக்கு இருக்கிற வெறுப்பை விட்டுட்டு அவங்க FDI அட்ராக்ட் பண்ணி இங்கே வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் பண்ணணும். சைனாலேருந்து பிக் ட்ரேட் பேலன்ஸ் இருக்குது, அதை குறைக்கணும். அதை குறைக்கிற வாய்ப்பு வந்து இங்கே அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் வேலை வாய்ப்பும் ஜாஸ்தி ஆகும் என்று நான் நிச்சயமாக. பட்ஜெட் உரை தொடங்கி இருக்கிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் உரையை தாக்கல் செய்ய அவைக்கு வந்திருக்கிறார். அவை தொடங்கி இருக்கிறது. நேரலையை பார்க்கிறோம். माननीय वित्त मंत्री श्रीमती निर्मला सीतारमन जी, item number 1. Sir, with your permission, I rise to lay on the table a copy each of the following papers, Hindi and English versions, under Article 281 of the Constitution. Report for 2026 to 2031, Volume 1, Main Report of the 16th Finance Commission. 2. Report for 2026-2031, 2 annexures of the 16th Finance Commission. Number 3, explanatory memorandum as to the action taken on the recommendations contained in the above report. Item 2, माननीय वित्त मंत्री निर्मला सीतारमन जी. Honorable Speaker, sir, on the sacred occasion of Magh Purnima and the birth anniversary of Guru Ravidas, I present the budget for the year 2026-2027. Since we assumed office 12 years ago, India's economic trajectory has been marked by stability, fiscal discipline, sustained growth and moderate inflation. This is the result of conscious choices we have made, even in times heightened uncertainty and disruption. Our government, led by Honorable Prime Minister Modi, has decisively and consistently chosen action over ambivalence, reform over rhetoric, and people over populism. We have pursued far-reaching structural reforms, fiscal prudence and monetary stability, whilst maintaining a strong thrust on public investment. Keeping Atmanirbharta as a lodestar, we have built domestic manufacturing capacity, energy security, and reduced critical import dependencies. Simultaneously, we have ensured that citizens benefit from every action of the government, undertaking reforms to support employment generation, agricultural productivity, household purchasing power, and universal services to people. These measures have delivered a high growth rate of around 7% and helped us make substantial strides in poverty reduction and improvement in the lives of our people. Today, we face an external environment in which trade and multilateralism are imperiled
and access to resources and supply chains are disrupted. New technologies are transforming production systems while sharply increasing demands on water, energy, and critical minerals. India will continue to take confident steps towards Vikasit Bharat, balancing ambition with inclusion. As a growing economy with expanding trade and capital needs, India must also remain deeply integrated with global markets, exporting more and attracting stable long-term investment. As I begin part A, I want to express my gratitude to the people for standing firmly with us as we forge our way together towards becoming one of the largest economies of the world. Our aim is to transform aspiration into achievement and potential into performance as we ensure that the dividends of growth reach every farmer, the scheduled caste, the scheduled tribes, the nomads, the youth, the poor and the women. In Vikasit Bharat Young Leaders Dialogue 2026, several innovative ideas were shared with our Prime Minister, which have inspired many of the proposals, making this a unique Yuva Shakti-driven budget. Our government's sankalp is to focus on our poor, underprivileged and the disadvantaged. To deliver on this sankalp, and given that this is the first budget prepared in Kartavya Bhavan, we are inspired by three Kartavya. Our first Kartavya is to accelerate and sustain economic growth by enhancing productivity and competitiveness and building resilience to volatile global dynamics. Our second Kartavya is to fulfill aspirations of our people and build their capacity, making them strong partners in India's path to prosperity. Our third Kartavya, aligned with our vision of Sabka Saath, Sabka Vikas, is to ensure that every family, community, region and sector has access to resources, amenities and opportunities for meaningful participation. This threefold approach requires a supportive ecosystem. The first requirement is to sustain the momentum of structural reforms, continuous, adaptive and forward-looking. Second, a robust and resilient financial sector is central to mobilizing savings, allocating capital efficiently and managing risks. Third, cutting-edge technologies, including AI applications, can serve us as force multipliers for better governance. Reform Express. Our government has undertaken comprehensive reforms towards creating employment, boosting productivity and accelerating growth. After the Prime Minister's announcement on Independence Day in 2025, over 350 reforms have been rolled out. This includes GST simplification, notification of labor codes, and rationalization of mandatory quality control orders. High-level committees have been formed, and in parallel, the central government is working with the state governments on deregulation and reducing compliance requirements. The Reform Express is well on its way and will maintain its momentum to help us fulfill our Kartavya. I now move to specific proposals. Under our first Kartavya, to accelerate and sustain economic growth, I propose interventions in 6 areas. 1. Scaling up manufacturing in 7 strategic and frontier sectors. 2. Rejuvenating legacy industrial sectors.
3. Creating champion MSMEs. 4. Delivering a powerful push for infrastructure. 5. Ensuring long-term security and stability. And 6. Developing city economic regions. Scaling up of manufacturing in 7 strategic and frontier sectors. Biopharma Shakti, meaning biopharma strategy for health advancement through knowledge, technology and innovation. India's disease burden is observed to be shifting towards non-communicable diseases like diabetes, cancer and autoimmune disorders. Biologic medicines are key to longevity and quality of life at affordable costs. To develop India as a global biopharma manufacturing hub, I propose the Biopharma Shakti with an outlay of 10,000 crores over the next 5 years. This will build the ecosystem for domestic production of biologics and biosimilars. The strategy will include a biopharma-focused network with 3 new national institutes of pharmaceutical education and research, popularly known as NIPERs, and upgrading 7 existing ones. It will also create a network of 1,000 accredited India clinical trials sites. We propose to strengthen the Central Drug Standard Control Organization to meet global standards and approve timeframes through and approval timeframes through a dedicated scientific review cadre and specialists. India's Semiconductor Mission 1.0 expanded India's semiconductor sector capabilities. Building on this, we will launch ISM 2.0 to produce equipment and materials, design full-stack Indian IP, and fortify supply chains. We will also focus on industry-led research and training centers to develop technology and skilled workforce. The Electronics Components Manufacturing Scheme, launched in April 2025 with an outlay of 22,919 crores, already has investment commitments at double the targets. We propose to increase the outlay to 40,000 crores to capitalize on this momentum. A scheme for rare earth permanent magnets was launched in 2025 November. We now propose to support the mineral-rich states of Odisha, Kerala, Andhra Pradesh and Tamil Nadu to establish dedicated rare earth corridors to promote mining, processing, research and manufacturing. To enhance domestic chemical production and reduce import dependency, we will launch a scheme to support states in establishing 3 dedicated chemical parks through challenge route on a cluster-based plug-and-play model. Strong capital goods. Strong capital goods capability is a determinant of productivity and quality across different sectors. Towards building this capacity, I propose the following. High-tech tool rooms will be established by central public sector enterprises at 2 locations as digitally enabled automated service bureaus that locally design, test and manufacture high-precision components at scale and at lower cost. 2. A scheme for enhancement of construction and infrastructure equipments will be introduced to strengthen domestic manufacturing of high value and technologically advanced CIE. This can range from lifts in a multi-storied apartment or firefighting equipment in multiplexes, large or small,
and to tunnel boring equipments for building metros and high altitude roads. I also propose a scheme for container manufacturing to create a globally competitive container manufacturing ecosystem with a budgetary allocation of 10,000 crores over a 5-year period. For the labor-intensive textile sector, I propose an integrated program with 5 subparts. 1. The National Fiber Scheme for self-reliance in natural fibers such as silk, wool and jute, man-made fibers and new age fibers. Textile expansion and employment scheme to modernize traditional clusters with capital support for machinery, technology upgradation and common testing and certification centers. 3. The National Handloom and Handicraft Program to integrate and strengthen existing schemes and ensure targeted support for weavers and artisans. Tex Eco Initiative to promote globally competitive and sustainable textiles and apparels. Samarth 2.0 to modernize the upgrade the textile skilling ecosystem through collaboration with industry and academic institutions. Further, I propose to set up mega textile parks in challenge mode. They can also focus on bringing value addition to technical textiles. I propose to launch the Mahatma Gandhi Gram Swaraj initiative to strengthen khadi, handloom and handicrafts. This will help in global market linkage and branding. It will streamline and support training, skilling, quality of process and production. This will benefit our weavers, village industries, one district, one product ODOP initiative and also our rural youth. India has the potential to emerge as a global hub for high quality, affordable sports goods. I propose a dedicated initiative for sports goods that will promote manufacturing, research and innovation in equipment design as well as material sciences. Rejuvenation of legacy industrial clusters. I propose to introduce a scheme to revive 200 legacy industrial clusters to improve their cost competitiveness and efficiency through infrastructure and technology upgradation. Creating champion SMEs and supporting micro enterprises. Recognizing MSMEs as a vital engine of growth, I propose a 3-pronged approach to help them grow as champions. Equity support. I propose to introduce a dedicated 10,000 crores SME growth fund to create future champions, incentivizing enterprises based on select criteria. I also propose to top up the Self-Reliant India Fund set up in 2021 with 2,000 crores to continue support to micro enterprises and maintain their access to risk capital. Liquidity support. With TREDS, more than 7 lakh crore has been made available to MSMEs. To leverage its full potential, I propose 4 measures. 1. Mandate TREDS as the transaction settlement platform for all purchases from MSMEs by CPSEs, serving as a benchmark for other corporates. 2. Introduce a credit guarantee support mechanism through CGT-MSE for invoice discounting on TREDS platform. 3. Link GEM with TREDS for sharing information with financiers about government purchases from MSMEs, encouraging
cheaper and quicker financing. 4. Introduce TREDS receivables as asset-backed securities, helping develop a secondary market, enhancing liquidity and settlement of transactions. Professional support. Government will facilitate professional institutions such as the ICAI, ICSI, ICMAI to design short-term modular courses and practical tools to develop a cadre of corporate mitras, especially in Tier 2 and Tier 3 towns. These accredited para-professionals will help MSMEs meet compliance requirements at affordable costs. Infrastructure. During this past decade, our government has undertaken several initiatives for large-scale enhancement of public infrastructure, including through new financing instruments such as Infrastructure Investment Trust (InvITs) and Real Estate Investment Trust (REITs), and institutions like NIIF and NABFID. We shall continue to focus on developing infrastructure in cities with over 5 lakh population, that is Tier 2, Tier 3 cities, which have expanded to become growth centers. Public capital expenditure has increased manifold from 2 lakh crore in 2014-15 to an allocation of 11.2 lakh crore in BE 25-26. In this coming year, that is financial year 2026-27, I propose to increase it to 12.2 lakh crores to continue the momentum. To strengthen the confidence of private developers regarding risks during infrastructure development and construction phase, I propose to set up an infrastructure risk guarantee fund to provide prudentially calibrated partial credit guarantee to lenders. Over the years, REITs have emerged as a successful instrument for asset monetization. I propose to accelerate recycling of significant real estate assets of the CPSEs through the setting up of dedicated REITs. To promote environmentally sustainable movement of cargo, I propose to 1. Establish new dedicated freight corridors connecting Dankuni in the east to Surat in the west. Operationalize 20 new national waterways over the next 5 years, starting with National Waterways 5 in Orissa to connect mineral-rich areas of Talcher and Angul and industrial centers like Kalinga Nagar to the ports of Paradeep and Dhamra. Training institutes will be set up as regional centers of excellence for development of required manpower for these waterways. This will benefit youth in the entire stretch of the waterways to train and acquire skills. Further, a ship repair ecosystem catering to inland waterways will also be set up at Varanasi and Patna. And C. Launch a coastal cargo promotion scheme for incentivizing a modal shift from rail to road to increase the share of inland waterways and coastal shipping from 6% to 12% by 2047. To enhance last mile and remote connectivity and promote tourism, I propose to give incentives to indigenize manufacturing of seaplanes. A seaplane VGF scheme will be also introduced to provide support for operations. Carbon capture, utilization and storage. Aligning with the roadmap launched in December 2025, the carbon capture, utilization and storage technologies at scale will achieve higher readiness
and in end-use application across 5 industrial sectors, including power, steel, cement, refineries, and chemicals. An outlay of 20,000 crore is proposed over the next 5 years for this purpose. City economic regions. Cities are India's engines of growth, innovation, and opportunities. We shall now focus on Tier 2, Tier 3 cities, and even temple towns, which need modern infrastructure and basic amenities. This budget aims to further amplify the potential of cities to deliver the economic power of agglomerations by mapping city economic regions based on their specific growth drivers. An allocation of 5,000 crore per CER over 5 years is proposed for implementing their plans through a challenge mode with a reform-cum-result-based financing mechanism. In order to promote environmentally sustainable passenger systems, we will develop 7 high-speed rail corridors between cities as growth connectors, namely Mumbai to Pune, Pune to Hyderabad, Hyderabad to Bengaluru, Hyderabad to Chennai, Chennai to Bengaluru, Delhi to Varanasi, Varanasi to Siliguri. Financial sector. The Indian banking sector today is characterized by strong balance sheet, historic highs in profitability, improved asset quality, and coverage exceeding 98% of villages in the country. At this juncture, we are well placed to futuristically evaluate the measures needed to continue on the path of reform-led growth of this sector. I propose setting up a high-level committee on banking for Vikasit Bharat. High-level committee on banking for Vikasit Bharat to comprehensively review the sector and align it with India's next phase of growth while safeguarding financial stability, inclusion, and consumer protection. The vision for NBFCs for Vikasit Bharat has been outlined with clear targets for credit disbursement and technology adoption in order to achieve scale and improve efficiency in the public sector NBFCs. As a first step, it is proposed to restructure the Power Finance Corporation and Rural Electrification Corporation. I propose a comprehensive review of the foreign exchange management non-debt instruments rules to create a more contemporary, user-friendly framework for foreign investments consistent with India's evolving economic priorities. Corporate bond market. I propose to introduce a market-making framework with suitable access to funds and derivatives on corporate bond indices. I also propose to introduce total return swaps on corporate bonds. Municipal bonds. To encourage the issuance of municipal bonds of higher value by larger cities, I propose an incentive of 100 crore rupees for a single bond issuance. 100 crore rupees for a single bond issuance of more than 1,000 crore. The current scheme under Amrit which incentivizes issuances up to 200 crores only, will also continue to support smaller and medium towns. That will also continue to support the smaller and medium towns. Ease of doing business. Individual persons resident outside India, PROI, will be permitted to invest in equity instruments of listed Indian companies through the Portfolio Investment Scheme.
It is also proposed to increase the investment limit for an individual PROI under the scheme from 5% to 10% with an overall investment limit for all individual PROIs to 24% from the current 10%. Emerging technologies including AI. 21st century is technology driven. Adoption of technology is for the benefit of all people. Farmers in the field, women in STEM, youth keen to upskill, and Divyangjan to access newer opportunities. The government has taken several steps to support new technologies through AI Mission, National Quantum Mission, Anusandhan National Research Fund, and Research and Development and Innovation Fund. Our second kartavya is to fulfill aspirations and build capacities. Close to 25 crore individuals have come out of multi-dimensional poverty through a decade of our government's sustained and reform-oriented efforts. Our government has therefore decided to place a renewed emphasis on the service sector to provide a pathway to fulfilling aspirations of a youthful India with the following measures. I propose to set up a high-powered Education to Employment and Enterprises Standing Committee to recommend measures that focus on services sector as a core driver of Vikasit Bharat. This will make us a global leader in services with a 10% global share by 2047. The committee will prioritize areas to optimize the potential for growth, employment and exports. They will also assess the impact of emerging technologies, including AI, on jobs and skill requirements and propose measures thereof. To create a range of skilled career pathways, a new range of skilled career pathways for our youth, I propose interventions in the following sectors. Health. Existing institutions for allied health professionals will be upgraded and new AHP institutions established in private and government sectors. This will cover 10 selected disciplines, including optometry, radiology, anesthesia, OT technology, applied psychology and behavioral health, and add 1 lakh AHPs over the next 5 years. A strong care system covering geriatric and allied care services will be built. A variety of NSQF aligned programs will be developed to train multi-skilled caregivers, combining core care and allied skills such as wellness, yoga and operation of medical assistive devices. In the coming year, 1.5 lakh caregivers will be trained. Hubs for medical value tourism. To promote India as a hub for medical tourism services, I propose to launch a scheme to support states in establishing 5 regional medical hubs in partnership with the private sector. These hubs will serve as integrated healthcare complexes that combine medical, educational and research facilities. They will have Ayush centers, medical value tourism facilitation centers and infrastructure for diagnostics, post-care and rehabilitation. These hubs will provide diverse opportunities, job opportunities for health professionals, including doctors and AHPs. Ancient Indian yoga, already respected in several parts of the world,
was given a mass global recognition when Honorable Prime Minister took it to the UN. Post-COVID, Ayurveda gained a similar global acceptance and recognition. Exporting quality Ayurveda products helps farmers who grow the herbs and youth who process the products. To meet growing global demand, a few more steps are being taken. I propose to 1. Set up 3 new All India Institutes of Ayurveda. 2. Upgrade Ayush pharmacies and drug testing labs for higher standards of certification ecosystem and make available more skilled personnel. 3. Upgrade the WHO Global Traditional Medicine Center in Jamnagar to bolster evidence-based research, training and awareness for traditional medicine. Animal husbandry. Livestock contributes to close to 16% of farm income, including of poor and marginal households. To scale up availability of veterinary professionals by more than 20,000, I propose to roll out a loan-linked capital subsidy support scheme for establishment of veterinary and para-veterinary colleges, veterinary hospitals, diagnostic laboratories, and breeding facilities in private sector. Collaboration between Indian and foreign institutions will also be facilitated. Orange economy. India's animation, visual effects, gaming and comics sector, AVGC sector, is a growing industry projected to require 2 million professionals by 2030. I propose to support the Indian Institute of Creative Technologies, Mumbai, in setting up AVGC content creator labs in 15,000 secondary schools all over the country and 500 colleges. The Indian design industry is expanding rapidly, and yet there is a shortage of Indian designers. I propose to establish, through Challenge Route, a new National Institute of Design to boost design education and development in the eastern region of India. Education. Our government will support states through Challenge Route in creating 5 university townships in the vicinity of major industrial and logistics corridors. These planned academic zones will host multiple universities, colleges and research institutions, skill centers and residential complexes. In higher education, STEM institutions, prolonged hours of study and laboratory work pose some challenges for girl students. Through VGF, Viability Gap Funding and capital support, 1 girls' hostel will be established in every district. To promote astrophysics and astronomy via immersive experiences, 4 telescope infrastructure facilities will be set up or upgraded. The National Large Solar Telescope, the National Large Optical Infrared Telescope, the Himalayan Chandra Telescope and the Cosmos 2 Planetarium. Tourism. The tourism sector has the potential to play a large role in the employment generation, forex earnings and expanding the local economy. I propose to set up a National Institute of Hospitality by upgrading the existing National Council for Hotel Management and Catering Technology. It will function as a bridge between academia, industry and government. I also propose a pilot scheme
for upskilling 10,000 guides in 20 iconic tourist sites through a standardized, high-quality, 12-week training course in hybrid mode in collaboration with the Indian Institute of Management. A national destination digital knowledge grid will be established to digitally document all places of significance, cultural, spiritual, and heritage. This initiative will create a new ecosystem of jobs for local researchers, historians, content creators, and technology partners. India has the potential and opportunity to offer world-class trekking and hiking experience. We will develop ecologically sustainable mountain trails in Himachal Pradesh, Uttarakhand, and Jammu Kashmir. Also in Araku Valley in the Eastern Ghats and Podigai Malai in the Western Ghats. Turtle trails along key nesting sites in the coastal areas of Odisha, Karnataka and Kerala. And 3 bird watching trails along the Pulikat Lake in Andhra Pradesh, Tamil Nadu. It's on the border. Under the visionary leadership of Honorable Prime Minister, we established the International Big Cat Alliance in 2024. This year, India is hosting the first ever Global Big Cat Summit, where heads of governments and ministers from 95 range countries will deliberate on collective strategies for conservation. Heritage and culture tourism. I propose to develop 15 archaeological sites, including Lothal, Dolavira, Rakigadi, Adichanallur, Saranath, Hastinapur, and Leh Palace into vibrant experiential cultural destinations. Excavated landscapes will be open to the public through curated walkways. Immersive storytelling skills and technologies will be introduced to help conservation labs, interpretation centers, and guides. The sports sector provides multiple means of employment, skilling, and job opportunities. Taking forward the systematic nurturing of sports talent which is set in motion through the Khelo India program earlier, I propose to launch a Khelo India mission to transform the sports sector over the next decade. The mission will facilitate an integrated talent development pathway supported by training centers which are foundational, intermediate, and elite levels. B. Systematic development of coaches and support staff. C. Integration of sports science and technology. D. Competitions and leagues to promote sports culture and provide platforms. And E. Development of sports infrastructure for training and competition. Our third Kartavya aligns with our vision of Sabka Saath Sabka Vikas towards Vikasit Bharat. This requires targeted efforts for 1. Increasing farmer incomes through productivity enhancement and entrepreneurship, with special attention to small and marginal farmers. B. Empowering Divyangjan through access to livelihood opportunities, training, and high-quality assistive devices. C. Empowering the vulnerable to access mental health and trauma care. D. Focus on the Purvodaya states and the Northeast region to accelerate development and employment opportunities. Fisheries. We will undertake initiatives for integrated development of 500 reservoirs and Amrit Sarovars. 2. Strengthen the fisheries value chain in coastal areas and enable market linkages involving startups and women-led groups together with
fish farmer producer organizations. Animal husbandry. To provide quality employment opportunities in rural and peri-urban areas, we will support the animal husbandry sector in entrepreneurship development through a credit-linked subsidy program, B, scaling up and modernization of livestock enterprises, C, enhanced creation of livestock, dairy and poultry, enhanced creation of livestock, dairy and poultry focused integrated value chains, and D, encourage creation of livestock farmer producer organizations. High value agriculture. To diversify farm outputs, increase productivity, enhance farmers' incomes and create new employment opportunities, we will support high value crops such as coconut, sandalwood, cocoa, cashew in the coastal areas, agar trees in northeast, and nuts such as almonds, walnuts and pine nuts in our hilly regions. These, all of them, will be supported. India is the world's largest producer of coconuts. About 30 million people, including nearly 10 million farmers, depend on coconuts for their livelihood. To further enhance competitiveness in coconut production, I propose a coconut promotion scheme to increase production and enhance productivity through various interventions, including replacing and non-productive trees with new saplings or plants or varieties in major coconut growing states. A dedicated program is proposed for Indian cashew and cocoa to make India self-reliant in raw cashew and coconut production and processing, enhance export competitiveness, and transform Indian cashew and Indian cocoa into premium global brands by 2030. Sandalwood. Sandalwood is closely linked to India's social and cultural heritage. Our government will partner with state governments to promote focused cultivation and post-harvest processing to restore the glory of the Indian sandalwood ecosystem, to rejuvenate old, low-yielding orchards and expand high-density cultivation of walnuts, almonds and pine nuts. We will support a dedicated program to enhance farmer incomes and in bringing value addition by engaging youth. Bharat Vistar, that is virtually integrated system to access agricultural resources. I propose to launch Bharat Vistar, a multilingual AI tool that shall integrate the AgriStack portals and the ICAR package on agricultural practices with AI systems. This will enhance farm productivity, enable better decisions for farmers, and reduce risk by providing customized advisory support. She Marts for rural women-led enterprises. Building on the success of Lakpati Didi program, I propose to help women take the next step from credit-linked livelihoods to being owners of enterprises. Self-help entrepreneur, She Marts will be set up as community-owned retail outlets within the cluster-level federations through enhanced and innovative financing instruments. Empowering Divyangjan. Divyangjan Kaushal Yojana. Information technology, AVGC sectors, hospitality and food and beverages sectors often offer task-oriented and process-driven roles which are suitable for Divyangjan. We will ensure dignified livelihood opportunities through industry-relevant and customized training specific to each Divyangjan group. Divyang Sahara Yojana.
Timely access to high-quality assistive devices for all eligible Divyangjan is a fundamental need. I propose to 1. Support the Artificial Limbs Manufacturing Corporation of India, ALIMCO, to set up and to scale up production of assistive devices, invest in R&D and AI integration, strengthen PM Divyasha Kendras, and support setting up of assistive technology marts as modern retail style centers where Divyangjan and senior citizens can see, try and purchase assistive products. Reaffirming our commitment to mental health and trauma care. There are no national institutes for mental health care in North India. We will therefore set up a NIMHANS 2 and also upgrade national mental health institutes in Ranchi and in Tezpur as regional apex institutions. Emergencies expose families, particularly the poor and vulnerable, to unexpected expenditure. We will strengthen and increase these capacities by 50% in district hospitals by establishing emergency and trauma care centers. Focus on Purvodaya states and northeastern regions. Purvodaya, I propose the development of an integrated East Coast industrial corridor with a well-connected node at Durgapur, creation of 5 tourism destinations in 5 Purvodaya states, and the provision of 4,000 e-buses. Buddhist sites in northeastern region. The northeastern region is a civilizational confluence of Theravada and Mahayana or Vajrayana traditions. I propose to launch a scheme for development of Buddhist circuits in Arunachal Pradesh, Sikkim, Assam, Manipur, Mizoram and Tripura. The scheme will cover preservation of temples and monasteries, pilgrimage interpretation centers, connectivity and pilgrim amenities. 16th Finance Commission. On 17th November 2025, the 16th Finance Commission submitted its report to the President. As mandated under Article 281 of the Constitution, the government is to lay the report along with the explanatory memorandum on the action taken report on the recommendations of the Commission in Parliament, which, Sir, Honourable Speaker, you've allowed me to do at the commencement of this session. The government has accepted the recommendation of the Commission to retain the vertical share of devolution at 41%. As recommended by the Commission, I have provided 1.4 lakh crores of rupees to the states for the year 2026-2027 as Finance Commission grants. These include rural and urban local body and disaster management grants. Fiscal consolidation. Government has been delivering on our fiscal commitments consistently without compromising on social needs. To strive towards accepted standards of fiscal management in Budget 25-26, I had indicated that the central government would target reaching a debt to GDP ratio of 50 plus or minus 1% by 2030-31. In line with this, the debt to GDP ratio is estimated to be 55.6% of GDP in BE 26-27. compared to 56.1% of GDP in RE 25-26. A declining debt to GDP ratio will gradually free up resources for priority sector lending and expenditure by reducing the outgo on interest payments. One of the main operational instruments for debt targeting is the fiscal deficit. I am happy to inform this august House
that I fulfilled my commitment made in 2021-2022 to reduce fiscal deficit below 4.5% of GDP by 25-26. In RE 25-26, the fiscal deficit has been estimated at par with BE of 2025-26 at 4.4% of GDP. In line with the new fiscal prudence path of debt consolidation, the fiscal deficit in BE 26-27 is estimated to be 4.3% of the GDP. The revised estimates of the non-debt receipts are 34 lakh crore rupees, of which the centre's net tax receipts are 26.7 lakh crore. The revised estimate of the total expenditure is 49.6 lakh crore rupees, of which the capital expenditure is about 11 lakh crores. Budget estimates 2026 to 2027. Coming to 26-27, the non-debt receipts and the total expenditure are estimated as 36.5 lakh crore and 53.5 lakh crore respectively. The centre's net tax receipts are estimated at 28.7 lakh crore rupees. To finance the fiscal deficit, the net market borrowings from dated securities are estimated at 11.7 lakh crore rupees. The balance financing is expected to come from small savings and other sources. The gross market borrowings are estimated at 17.2 lakh crore rupees. I'll now move to Part B. Part B, direct taxes. Honorable Speaker, sir, I now present my proposals on direct taxes. New Income Tax Act. In July 2024, I announced a comprehensive review of the Income Tax Act 1961. This was completed in a record time, and the Income Tax Act 2025 will come into effect from 1st April 2026. The simplified income tax rules and forms will be notified shortly, giving adequate time to taxpayers to acquaint themselves with its requirements. The forms have been redesigned such that ordinary citizens can comply without difficulty. Ease of living. I propose that any interest awarded by the Motor Accident Claims Tribunal to a natural person will be exempt from income tax, and any TDS on this account will be done away with. I propose to reduce TCS rate on the sale of overseas tour program package from the current 5% and 20% to 2% without any stipulation of amount. I propose to reduce TCS rate for pursuing education and for medical purposes under the Liberalized Remittance Scheme, popularly known as LRS, from 5% to 2%. Supply of manpower services is proposed to be specifically brought within the ambit of payment to contractors for the purpose of TDS to avoid ambiguity. Thus, TDS on these services will be at the rate of either 1% or 2% only. I propose a scheme for small taxpayers wherein a rule-based automated process will enable obtaining a lower or nil deduction certificate instead of filing an application with the assessing officer. For the ease of taxpayer holding securities in multiple companies, I propose to enable depositories to accept Form 15G or Form 15H from the investor and provide it directly to various relevant companies.
I propose to extend time available for revising returns from 31st December to up to 31st March with the payment of a nominal fee. I also propose to stagger the timeline for filing of tax returns. Individuals with ITR 1 and ITR 2 returns will continue to file till 31st July, and non-audit business cases or trusts are proposed to be allowed time till 31st August. TDS on sale of immovable property by a non-resident is proposed to be deducted and deposited through resident buyers and his or her PAN-based challan instead of requiring a TAN, which is a temporary accounting number. To address practical issues of small taxpayers like students, young professionals, tech employees, relocated NRIs, and such others, I propose to introduce a one-time 6-month foreign asset disclosure scheme for these taxpayers to disclose income or assets below a certain size. This scheme would be applicable for two categories of taxpayers, namely A, who did not disclose their overseas income or assets, and B, who disclosed their overseas income and or paid due tax but could not declare the asset acquired. For category A, the limit of undisclosed income or asset is proposed to be up to 1 crore rupees. They need to pay 30% of fair market value of asset or 30% of undisclosed income as tax and 30% as additional income tax in lieu of penalty, and would thereby get immunity from prosecution. For category B, asset value is proposed to be up to 5 crore rupees. Here, immunity from both penalty and prosecution will be available with a payment of fee of 1 lakh rupees. Rationalizing penalty and prosecution. Multiplicity of proceedings are hindrance to the ease of doing business. I propose to integrate assessment and penalty proceedings by way of a common order for both. There will be no interest liability on the taxpayer on the penalty amount for the period of appeal before the first appellate authority, irrespective of the outcome of appeal process. Further, quantum of prepayment is being reduced from 20% to 10% and will continue to be calculated only on core tax demand. As an additional measure for reducing litigation, I propose to allow taxpayers to update their returns even after reassessment proceedings have been initiated, and an additional 10% tax rate over and above the rate applicable for the relevant year. The assessing officer will then use only this updated return in his proceedings. There is already a framework for immunity from penalty and prosecution in the cases of underreporting. I propose to apply this framework for immunity to misreporting too. However, in such a case, the taxpayer will need to pay 100% of the tax amount as an additional income tax over and above the tax and interest due. Penalties for certain technical defaults, such as failure to get accounts audited, non-furnishing of transfer pricing audit report, and default in furnishing statement for financial transactions, are proposed to be converted into fee. I propose to rationalize prosecution framework under Income Tax Act while maintaining a careful balance for deterrence in some serious offence. Non-production of books of account and documents and requirement of TDS payment where payment is made in kind are being decriminalized. Further, minor offences will attract fine only. The remaining prosecutions will be graded commensurate with the quantum of offence. They will entail only simple imprisonment
with maximum imprisonment reduced to 2 years and power to courts to convert even those into fines. There is no penalty. There is no penalty presently for non-disclosure of non-immovable foreign assets with aggregate value less than 20 lakh rupees. I propose to also provide them with immunity from prosecution with retrospective effect from 1/10/2024. Cooperatives. Deduction is already allowed to a primary cooperative society engaged in supplying milk, oilseeds, fruits or vegetables raised or grown by its members. I propose to extend this deduction to also include supply of cattle feed and cotton seed produced by its members. I propose to allow inter-cooperative society dividend income as deduction under the new tax regime to the extent it is further distributed to its members. I further propose to allow exemption for a period of 3 years to dividend income received by a notified national cooperative federation on their investments made in companies up to 31/1/2026. This exemption would be allowed only for dividends further distributed to its member cooperatives. Supporting IT sector as India's growth engine. India is a global leader in software development services, IT-enabled services, knowledge process outsourcing services, and contract R&D services relating to software development. These businesses and their segments are quite interconnected with each other. All these services are proposed to be clubbed under a single category of information technology services with a common safe harbor margin of 15.5% applicable to all. The threshold for availing safe harbor for IT services is being enhanced substantially from 300 crore rupees to 2,000 crore rupees. Safe harbor for IT services shall be approved by an automated rule-driven process without any need for tax officer to examine and accept the application. Once applied by an IT services company, the same safe harbor can be continued for a period of 5 years at a stretch at its choice. For IT services companies who want to conclude advanced pricing agreement, APA, I propose to fast-track unilateral APA process for IT services and endeavor to conclude it within a period of 2 years. The period of 2 years can be extended by a further period of 6 months on taxpayers' request. I propose to extend the facility of modified returns available to the entity entering APA to its associated entities also. Attracting global business and investment. Recognizing the need to enable critical infrastructure and boost investment in data centers, I propose to provide tax holiday till 2047 to any foreign company that provides cloud services to customers globally by using data center services from India. It will, however, need to provide services to Indian customers through an Indian reseller entity. I also propose to provide a safe harbor of 15% on cost in case the company providing data center services from India is a related entity. To harness the efficiency of just-in-time logistics for electronic manufacturing, I propose to provide safe harbor to non-residents for component warehousing in a bonded warehouse at a profit margin of 2% of the invoice value. The resultant tax of about 0.7% will be much slower than in competing jurisdictions. To provide fillip to toll manufacturing in India, I propose to provide exemption from income tax for 5 years
to any non-resident who provides capital goods, equipment or tooling to any toll manufacturer in a bonded zone. To encourage vast pool of global talent to work in India for a longer period of time, I propose to provide exemption to global, non-India sourced income of a non-resident expert for a stay period of 5 years under notified schemes. I propose to provide exemption from minimum alternate tax, the MAT, to all non-residents who pay tax on presumptive basis. Tax administration. I propose to constitute a joint committee of Ministry of Corporate Affairs and Central Board of Direct Taxes for incorporating the requirements of income computation and disclosure standards, the ICDS, in the Indian Accounting Standards Ind AS itself. Separate accounting requirement based on ICDS will be done away with from the tax year 27-28. To support Prime Minister Modi's vision of homegrown accounting and advisory firms to become global leaders, I propose to rationalize the definition of accountant for the purposes of safe harbor rules. Other tax proposals. Change in taxation of buyback was brought in to address the improper use of buyback route by promoters. In the interest of minority shareholders, I propose to tax buyback for all types of shareholders as capital gains. However, to disincentivize misuse of tax arbitrage, promoters will pay an additional buyback tax. This will make effective tax 22% for corporate promoters. For non-corporate promoters, the effective tax will be 30%. TCS rate for sellers of specific goods, namely alcoholic liquor, scrap and minerals, will be rationalized to 2%, and that on tendu leaves will be reduced from 5% to 2%. I propose to raise the STT on futures to 0.05% from the present 0.02%. STT on options premium and exercise of options are both proposed to be raised to 0.15% from the present rate of 0.1% and 0.125% respectively. We reformed the taxation landscape for corporates in 2019 by providing them a simplified regime with lower tax rate so that they could productively focus on business rather than on claim of deductions and exemptions. To encourage companies to shift to the new regime, set off of brought forward MAT credit, minimum alternate tax credit, is proposed to be allowed to companies only in the new regime. Set off using available MAT credit is proposed to be allowed to an extent of 1/4 of the tax liability in the new regime. MAT is proposed to be made final tax, so there will be no further credit accumulation from 1st April 2026. In line with this change, the rate of final tax is being reduced to 14% from the current MAT rate of 15%. The brought forward MAT credit of taxpayers accumulated till 30th March 2026 will continue to be available to them for set off as above. Indirect taxes. I shall now take up proposals related to indirect taxes. My proposals for customs and central excise aim to further simplify the tariff structure, support domestic manufacturing, promote export competitiveness, and correct inversion in duty.
To continue weeding out long continuing customs duty exemptions, I propose to remove certain exemptions on items which are being manufactured in India or where the imports are negligible. Similarly, to further simplify the process of ascertaining the rate of duty applicable on a particular item, I propose to incorporate certain effective rates in various customs notifications to the tariff schedule itself. I shall now take up sector-specific proposals. Promotion of exports of marine, leather and textile products. I propose to increase the limit for duty-free imports of specified inputs used for processing seafoods for export from the current 1% to 3% of FOB value of the previous year's export turnover. I also propose to allow duty-free imports of specified inputs, which is currently available for exports of leather or synthetic footwear, to exports of shoe uppers as well. I propose to extend the time period for export of final product from the existing 6 months to 1 year for exporters of leather or textile garments, leather or synthetic footwear and other leather products. Energy transition and security. I propose to extend the basic customs duty exemption given to capital goods used for manufacturing lithium-ion cells for batteries to those used for manufacturing lithium-ion cells for battery energy storage systems also. I propose to exempt basic customs duty on import of sodium antimonate for use in manufacture of solar glass. Nuclear power. I propose to extend the existing basic customs duty exemption on imports of goods required for nuclear power projects till the year 2035 and expand it for all nuclear plants irrespective of their capacity. Critical minerals. It is proposed to provide basic customs duty exemption to the import of capital goods required for the processing of critical minerals in India. Biogas blended CNG. I propose to exclude the entire value of biogas while calculating the central excise duty payable on biogas blended CNG. Civil and defense aviation. I propose to exempt basic customs duty on components and parts required for the manufacture of civilian training and other aircrafts. It is proposed to exempt basic customs duty on raw materials imported for the manufacture of parts of aircraft to be used in maintenance, repair or overall requirements by units in the defense sector. Electronics. To deepen value addition in the consumer electronics sector, I propose to exempt basic customs duty on specified parts used in the manufacture of microwave ovens. Special economic zone. To address the concerns arising about utilization of capacity by manufacturing units in the special economic zones due to global trade disruptions, I propose as a special one-time measure to facilitate sales by eligible manufacturing units in SEZs to the domestic tariff area at concessional rates of duty. The quantity of such sales will be limited to a prescribed proportion of their exports. Necessary regulatory changes will be undertaken to operationalize the measures while ensuring level playing field for the units working in the DTA. Ease of living. To rationalize the customs duty structure for goods imported for personal use, I propose to reduce the tariff rate on all dutiable goods imported for personal use from 20% to 10%.
To provide relief to patients, particularly those suffering from cancer, I propose to exempt basic customs duty on 17 drugs or medicines. I propose also to add 7 more rare diseases for the purposes of exempting import duties on personal imports of drugs, medicines, and food for special medical purposes used in their treatment. Customs process. India's role and share in the global trade is poised for a major leap in line with our ambition and journey towards Vikasit Bharat. In this regard, I propose many measures for custom processes to have minimal intervention for smoother and faster movement of goods and greater certainty to the trade. Trust-based systems. I propose to enhance duty deferral period for Tier 2 and Tier 3 authorized economic operators, known as AEOs, from 15 days to 30 days. I propose to provide eligible manufacturer importers the same duty deferral facility. This should encourage them to get themselves accredited as a full-fledged Tier 3 AEO in due course. To provide greater certainty and for better business planning, I propose to extend validity period of advance ruling binding on customs from the present 3 years to 5 years. In the spirit of the whole of government approach, government agencies will be encouraged to leverage AEO accreditation for preferential treatment in clearing their cargo. Regular importers with trusted long-standing supply chains will be recognized in the risk system so that the need for verification of their cargo every time can be minimized. Export cargo using electronic sealing. Export cargo using electronic sealing will be provided through clearance from the factory premises to the ship. For import of goods not needing any compliance, filing of bill of entry by a trusted importer and arrival of goods will automatically notify customs for completing their clearance formalities. This will enable goods to be released immediately on arrival. The customs warehouse framework will be transformed into a warehouse operator-centric system with a self-declarations, electronic tracking, and risk-based audit. These reforms will move away from the current system of officer-dependent approvals and reduce transaction delays and compliance costs. Ease of doing business. Approvals required for cargo clearance from various government agencies will be seamlessly processed through a single and interconnected digital window by the end of the financial year. Processes involved in clearance of food, drugs, plant and animal and wildlife products accounting for about 70% of interdicted cargo will be operationalized on this system by April 2026 itself. For goods not having any compliance requirement, clearance will be done by customs immediately after online registration is completed by the importer, subject to the payment of duty. Customs integrated system will be rolled out in 2 years as a single integrated and scalable platform for all customs processes. Utilization of non-intrusive scanning with advanced imaging and AI technology for risk assessment will be expanded in a phased manner with the objective to scan every container across all the major ports. New export opportunities to support Indian fishermen to fully harness the economic value of marine resources beyond our territorial waters. The following measures will be taken. A. Fish catch by an Indian fishing vessel in exclusive economic zone
or on the high seas will be made free of duty. Landing of such fish on foreign port will be treated as export of goods. Safeguards will be put in place to prevent misuse during fish catch, transit or transshipment. To support aspirations of India's small businesses, artisans and startups to access global markets through e-commerce, I am pleased to announce complete removal of the current value cap of 10 lakh rupees per consignment on courier exports. In addition, handling of rejected and returned consignments will be improved with effective use of technology for identifying such consignments. I propose to revise provisions governing baggage clearance during international travel to address genuine concerns of passengers. The revised rules will enhance duty-free allowances in line with the present-day travel realities and provide clarity in temporary carriage of goods brought in or taken out. There are honest taxpayers who are willing to settle disputes by paying all their dues, but they get deterred due to negative connotation associated with penalty. They will now be able to close cases by paying an additional amount in lieu of penalty. Honorable Speaker, sir, with this I commend the budget to this august House. Jai Hind. One and a half hours. Item number 3, माननीय वित्त मंत्री जी. Item number 2, sir. 3. Sir, with your permission, I rise to lay on the table of the the following statements under Section 3, 1 of the Fiscal Responsibility and Budget Management Act of 2003. Medium-term fiscal policy, fiscal policy strategy statement and macroeconomic framework statement. Item number 4, माननीय वित्त मंत्री जी. Sir, with your permission, I move for leave to introduce the Finance Bill 2026. प्रश्न विधेयक को पुनर्स्थापित करने की अनुमति प्रदान की जाए. जो सदस्य इस पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हाँ वालों के पक्ष में अनुमति प्रदान की जाती है. माननीय मंत्री जी, अब विधेयक पूरे स्थापित करें. Sir, I introduce the bill. माननीय सदस्य, आपको सूचित किया जाता है कि माननीय वित्त मंत्री जी के बजट भाषण की कॉपी पब्लिकेशन काउंटर पर ली जाती है. बजट भाषण और बजट से संबंधित दस्तावेज आपके मोबाइल फोन और मेंबर पोर्टल्स पर ही उपलब्ध है. सभा की कार्रवाई कल सोमवार दिनांक 2 फरवरी 2026 को प्राप्त 11 बजे तक के लिए स्थगित की जाती है.
2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். வளர்ச்சியின் பலன் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்யும் பட்ஜெட்டாக இது இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த அமர்வில் விருந்தினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பொருளாதார ஆலோசகர் திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஆடிட்டர் திருமிகு சுபாஷினி கணபதி பங்கேற்றிருக்கிறாங்க. வணக்கம் மேடம். ஓய்வு பெற்ற ரயில்வே துறை அதிகாரி திரு மனோகரன் சார் பங்கேற்றிருக்கிறாங்க. வணக்கம். பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் சாத்ரேயா இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். முதல் சுற்றுல பட்ஜெட் குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லிடுங்க. அடுத்தடுத்து நம்ம கேள்விகளுக்கு பயணிக்கலாம். வெங்கடேஷ் சாத்ரேயா சார், நீங்கள் தொடங்கிடுங்க. சாதனைகளாக சொன்னாங்க, அதெல்லாம் தனியாக விமர்சனம் பண்ண வேண்டிய விஷயங்கள். அவர் சாதனைகளா இல்லைன்னா அதில் வேறு அம்சங்கள் இருக்கா என்பது பேச வேண்டிய விஷயம். பட் இன்கம் டேக்ஸை பற்றியோ மற்ற பற்றியோ பேசிக்காக என்ன சொல்லணும்னா, ஒரு கார்ப்பரேட் செக்டருக்கு ஆஸ் யூஷுவல் சம் கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தான் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. பட் மற்றெல்லாம் சின்ன சின்ன ஸ்கீம்ஸ். ஒரு கண்ட்ரி ஆஃப் இந்தியா சைஸில் நான் இங்கே ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறேன், அங்கே ஒரு இது சொல்கிறலாம் நாட் வெரி ரெலவெண்ட். ஸோ எனக்கு ஐ டென்ட் see anything striking as part of a strategy. ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பட்ஜெட்டாக எனக்கு படலை. ஒரு ரொட்டீன் ரன் ஆஃப் த மில் பட்ஜெட்டு. சரி, இந்த போன பட்ஜெட் கொடுத்தோம், இந்த வருஷம் கொடுப்போம், அடுத்த வருஷம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு 9th what sometimes I call the 9th non-budget of this finance minister. ஓகே, தொலைநோக்கு திட்டங்களாக ஏதாவது இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இதில் அப்படி கூட தொலைநோக்கு திட்டம் இல்லை. டாக்கிங் அபவுட் ரெஸ்பாண்டிங் டு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய சில விஷயங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேச்சுரலி அதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப கவலைப்படுறது அவங்க இப்போது டேக்ஸ் டிஸ்பியூட்டில் இருக்கிறவங்கள எப்படி ஹெல்ப் பண்ணுறது, அதுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறது என்னங்கிறது தான் அதிகமாக. ஏன்னா ரெவன்யூ தேவைப்படுது. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் கன்செஷன் கொடுத்து அதை ரெக்கவர் பண்ணலாங்கிற மாதிரி தான் அவங்க அதை பார்த்துருக்காங்க. வேறு அவுட்லேஸ்லாம் படிக்காமல் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன அவுட்லேஸ் இது கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, எப்படி ரீச் பண்ணாங்க, எங்கே செலவை குறைச்சாங்க. உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எம்என்ஆர்இஜிஏல ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒதுக்கீடு ரொம்ப குறைஞ்சிருக்கு ஓவர் தி இயர்ஸ். அது இந்த வருஷம் குறைஞ்சிருக்கும், அடுத்த வருஷம் அது இருக்காது. ஏன்னா அந்த லாவே எடுத்தாங்களே. அதனால் ஜனங்களுடைய பல்வேறு துறை வாரியான ஒதுக்கீடுகள் தெரிஞ்சால் தான் கொஞ்சம் நம்ம விரிவாக பேச முடியும். இப்போதைக்கு ஒன்று தான் சொல்ல முடியும். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ணுற மாதிரி இல்லைன்றது உங்களுடைய. அதாவது இது வேணால் சொல்லலாம். அதாவது பட்ஜெட்டுக்கு முன்னாடியே அரசு பல முனைவுகள் செஞ்சிருச்சு. இப்போது இந்த லேபர் கோடு, தொழிலாளர்கள் உரிமைகளை அநேகமாக முற்றிலுமாக பறித்து கார்ப்பரேட்ஸுக்கு ஆதரவான ஒரு இது கொண்டு இருக்காங்க அவங்க. அதேமாரி பல விஷயங்கள். இப்போது கிராம் எம்ப்ளாய்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 4-5 மெஷர்ஸ். எப்படி சீட்ஸ் பில் இருக்குது, பண்ணுறதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டாங்க. உழைப்பாளி மக்களை, விவசாயிகளை, தொழிலாளிகளை பாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் முன்னாடியே பண்ணிட்டாங்க. பட்ஜெட்டில் பெரிய அளவுக்கு அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஓகே, சுபாஷினி மேடம் நீங்கள். ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் டெஃபினட்டாக அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தனிநபர் வருமானத்தில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு கிரேட் பட்ஜெட் இல்லை அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வந்தாலும், இது லாஸ்ட் டைமே நமக்கு 12 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அண்ட் நம்மளோட க்ரோத் டெஃபினட்டாக கொண்டு வரணும். யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் மேஜர் சேலஞ்சஸ். இதை சுற்றின நிறைய ஸ்கீம்ஸ் இந்த பட்ஜெட்டில் வந்த மாதிரி தான் டெஃபினட்டாக இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் த டூரிசம், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கில் கைடெல்லாம் ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இஸ் அ பிரில்லியன்ட் மூவ். ஆக்சுவலி தாட் த்ரூ மூவ். ஆன் கிரவுண்ட் வரைக்கும் போய் அவங்க ஆர்கனைஸ்டு செக்டருக்குள்ள அதை கொண்டு வர்றாங்க. ஆர்கனைஸ் செக்டருக்குள்ள கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ நம்ம லேபர் கோடே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இந்த அன்ஆர்கனைஸ் லேபர் இப்போ நம்ம ஜிடிபின்னு சொல்கிறோம். இப்போ சார் சொன்னாங்க ஜிடிபினா எப்படி இதை மெஷர் பண்ணுறதோட கிரெடிபிலிட்டி என்ன? கரெக்ட். ஏன்னா நிறைய பேர் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க விச் இஸ் நாட் ரிப்போர்ட்டட் இன்கம் மட்டும் தான் நமக்கு இப்போ ஜிடிபியில் வருது. அது எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணி இன்கம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அவங்களெல்லாம் ஆர்கனைஸ் செக்டரில் கொண்டு வரதுக்கான நிறைய மெஷர்ஸ் அண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் பியூட்டிஃபுல்லாக லே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சஸ்டெயினபிலிட்டி அண்ட் ப்ரோக்ரஸ் கார்டு. கம்மிங் டு த டாக்ஸேஷன் நம்ம பார்த்தோன்னா டெஃபினட்டாக நமக்கு இந்த தனிநபர் வருமானம் உச்சவரம்பு இதை தாண்டி நமக்கு ஈஸ் ஆஃப் டூயிங். இப்போ டிசிஎஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா ஃபாரின் கரன்சியில் நம்ம வாங்குகிற விஷயங்களுக்கு டேக்ஸ் டிசிஎஸ் பிடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ டிடிஎஸ்ன்னு இருக்கிறதுக்கும் டிசிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, நமக்கு வர இன்கமில் பிடித்தம் நடந்ததுன்னா டிடிஎஸ், இதுவுமே என்ன ஆகுதுன்னா ஒரு வருஷம் கவர்மெண்ட்டோட இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ குயிக்காக அவங்க ரீஃபண்ட்ஸ் ப்ராசஸ் பண்ணாலுமே ஜூலை தாண்டி ஆகஸ்ட். ஸோ இப்போ இந்த ஏப்ரலில் நான் வாங்குறதுக்கான டிசிஎஸ் பிடிச்சது எனக்கு ஒரு வருஷமாக வந்து கவர்மெண்ட் கிட்ட ஹோல்ட் ஆயிருக்குங்கிறது ஒரு பெரிய கன்சர்னாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் ஃபாரின் கரன்சியோடைய எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே இருக்கிற வருமானத்தை ரிப்போர்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் அதை கொண்டு வந்தாங்க. இப்போ அதோட ரேட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறது இஸ் அ வெல்கம் மூவ். இப்போ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் வந்து எல்ஆர்எஸ் ஸ்கீமில் இன்கம் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டல் இதில் கொண்டு வந்துட்டாங்க. டூரிசமுமே வந்து ரேட் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அது வெல்கம் மூவ். ஐடி சாலரிடு பீப்புளுக்கு வந்து கூடுதல் கெயின் இருக்குன்றீங்களா? salaried பீப்புளுக்கு கம்ஃபர்ட் இருக்கு, கெயின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 12 லட்சம் ரூபாய்ங்கிறது உச்ச வருமானம் கண்டிப்பாக அது போன வருஷம் கொடுத்துட்டாங்க. பட் எல்லாரோட கேள்வி எதிர்பார்ப்பு இதில் என்ன இருந்ததுன்னா 12 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா திருப்பியும் நான் அந்த ஸ்லாப் ரேட்டில் போய் முழுக்க டாக்ஸ் கட்டுறேன் அப்படிங்கிறது. அது சம்பந்தமான அறிவிப்புகள் இல்லை. அது அஃப்கோர்ஸ் லைக் நமக்கு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும், 50 லட்சம் இருந்தாலும் இருந்துட்டு இருக்கும். பட் அதை தாண்டி டெஃபினட்டாக இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பட்ஜெட். கஸ்டம்ஸ் ரேட்ஸ் டியூட்டி சம்பந்தமாக இப்போ நமக்கு இங்கே ஸ்விஸ்ல நடந்த கான்ஃபரன்ஸில் கூட நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கில்ல வந்து வெளில கொண்டு போகணும், எக்ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கும் பொழுது உலக நாடுகளில் இந்தியா கிட்ட இருந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பாலிசி ஸ்டெபிலிட்டி. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. சார் சொன்ன மாதிரி லைக் டாக்ஸ் டிஸ்பியூட்ஸ் அதெல்லாமே நிறையவே வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பெனால்ட்டிஸ் அண்ட் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இருந்த ப்ராசிக்யூஷன்ஸ், இப்போ டிடிஎஸ்க்கெல்லாம் வந்து ப்ராசிக்யூஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபெட்கா லைக் ஃபாரின் அசெட் டிக்ளரேஷன், இப்போ நமக்கு பல நாடுகளோட எல்லாரும் அந்தந்த நாட்டில் இப்போ நமக்கு பேன் நம்பர் மாதிரி அவங்க வெளிநாடுல ஒரு ட்ராக்கிங் நம்பர் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் கொண்டு வந்து அங்கே அவங்க பண்ணுற டாக்ஸிவேஷனுமே வந்து ட்ராக் ஆகிட்டு இருந்தது. இப்போ இதை டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னா ஒரு ஹியூஜ் பெனாலிட்டி. இப்போ அது வந்து ஒரு பெரிய கவலையாக இருந்தது. அதெல்லாமுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. வரவேற்கிறீங்க பட்ஜெட்டை? டெஃபினட்டாக. புகழேந்தி சார், பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பெருசாக எதுவும் பேசலை. மேடம் சொன்ன மாதிரி நிறையா ப்ரொசீஜரல் ஈஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டம்ஸில் நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு மக்களுக்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு, இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஈஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸாக 350 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. இட்ஸ் ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டருக்கு 40,000 crore இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பயோஃபார்ம் 10,000 crore. இட்ஸ் வரவேற்கத்தக்கது. ஏன்னா நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா நம்ம எதில் வந்து நம்ம வந்து தன்னிறைவு அடையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிப், எஸ்பெஷலி வந்து மெமரி சிப் அண்ட் ப்ராசஸிங் சிப்லாம் இன்னும் கிடையாது. நம்ம வைக்கிறலாம் வந்து ஃபேப் தான் வச்சுருக்கமே இல்லையா. இன்னும் வந்து நாலேஜ் சைடில் வந்து கிரியேட்டிங் சிப்புங்கிற அளவுக்கு நம்ம இன்னும் வரல. இன்னும் நம்ம வந்து அமெரிக்காவை நம்பி தான் இருக்கிறோம். ஒன்று இப்போ அந்த சிப் ரிலேட்டட் திங் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபேப்ரிகேஷனா இல்லை நாலேஜ் டெவலப்மெண்ட்ங்கிறத பார்க்கணும் அடுத்தது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வி டோன்ட் ஹேவ் அவர் ஓன் ஏர்கிராஃப்ட். நம்ம இன்னும் வந்து வெளிநாட்டில் தான் ஏர்கிராஃப்ட் வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி திட்டத்தை கொடுத்தீங்கன்னா தன்னிறைவு அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு எம்பார்க்கோ அல்லது ஒரு சாங்ஷன் வரும்போது எங்கே தடுமாறும்னா ஐடி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட்ஸ் நம்மள்கிட்ட கிடையாது, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் நம்மள்கிட்ட கிடையாது. இது ஒரு பெரிய ஏரியா. ரெண்டாவது வந்து மெடிக்கல் டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம சிடி எக்ஸ்ரேலாம் பார்க்குறோம். இந்தியா டசன்ட் மேக் சிடி டிடெக்டர். எக்ஸ்ரே டியூப் கிடையாது. இன்னும் எந்த ஊரில் போனாலும் எக்ஸ்ரே மிஷின் இருக்கா, நான் எக்ஸ்ரேயோட டியூப் நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். நாளைக்கு சாங்ஷன் போட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா எக்ஸ்ரே மிஷினும் டவுன் ஆயிரும், அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இது பல தடவை நம்ம பேசியிருக்கோம். ஆனால் வந்து இதுக்கு இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் வந்து ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கலை. அப்போ இது மெடிக்கல் டெக்னாலஜி டிபெண்டன்ஸ் இருக்குது. நம்மள அல்ட்ராசவுண்ட் ப்ரோப் நம்ம பண்ணுறது கிடையாது, எல்லாம் இம்போர்ட் தான் பண்ணுறோம். நிறையா சென்சார்ஸ் இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ அது ஒரு கோர் ஏரியா. ஹெல்த் கேர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த் கேரில் வந்து டெலிவரி பற்றி பேசுனாங்க. ஆனால் ஹெல்த் கேர் டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயத்துக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ ரெண்டாவது விஷயம் மெடிக்கல் டெக்னாலஜி, ஏர்கிராஃப்ட் ரிலேட்டட் திங்ஸ் அண்டு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ். இந்த மூணு வந்துருச்சுன்னா இந்தியா ஒரு வல்லரசு ஆகலாம். இந்த மூணு முக்கியம். இந்த மூணுமே நம்ம வந்து வெளிநாடுகளை நம்பி இருக்கிறோம். அதுக்கு எந்த விதமான ஒரு அறிவிப்பு இதில் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது பெருசாக வந்து இது ஒரு 6 ட்ரில்லியனுக்கு எடுக்குமா 8 ட்ரில்லியனுக்கு எடுக்குமா ஒரு பட்ஜெட் கிடையாது. இல்லை இப்போ பயோஃபார்மாக்கு 10,000 crore, செமிகண்டக்டர் வரவேற்கத்தக்கது. அதான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது 2 வரவேற்கத்தக்க விஷயம் நான் பார்த்தது. வரவேற்கிறாது ஒன்றும் சொல்ல. பட் இந்த 40,000 crore எங்கே போகுதுங்கிறது முக்கியம். நம்ம இன்டெல் மாதிரி ஒரு சிப் கிரியேட் பண்ண போகிறோமா, என்விடியா மாதிரி ஒரு சிப் கிரியேட் பண்ணுறோமா, ஒரு கிராஃபிக் கார்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோமா, 5 years வச்சுக்கோம், 10 வருஷம் கழிச்சு இந்தியா வந்து இன்டெல் i7 ஈக்குவலண்டாக ஒரு ப்ராசஸர் டெவலப் பண்ணிடும், இல்லை என்விடியாவுக்கு மாதிரி ஒரு கிராஃபிக் ஆக்சலரேட்டர் கார்டு டெவலப் பண்ணிடும். அப்படின்னா வந்து ஒரு தன்னிறைவு. இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு வந்து யூஎஸ் சொன்னாங்கன்னு வச்சுங்க, இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஹை காஸ்ட்டில் தான் கொடுப்போம். இன்றைக்கி விற்கிற சிப்பு வந்து 5,000 ரூபாய் சிப்பு வந்தாங்க 50,000 தான் இந்தியா வாங்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் நம்ம?
ஸோ அந்த மாதிரியான இன்றைக்கி இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மேபி இன்னும் 20 இயர்ஸில் வந்து இந்தியா வந்து தன்னிறைவு அடையும் அந்த மாதிரியான ஒரு இது இல்லை. பட் ஜனரஞ்சகமாக அவங்க மேடம் சொன்ன மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறையா அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் இஸ் வெரி ஹாப்பி அஸ் சார்ட்டர்ட் அக்கவுண்ட். கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய கம்ஃபர்ட் இருக்கு. கொஞ்சம் இதெல்லாம் டச் பண்ணியிருக்காங்க. டூரிசம் வந்து பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து இங்கே வேலைக்கு வர்றவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அப்புறம் டூரிசம் போயிருக்காங்க. நிறையா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ஃபோக்கஸ் ஏஐ அனிமேஷன் அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம். பட் இது ஒரு 2040 நோக்கிய பட்ஜெட்னா குறைவு தான். ஓகே. தேசிய தலைவர் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்திலிருந்து திரு ரகுநாதனும் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். பட்ஜெட் குறித்து உங்களுடைய கருத்து சார், முதற்கட்ட கருத்து. ஒரு திருப்தியான பட்ஜெட்டா இல்லை. நான் எப்பவும் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இதை எடுத்துக்க வேண்டாம். உண்மையில பார்க்கணும்னா என்னுடைய பார்வை வந்து எம்எஸ்எம்இ அல்லது சிறு குறு தொழில்கள் நலனை சார்ந்த ஒரு பார்வை தான் என்னோடது இருக்கும். எவ்வளவு நல்ல விஷயம் இருந்தாலும் எனது பார்வையில் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நான் பார்க்குறேன். மக்கள் எல்லாரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கடன் வசதி எளிதாக்கப்பட வேண்டும், அதை பற்றிய அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. பேமெண்ட்டு குறிப்பிட்ட காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ரெட் பிளாட்ஃபார்ம் உதவலை அப்படின்றது ரெண்டாவது. மூன்றாவது, ரீஃபண்டுகள் சரியான நேரத்தில் கிடைக்க மாட்டேன்றது. நான்காவது, R&D சப்போர்ட் கிடைக்க மாட்டேன்றது. US டேரிஃபிலிருந்து எந்த விதமான நிவாரணமும் 6 மாதமாக வழங்கப்படாத பற்றிய ஏதாவது அறிவிப்பு எதிர்பார்த்தது. ஆறாவது, GSTக்குல சிறு குறு தொழில்கள் வேல்யூ அடிஷனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் இருக்குமான்னு எதிர்பார்த்தது. ஏழாவது, இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், இந்தியாவில் தயாரிக்கும் சிறு குறு தொழில்களுக்கு ஏதாவது சப்சிடைஸ் கொடுக்குறோமா, மேக் இன் இந்தியாவை நம்ம வந்து உற்பத்தி சார்ந்த நாடாக மாற்றுவதற்கு என்ன எஃபர்ட்ஸ், அதை பற்றிய அறிவிப்பு எதிர்பார்த்தோம். இப்போ 20 வருடங்களுக்கு வரி சலுகைகள் பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்கறத பார்க்குறோம். 2047 வரை டேட்டா சென்டர்களுக்கு வருமான வரி விலக்கு கொடுக்கறத பார்க்குறோம். இத மாதிரியான டெக்னாலஜி ரொம்ப இவால்விங் டெக்னாலஜி. இன்றைக்கு பசியோடு இருக்கிறவனுக்கு என்ன உணவு என்பதை பற்றி இந்த பட்ஜெட்ல எந்த அறிவிப்பும் இல்லை. 3 அறிவிப்பு தான் எம்எஸ்எம்ஐ பத்தி இருந்தது. அதுல ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்று போன வருடமே அறிவித்தது பேரை மாற்றி இப்பொழுது புது அறிவிப்பாக வந்திருக்கிறது. இரண்டாவதாக, எதிர்பார்த்த இமீடியட் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அறிவிப்பு நிச்சயமாக இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மூன்றாவதாக, பல வகையில் இதை பற்றி பேசி இருக்கிறோம். இந்த செக்டர் வளர்க்குறோம், இந்த செக்டர் கனிம பாலிசியை பற்றி, மைனிங் காரிடாரை பற்றி பேசுகிறோம். மைனிங் காரிடார் அல்லது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைய அலோகேஷன் முடிவு பெறுவதற்கு ஒரு 5 ஆண்டு காலம் ஆகலாம், 6 ஆண்டு காலம் ஆகலாம். சில தரவுகளை பார்க்க வேண்டும். நீங்க நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒரு தரவு என்னன்னா, இந்த நாட்டினுடைய ஜிடிபி 4.6 லட்சம் கோடி. இதுல 30% பங்களிப்பு சிறு குறு தொழில்களிலிருந்து வருது அப்படின்னாக்க, இந்த பட்ஜெட்ல அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ரிலீஃப் 10,000 கோடி. இது எப்படி யானையின் பசிக்கு சோளப்பூரி கொடுக்கிற மாதிரி இந்த பட்ஜெட் நிச்சயமாக எம்எஸ்எம்இயின் பேர் அதிகமாக பேசப்பட்டாலும், ஆனால் எம்எஸ்எம்இ சார்ந்த நிறுவனங்களிடம் அவர்கள் பேசவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. இவர்கள் எம்எஸ்எம்இயை பற்றி பேசுகிறார்களே தவிர எம்எஸ்எம்இயிடம் இவர்கள் பேசவில்லை. பேசியிருந்தால் இந்த தரவுகளை ஏற்படுத்தி இருக்கலாம். இப்போ டெக்ஸ்டைல் பார்க்க பற்றி பேசுறோம், புது டெக்னாலஜி வரவுகளை பற்றி பேசுகிறோம். இன்னும் நம்ம லோக்கல் மார்க்கெட்டுக்கு ஒரு சந்தையை உருவாக்குவதற்கு, மார்க்கெட்டிங் உருவாக்குவதற்கு என்ன பிளாட்ஃபார்ம் நம்ம கொடுக்கிறோம்? ஏற்கனவே இருந்த அரசிடமிருந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு வளரவே இல்லை. அப்ப திரும்பி நாங்க அமேசானை நாட வேண்டியிருக்கு, அல்லது பிளிப்கார்ட்டை நாட வேண்டியிருக்கு, அல்லது ஜியோ பிளாட்ஃபார்மை நாட வேண்டியிருக்கு. ஒரு கார்பரேட்டை சார்ந்தே இருக்க வேண்டிய ஒரு அவல நிலை சிறு குறு தொழில்களுக்கு செல்வதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே அவர்களுக்கு எந்த வகையிலாவது நாம் உதவிகளை செய்தோமா? அரசினுடைய அறிவிப்பிற்கும் நடைமுறைக்கும் உள்ள இடைகளை குறைத்தோமா என்பதை பார்க்க வேண்டும்.
இன்று கடன் வசதி பெறுவது சிறு குறு தொழில்களுக்கு மிக 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 கடினமான ஒன்றாகிவிட்டது. அப்போ அதை எங்க கம்ப்ளைண்ட் பண்றது? ஒரு பேங்க்குக்கு போறேன், நிதி அமைச்சர் சொல்றாங்க இந்த அளவு நீங்க கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் தேவையில்லைன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆனா நான் பேங்க்குக்கு போறேன், கடன் கேட்கறச்சே எனக்கு உத்தரவாதம் கேட்கறாங்க. நான் எங்க கம்ப்ளைண்ட் பண்றது? யார்கிட்ட முறையிடுறது? எப்படி எனக்கு தீர்வு வரப்போகுது? டிஜிட்டல் ஆன்லைன் பிளாட்ஃபார்மை நான் எப்படி உபயோகப்படுத்துறது? இப்போ ஜிஎஸ்டியை பற்றி நம்ம பேசுகிறோம், அதனுடைய தரவுகள் சப்போஸ் எனக்கு இது ஒர்க் பண்ணலைனாக்க, டேட்டா ஒர்க் பண்ணல அல்லது வெப்சைட் ஒர்க் பண்ணலைன்னா டிலே ஆகுது. எத்தனை முறை நாங்கள் போய் வந்துகிட்டு இருக்கிறோம் அதை சார்ந்த நிபுணர்கள் கிட்ட. அப்போ லேட் ஆச்சுன்னா எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டு எங்கள் தலையில் தான் வருது. மாற்றி அமைக்கக்கூடிய வழிகள் முறைகள் காணாமல் போனதை பார்க்கிறேன். 20,000 கோடி இந்த செக்டர் அந்த செக்டர், ஃபார்மா செக்டர், மெடிக்கல் செக்டர், பயோ செக்டர்ன்றது ஓகே. லோக்கல் மார்க்கெட் டெவலப் பண்றதற்கு என்ன வழி? இப்போ இந்திய யூரோப்பியன் யூனியனுடைய ஒரு ஒப்பந்தம் பாராட்டத்தக்கது. ஆனால் அது நடைமுறை வருவதற்கு 12 to 18 மாதம் ஆகும். அப்போ அதுவரை எப்படி தாக்கு பிடிக்க போகிறார்கள்? ஏதாவது ஃபினிஷ்டு குட்ஸ் தேக்க நிலை அடைந்தால் அதை ஸ்டோர் பண்ணுவதற்கு நம்ம ஏதாவது இடம் வச்சிருக்கோமா? அந்த கட்டமைப்பு உருவாக்கணுமா? பாராட்டத்தக்க முயற்சி கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங்கை கொண்டு வருது. அதைத்தானே கண்டெய்னர் டெர்மினல் ஆஃப் இந்தியா பண்ணுது. அவங்க இது நம்ம பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னை கேட்டால் மாண்புமிகு நிதி அமைச்சர் சிறு குறு தொழில்களை இன்னும் அதிகமாக கலந்தாலோசித்திருந்தால் அவர்களது இன்றைய வயிற்று வலி என்ன, இன்றைய கவலை என்ன, இன்றைய தேவை என்ன, அந்த தேவைக்கு என்ன தர வேண்டும் அப்படின்றது இதுல மருந்து எழுதியிருப்பாங்க. ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவதற்கு நோயாளியினுடைய குறையை கேட்கவில்லை, கேட்காமலே எழுதப்பட்ட ஒரு பிரிஸ்கிரிப்ஷனாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். பாராட்டுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம், அதை பற்றி நான் ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொல்ல வரல, எனக்கு டிசப்பாயின்மெண்ட்னு சொல்ல வரல. நான் சொல்வது எல்லாம் இந்த பட்ஜெட்டில் இந்த அம்சங்கள் இருந்திருந்தால் மிக சிறப்பாக ஒரு திருப்தியான பட்ஜெட்டாக இருந்திருக்கும். இன்றைக்கு என்ன எதிர்பார்ப்பு மார்க்கெட் விழுந்துருச்சா? என்ன எதிர்பார்ப்பது? என்ன எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படலைன்னு சொல்றீங்க? மூன்று வகைதான் எதிர்பார்த்தது பட்ஜெட். போன ஆண்டு எம்எஸ்எம்இ துறைக்காக 22,000 கோடி ஒதுக்கப்பட்டது. இந்த நிமிடம் வரை கிட்டத்தட்ட 10 மாதங்கள் முடிந்த ஒரு நிலையிலே 7,000 கோடி தான் அவர்கள் செலவு பண்ணியிருக்கிறார்கள். ஏன் 15,000 கோடியை செலவு பண்ணவில்லை? எந்த திட்டம் பலனளிக்கவில்லை? கேள்வி கேட்டோமா? இந்த முறை ஏன் யூஎஸ் டாரிஃப் போன்ற ஒரு சில எக்ஸ்டர்னல் பாதிப்புகள் வரும் பொழுது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி ஒரு ரிலீஃப் ஃபண்டை கிரியேட் பண்ணல? ஒரு ஃபோர்ஸ் மெஜூர் ரிலீஃப் ஃபண்ட் ஃபார் ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு ஏன் கொண்டு வரல? ஒரு 10,000 கோடி அதுல ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி இந்த மாதிரியான பாதிப்பு, போர் நிகழ்ந்தால் அல்லது இம்போர்ட் மெட்டீரியல் ஏதாவது டிலே ஆச்சுன்னா, தடங்கல்கள் வந்தால் அல்லது டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னால உன்னுடைய இம்போர்ட் ப்ராடக்டினுடைய விலை ஏறிவிட்டால், இந்தந்த காரணங்களில் ஏற்படும் விளைவுகளுக்கு இந்தந்த நிவாரணங்கள் உடனடியாக வழங்கப்படும். வங்கியினுடைய கடன் 6 மாத மாரட்டோரியம் தருவோம், அல்லது வங்கியினுடைய வட்டி குறைக்கப்படும், அல்லது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்டு. எங்க ஆக்சஸ் இருக்கு எனக்கு? நான் இப்போ புதுசா இப்போ நம்ம 4 செக்டரை பத்தி பேசியிருக்காங்க மாண்புமிகு நிதி அமைச்சர். அந்த செக்டர்ல நான் இங்க இருக்கிற ஒரு தொழில் முனைவராக மாற வேண்டும் என்றால், எனது ப்ரொடக்ஷனை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் யார்கிட்ட நான் போய் ஃபண்டு கேட்கறது? ஒரு R&Dல நான் ஈடுபட வேண்டும் என்றால் யார்கிட்ட நான் போய் ஃபண்டு வாங்குறது? ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தொழில் நசிந்து விட்டது என்றால் மாற்றி அமைப்பதற்கு எங்க போய் நான் கேட்கறது? இதெல்லாம் தானே கேள்விகள். இதைத்தானே நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்ப நம்ம ஏன் மறுபடியும் நம்ம த்ரெட் பிளாட்ஃபார்மை பத்தியே பேசுறோம்? த்ரெட் பிளாட்ஃபார்ம் முழுமை அடையாத ஒரு திட்டம். இது 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் முழுமை அடையாத ஒரு திட்டம். 5 ஆண்டுகளிலே 1 கோடி பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்போம் என்ற திட்டம் 2 ஆண்டுகள் முடிந்த நிலையிலே வெறும் 33,000 பேருக்கு ஏற்படுத்தப்பட்ட திட்டம். சிறு குறு தொழில்கள் நன்றாக இருந்தால் தானே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் இருந்தால் தானே நல்ல ஊதியம் கிடைக்கும். கம்ப்ளையன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தி ஆயிருச்சா இல்லையா? அப்போ அந்த கம்ப்ளையன்ஸ் காஸ்டை ஏற்றுக்கொள்ள முடியாத சில தொழில் முனைவோர்களுக்கு என்ன மாற்று வழி யோசிக்க வேண்டாமா?
இந்த பட்ஜெட்டை 2 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். இமீடியட் ரிலீஃப், லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். இமீடியட் ரிலீஃப்ன்றது இதுதானே. லாங் டேர்ம் பெனிஃபிட் அப்படின்றது இப்போ துறை சார்ந்த சில சப்சிடைஸ் ஸ்கீம் கொடுக்கறது, துறை சார்ந்த சில இன்கமிங் ஃபெசிலிட்டிஸை கொடுக்கறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கறது, இதை மாதிரி கொண்டு வருது. இப்போ டெக்ஸ்டைலை பற்றி பேசும் பொழுது 3 விதமான டெக்ஸ்டைலை பற்றி அம்மையார் பேசினாங்க. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், மெடிக்கல் டெக்ஸ்டைல், டிஃபரெண்ட் இம்ப்ரூவ்டு டெக்ஸ்டைல்ஸை பற்றி பேசினாங்க. பட் அந்த டெக்ஸ்டைலுக்கு நாம் மாற வேண்டும் என்றால் இப்பொழுது தொழில் பண்ணி கொண்டிருப்பவன் நன்றாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறவனுக்கு கழுத்தில் இருக்கிற கத்தியை எடுத்தால் தானே நான் நகர முடியும். அந்த கழுத்தில் இருக்கிற கத்தி என்ன? யூஎஸ் டாரிஃப்னால் முடங்கி போன எனது தொழில், கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, இஎம்ஐயை திருப்ப முடியாத ஒரு சூழ்நிலை, பொருளை அனுப்பித்து விட்டு பணம் வராத ஒரு சூழ்நிலை, வந்த பணம் இன்னும் தேக்க நிலையில் இருப்பது ஒரு சூழ்நிலை, இடமே இல்லாமல் அனைத்து இடங்களிலும் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இருப்பது ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விலக்கு மாற்றங்களை கொண்டு வந்தால் தானே நான் புது சிந்தனையுடன் ஈடுபட முடியும். இந்த மன அழுத்தத்தில் இருப்பவர்களின் குரலற்றவர்களின் குரல் தான் நானே தவிர அவரை குறை சொல்ல வேண்டும் என்று கூறுவதல்ல. இதுதான் என்னுடைய கருத்து. கார்த்திகை, ஓகே, யாரும் குறையாம எடுத்துக்க மாட்டாங்க. அந்த துறையிலிருந்து வரக்கூடிய எதிர்பார்ப்புகள், ஆதங்கம் அப்படின்னா எடுத்துப்பாங்க, ஆலோசனைகளாக கூட தான் எடுத்துப்பாங்க. மனோகரன் சார், ரயில்வே துறை சார்ந்த சில அறிவிப்புகளும் வந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க பட்ஜெட் பற்றி? ரயில்வே துறையினுடைய அறிவிப்புகள் வெளிப்படையாக பார்த்தா கவர்ச்சியாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் ரயில்வேனுடைய தேவையை ஈடு செய்யக்கூடிய சில விஷயங்களும் இடம்பெற்றிருக்கிறது. அதிவேக ரயில்கள் என்பது மணிக்கு 250 கிலோமீட்டர்களுக்கு மேலே செல்லக்கூடிய ரயில்கள் தான் அதிவேக ரயில்கள்ங்கிறது. அது புல்லட் ட்ரெயின் கேட்டகரி. இது இந்தியாவுடைய பெருநகரங்களை எல்லாம் புல்லட் ரயில்களால் இணைப்பது என்பது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அது உடனடி தேவை அல்ல. ஒவ்வொரு புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கும் 1 லட்சம் கோடி கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற போனால் இந்தியன் ரயில்வே எதற்கு முக்கியத்துவம் உடனடியாக கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுக்கப்படாமல் ஒரு கவர்ச்சிகரமான விஷயமாக அது இப்போதைக்கு பார்க்க வேண்டும். அது தொலைநோக்கில் அதை செய்யலாம். அந்த புல்லட் ரயில் திட்டங்கள்லாம் ஹை டென்சிட்டி நெட்வொர்க்கு ரயில்வேல இருக்குது. 10,970 கிலோமீட்டர் மொத்த ரயில்வே கிலோமீட்டரில் 16% ஹை டென்சிட்டி நெட்வொர்க்கு. இதில் தான் 41% ரயில் போக்குவரத்தே இருக்குது. அந்த ட்ராக்குகள் கிட்டத்தட்ட 10,970 கிலோமீட்டர் ட்ராக்குகளை 4 வழி பாதைகளாக மாற்றணும். அப்படி மாற்றினாதான் அதிக ரயில்கள் இயக்க முடியும். அதிக ரயில்கள் என்பது மக்களுடைய தேவை, மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது சாத்தியப்படுத்த முடியாமல் இருக்கு. அதிவேக ரயில்கள்ங்கிறது மக்கள் எதிர்பார்ப்பு இல்லை, அது இல்லை. அதிக ரயில்கள் தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதிக ரயில், ஏன்னா எல்லா இடங்களிலுமே ரயில்வே பால சங்கங்கள் தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க, எங்களுக்கு ரயில்கள் வேண்டும், ரயில்கள் வேண்டும்னு. இங்கே தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் ரயில்கள் வேண்டுங்கிற கோரிக்கைகள் தான் இருக்கும். நிறைய ரயில்கள் எதிர்பார்க்குறாங்க. ரயில் கன்ஜஸ்டட் ட்ராக்கை முதல்ல அவங்க சரி பண்ணணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஹை டென்சிட்டி நெட்வொர்க்குக்கு இவங்க அம்ரித் சதுர்புஜம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்துக்கு இந்த எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு எந்த நடவடிக்கைகளுமே எடுக்கலை. அது ஒரு முக்கியமாக பாசஞ்சர் செக்டர் பிரிவில் நம்ம அதை பார்த்தே ஆகணும். அதுதான் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயமும் கூட. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன், கோச்சஸ் ப்ரொடெக்ஷனும் அதிகப்படுத்தணும். அதுவும் தேவைகள். ரயில் பெட்டிகளுடைய கோச் ப்ரொடெக்ஷனை பற்றியும் அவங்க எதுவும் சொல்லலை. இன்னொரு விஷயம், சரக்கு போக்குவரத்து ஈஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடார்ஸ் ஒர்க்கு முடிஞ்சு கமிஷன் பண்ணிட்டாங்க. வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடாரில் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்குது ஈஸ்ட் வெஸ்ட் ஃப்ரைட் காரிடார் என்பது மும்பையிலிருந்து ஹவுராவிலிருந்து மும்பை வரைக்கும், அதாவது மும்பை வரைக்குமான ஈஸ்ட் வெஸ்ட் ஃப்ரைட் காரிடார் தான் 1673 கிலோமீட்டர்களுக்கான ஃப்ரைட் காரிடார். இது தான்பூரிலிருந்து வெஸ்ட் பெங்கால் பால்கார், மும்பையில் உள்ள பால்கார் வரைக்கும் இணைக்கக்கூடிய ஈஸ்ட் வெஸ்ட் ஃப்ரைட் காரிடார் தான் இப்போ அவங்க இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஃப்ரைட் காரிடார் என்பது கோல் செக்டாருடைய டெவலப்மெண்ட்டுக்கு வழிவகுக்கும். ஆனால் ஏற்கனவே சென்னையிலிருந்து டெல்லிக்கு ஒரு ஃப்ரைட் காரிடார் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தாங்க. அது பற்றி எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை. அந்த ஃப்ரைட் காரிடார் இது வரைக்கும் சாங்ஷனும் பண்ணலை. சென்னை டு டெல்லி இது மாதிரி செப்பரேட் ஃப்ரைட் காரிடார்கள் என்பது அவசியமான உண்டு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவில்
சரக்கு ரயிலுடைய சராசரி வேகம் என்பது 23.6 கிலோமீட்டர் ஸ்பீடு தான், 23.6 தான். இதையே வந்து ஒரு சரக்கு ரயிலுடைய ஆவரேஜ் ஸ்பீடு 30 கிலோமீட்டர் பர் ஹவராக கொண்டு வந்தால் நாள் ஒன்றுக்கு 8,600,000 டன் உட்சாபிக்கு நமக்கு கிடைக்கும். இது வந்து இப்போ எவ்வளோ கிடைக்குது? இப்போ வந்து 1617 மில்லியன் டன் நம்ம பண்ணியிருக்கிறோம் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். அதற்கு முதல் ஃபினான்ஷியலில் 1591 மில்லியன் டன் பண்ணோம். நமக்கு ஒரு ஜம்ப் வந்து ஒரு 26 மில்லியன் டன் தான் கிடைச்சிச்சு இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில். இதில் நமக்கு 7,000 கோடி வருவாய் கொண்டுச்சு. இந்த அதில் வந்து நமக்கு மெயினாகவே கோல் தான். கோலில் 822 மில்லியன் டன் கோல் தான் நம்ம ஏற்றிட்டு இருக்கோம். அடுத்தது அயன் ஓர். இந்த கோல் வந்து இப்போ ஆண்டுக்கு ஒரு 5% கோல் தேவை அதிகரிச்சுட்டே வருது. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த தடவை கூட 822 டன்னை 25-26 நிதியாண்டில் 1,200 டன் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அது அவ்வளவு வராது. அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றது பிரயோஜனம் இல்லை. இல்லை, வேகத்தை வந்து 30 கிலோமீட்டர், ஆமா, சராசரி வேகத்தை கூட்டணும். என்ன காரணம்? அதுக்கு காரணம் சராசரி வேகம் கூட்டணும்னா ட்ரெயினோட ஸ்பீடை கூட்டுவதல்ல. அது ட்ரெயின்கள் பல இடங்களில் நின்று போகுது. ஆவரேஜ் ஸ்பீடு என்பது ட்ரெயினுடைய வேகத்தை பொறுத்தது. 60 கிலோமீட்டர் போகும். ஆனால் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து கொண்டு சேர்க்கிற இடம் வரைக்கும் உள்ள அந்த ஸ்பீடு வந்து சராசரி ஸ்பீடுங்கிறது, ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது அப்படிதான். எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு கூட அப்படிதான் 51 கிலோமீட்டரில் தான் இந்தியாவில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரன் ஆகுது. வந்தே பாரத் 74 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்தே பாரத் போயிட்டு இருக்கு. ஆனால் மணிக்கு 120 கிலோமீட்டர் ஒரு இடத்துல போகும், பாக்கி இடத்துல போகாது. அதனால இந்த ஆவரேஜ் அதிக நிறுத்தங்கள் இல்லாமல் அதிக நிறுத்தங்கள், அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு டிராஃபிக் கன்ஜஸ்டட் ரூட் கன்ஜெஷன், ஹை டென்சிட்டி நெட்வொர்க் ஏரியாவை நீங்கள் வந்து சரி பண்ணணும். அதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின்ஸை ரன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் அடிஷனல் ட்ராக்ஸ் தேவைப்படுது. அது 3rd லேன் 4th லேன் படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணணும். அது தங்கர் நாற்கர பாதைகளில் கூட இவங்க இன்னும் 4 லைன்கள் கொண்டுட்டு வரல. நான் சொல்கிற ஹை டென்சிட்டி நெட்வொர்க்கை தவிர ஹைலி யூட்டிலைஸ்டு நெட்வொர்க் வேறு இருக்குது. அந்த நெட்வொர்க்லேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதனால் மொத்தம் 11 ரூட்டு தான் ஹை டென்சிட்டி நெட்வொர்க் என்பது. மொத்தம் 11 ரூட்டு தான் ஆல் ஓவர் இந்தியாவில். அந்த 11 ரூட்டுக்கும் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான ஒரு திட்டமிடல் இதில் இல்லை. அதை தான் இவங்க ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் கோச் ப்ரொடக்ஷன் போகணும். இது வந்து ஹை ஸ்பீடு ரயில் என்பது, புல்லட் ரயில்கள் என்பதெல்லாம் இப்போ ஒரு ப்ராஜெக்ட். அது அப்போ ஏன் இந்த புல்லட் ரயில் அறிவிக்கிறாங்கன்னா, இருக்கிற புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து 50% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 70,000 கோடி இது வரைக்கும் செலவு பண்ணிட்டாங்க. 1,00,000 கோடியில் பாக்கி கொஞ்சம் தான் இருக்குது. ஆக இன்னும் ஒரு 2 இயர்ஸில் முடிஞ்சிடும். அதுவும் மகாராஷ்டிராவில் ஒரு டனல் ஒர்க்கு தான் மேஜர் செட்பேக் அவங்களுக்கு. அதை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா புல்லட் ட்ரெயின் திட்டம் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவாங்க 2 இயர்ஸில். பிஃபோர் எலெக்ஷன், நெக்ஸ்ட் எலெக்ஷன் முன்னாடி அது நடந்துடும். ஆனால் புல்லட் ட்ரெயின் திட்டத்தை வந்து ஒரு அடுத்தடுத்த ஊர்களுக்கு புல்லட் ட்ரெயின் என்பது ஒரு கவர்ச்சியாக இருக்கிறது. இன்னொன்று, எஜுகேட்டட் யூத்ஸ் மத்தியில் அதற்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது இந்த மாதிரியான திட்டங்கள். அதனால அந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. வந்தே பாரத் ஒரு பிம்பத்தை கட்டமைக்குது. ரயில்வேயினுடைய ஒரு பிம்பம், அழகான ரயில்கள், புல்லட் ரயில்கள் இந்தியாவில் இல்லை. எதிர்பார்ப்பை கடந்து மற்ற வெளிநாடுகளில் புல்லட் ட்ரெயின் வந்துருச்சு, பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்துடுச்சு, நம்ம நாட்டில் வரலையே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அதான் சொல்றேன். இது புல்லட் ரயில்கள் என்பது ஒரு சில, அதாவது அது சின்ன நாடு, ஜப்பான் போன்ற நாடுகளில் தேவைகள் பூர்த்தி செஞ்சுட்டு புல்லட் ரயிலுக்கு போயிருக்காங்க. நாம் இன்னும் தேவைகளை பூர்த்தி செய்யலை. நமக்கு பூர்த்தி செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அதை முடிச்சுட்டு நீங்க புல்லட் ட்ரெயினுக்கு போகலாம். ஏன்னா அதிக நிதி செலவாகிறதுனால, அதிக நிதி மட்டும் இல்லை, அதிகமாக கடன். அது புல்லட் ட்ரெயின் என்பதே கடன் தான். இது சாமானியர்களுக்கு பயன்பட போறதில்லை, ஆவரேஜ் கிளாஸ் பீப்புளுக்கும் பயன்பட போறதில்லை. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிசினஸ் பீப்புள், ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு விமான போக்குவரத்துக்கு மாற்றாக உள்ள ஒரு போக்குவரத்து, அதில் போய் இந்தியா முழுவதும் பரவலாக கொண்டு செல்வது என்பது உடனடி தேவை அது அல்ல. ரயில்வேனுடைய வளர்ச்சிக்கும் ரயில்வேனுடைய இன்றைய தேவை பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு என்பது புல்லட் ட்ரெயின் அல்ல. அதிக பாதைகள், அதிக ரயில் பெட்டிகள், இதுதான் ரயில்வேனுடைய சரக்கு போக்குவரத்துடைய வேகத்தை அதிகப்படுத்துதல். இதெல்லாம் தான் ரயில்வேனுடைய வருவாயை அதிகப்படுத்தும். சரி, பங்குச்சந்தை திரு P.R. சுந்தரம் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி போட்டோம். பட்ஜெட் எதிரொலி காரணமாக தொடர்ந்து சில நாட்களாகவே டவுன் ட்ரேடிங் தான். பட்ஜெட் அறிவிப்புகள் ஏதேனும் முக்கியத்துவம் வாய்ந்த தாக்கத்தை பங்குச்சந்தையில் ஏற்படுத்துமா? ஏன்னா வெளிநாட்டு முதலீடுகள் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 24% வரைக்கும்.
அது கண்டிப்பாக அவங்க சொல்லலாங்க. பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோன்னு நிறைய விஷயங்களை சொன்னாலுமே அவங்க சொல்லாத சில விஷயங்களும் பார்க்கணும். இந்திய ரூபாயோட மதிப்பு ஆக அதிகமாக வீழ்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு ஒரு US டாலருக்கு 92 ரூபாய் இருக்கு. ஸோ அதை பற்றி அவங்க பட்ஜெட்டில் பேச மாட்டாங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து நம்முடைய பங்குச்சந்தையில் பங்குகளை வித்துனே வராங்க. நீங்க சொல்லிங்க கடந்த சில நாட்களாகன்னு, அது சில நாட்களாக இல்லை, சில வாரங்களாக இல்லை, சில மாதங்களாக இல்லை, சில வருடங்களாகவே தான் நடந்துருக்கு. கடந்த 25 மாத காலங்களில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டின் மேல நம்பிக்கை இழந்து நம்முடைய நாட்டில் பங்குகளை வித்துனே வராங்க. கிட்டத்தட்ட 6,40,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நாட்டில் பங்குகளை வித்திருக்கிறாங்க. சரி, நம்ம எதுக்காக பங்குச்சந்தை பத்தி இவ்வளவு பேசுறோம் அப்படின்னா, பங்குச்சந்தை என்பது பொருளாதாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடி. மேபி கொஞ்சம் ஷார்ட் டர்ம்ல கொஞ்சம் ஏதோ சென்டிமெண்ட் கொஞ்சம் ஏற இறங்கும். ஆனா நீண்ட கால அடிப்படையில் பங்குச்சந்தை என்பது பொருளாதாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு தெளிவான கண்ணாடி. ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த தடவை பொதுவாக என்கிட்ட கேட்பாங்க, பட்ஜெட்ல என்ன நல்லது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பட்ஜெட்ல எதுவும் நல்லது செய்வானா, எதுவும் கெட்டது செய்யாம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் பங்குச்சந்தை சார்ந்து என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றேன் பாருங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 0 இருந்தது, அதை 10% மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 12% ஆக்கினாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 10% இருந்தது, அதை 15 ஆக்கினாங்க, திரும்ப 20 ஆக்கினாங்க. டிவிடெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் இல்லாமல் இருந்தது, அந்த டிவிடெண்ட் வந்து டேக்ஸ் போட்டு விட்டுட்டாங்க. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று சொல்லுவாங்க. உங்களுடைய இன்ஃப்ளேஷனை கவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வரிகள் குறையும், அதை எடுத்து விட்டுட்டாங்க. பங்குச்சந்தையில் எஸ்டிடி அப்படின்னு இருக்கு, அதாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், பங்கு பரிவர்த்தனை வரி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து தொடர்ந்து ஏற்றம் கண்டு வந்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட பிஜேபி அரசாங்கத்தில் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு ஏற்றி இருக்கிறாங்க இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்ல. 5 மடங்கு ஏறினதுல இருந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்னைக்கு பட்ஜெட்ல அதை 7.5 மடங்கா ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்க்கு. ஸோ இதனால வந்து பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் இது மிகுந்த பெரிய ஏமாற்றமான பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். பங்குச்சந்தை சிலர் என்ன நினைக்கிறாங்க, பங்குச்சந்தையெல்லாம் பணக்காரர்களுக்கு தானே, அவங்க தானே பங்குச்சந்தையில் முதலீடு பண்றாங்க. ஆனா உண்மை அப்படி கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை வித்துக்கினே இருக்கும்போது இந்தியாவில் இருக்கிற சிறு முதலீட்டாளர்கள் தான் அவங்களுடைய சேமிப்பை பெரும்பாலும் பங்குச்சந்தைக்கு உள்ள கொண்டு வந்து இந்த பங்குச்சந்தையை காப்பாற்றினதே வந்து சிறு முதலீட்டாளர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட சிறு முதலீட்டாளர்களுக்கு இவங்க இது வரைக்கும் எதுவுமே செய்யல. நேர்முக வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வருமான வரி சொல்லலாம். அந்த வருமான வரியில நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, தனிநபருக்கு வருமானத்துக்கு வரி இருக்கு, அது குடும்ப வருமானமா இருக்கும், அல்லது எத்தனை பேர் உங்களை சார்ந்து இருக்கிறாங்களோ. இப்போ ஒருத்தர் வந்து 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அவருக்கு டாக்ஸ் கிடையாது, ஆனா அவர் தனி நபர். இன்னொரு நபர் அவருக்கு ஒரு 13 லட்சம் ரூபாய் வருது, ஆனா அவருக்கு மனைவி 2 குழந்தைகள், அப்பா அம்மா எல்லாரும் அவரை சார்ந்து இருக்கிறாங்க. அப்ப எப்படி 2 பேருக்கும் ஒரே டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா வருது. பல நாட்கள்ல இந்த குடும்ப வரி இருக்கு, தனி வரி இல்லாம குடும்ப வரி இருக்கு. அது இல்லாம உங்களை சார்ந்த எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வரிகள் வந்து குறையும். இன்னும் கேட்டீங்கன்னா சில நாடுகள்ல இன்னுமே கொஞ்சம் கிரேஷியஸா போயிட்டு ஒரு பிசிக்கலி சேலஞ்சு குழந்தை உங்களுக்கு இருந்தா அதுக்கு இன்னுமே கூடுதலா வரி கழிவுலாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரடியான வரிகள்ல எதுவுமே செய்யல. மற்றபடி பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், டிவிடெண்ட் டேக்ஸ், குறிப்பா டிவிடெண்ட் டேக்ஸ் பத்தி நம்ம பேசணும். டிவிடெண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா டபுள் டாக்ஸேஷன். நான் நேரடியா ஒரு வியாபாரம் பண்றேன், எனக்கு 100 ரூபாய் லாபம் வருது, நான் 30 ரூபாய் டேக்ஸ் பே பண்ணிட்டா எனக்கு 70 ரூபாய் என் கைக்கு வந்துடும். ஆனா நான் வந்து நேரடியா தொழில் பண்றதுக்கு பதில் என்னுடைய பணத்தை ஒரு தொழிலதிபர் கிட்ட கொடுக்குறேன். அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஸ்டேட் பேங்கா இருக்கலாம், HDFC பேங்க், ஏதோ ஒரு நிறுவனத்துல. அது என்ன, நம்ம பங்குகள் வாங்குறோம்னு அர்த்தம், அந்த தொழிலதிபருக்கு நம்ம பணம் கொடுக்குறோம். அவங்க தொழில் பண்றாங்க, அவங்க வர லாபத்துக்கு அவங்க வரியை கட்டிடுறாங்க.
வரியை கட்டிட்டு மீதி இருக்கிற காசுல நமக்கு கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப நாம அதுக்கு டாக்ஸ் பே பண்ணணும்னு சொன்னா அது வந்து டபுள் டாக்ஸேஷன் தானே. ஸோ இதெல்லாம் இருக்குது. பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் இது மிக 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 ஏமாற்றமான பட்ஜெட்டு, டோட்டலி டிசப்பாயிண்டிங் பட்ஜெட்டு. ஏற்கனவே நம்ம பங்குச்சந்தைகள் கடந்த ஓராண்டு காலம் அல்லது 2 ஆண்டு காலத்துல பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக மோசமான பங்குச்சந்தையா இருக்கிறது நம்முடைய பங்குச்சந்தை தான். உலகத்திலேயே மிக மோசமான கரன்சி இருக்கிறது இந்திய ரூபாய் தான். இந்திய ரூபாயோட மதிப்பு ஆக மோசமாக இருக்கின்றது. பார்ப்போம், ஏதாவது இதுக்கு அப்புறம் ஏதாவது இண்டஸ்ட்ரி பாடிஸ்லாம் ஏதாவது கொஞ்சம் ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க ஏதாவது கொஞ்சம் செய்யறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்சென்சிட்டிவ் டு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு என்னைக்கு புரிய போகுது இது வந்து பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு விஷயம்தான். இதை விட்டுட்டு அவங்க பொருளாதாரத்துல என்ன ஒரு இது கொண்டு வந்தாலுமே அதுலயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கும், நிறைய சொல்லுவாங்க. இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது செமி கண்டக்டர்னு சொல்லுவாங்க. செமி கண்டக்டர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவே வந்து போடுன்னு போட்டுருக்கிற செக்டர் உலகத்துல. இங்கே இப்பதான் பார்வை வருது. அந்த பார்வை வரும்பொழுதும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் ஒரு அரசாங்கத்து மேல எதிர்கட்சிகள் வைப்பாங்க. அதாவது 50% மானியம் சொல்லுவாங்க. ஆனா அந்த மத்திய அரசாங்கத்துல ஆளுகின்ற கட்சி வந்து எந்தெந்த மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியா இருக்கிறாங்களோ அந்த மாநிலத்துல நீங்க தொழில் தொடங்கினாதான் உங்களுக்கு சுலபமா அந்த மானியம் கிடைக்கும். எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்துல தொழில் தொடங்கினா உங்களுக்கு அந்த மானியம் அவ்வளவு லேசில கிடைக்காது. இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை போய் நமக்கு தெரியாது. ஆனா ஒட்டு மொத்தத்துல பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டோட்டலி டிசப்பாயிண்டிங் பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பட்ஜெட் தொடர்பான சிறப்பு விவாதம் தொடரும். பட்ஜெட் 2026-27 என்ன சொல்கிறது? Driven by the all new Kia Seltos, badass forever. இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? இம்பாசிபிள். இதே போல சென்னை சிட்டி லிமிட் குள்ள மார்க்கெட் பிரைஸ் 5000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 2250 per square feet க்கு பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots at ஸ்ரீபெரும்புதூர் நியர் டோல். இந்த லொகேஷன்ல இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கேயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட் சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009. டாடா பிளே தமாக்கா ஆஃபர்ல நீங்க ₹3600 கொடுக்க மாட்டீங்க, டெபாசிட் பண்ணுவீங்க உங்க டாடா பிளே அக்கவுண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் பார்க்கறதுக்கு. அந்த சேனல்ஸோட காசை மாசம் மாசம் உங்க ₹3600 டெபாசிட்ல இருந்து கழிச்சுப்பாங்க. இதுவே HD செட்-டாப் பாக்ஸ், டிஷ், ரிமோட் மற்றும் இன்ஸ்டலேஷன் ஃப்ரீ. அட ஸ்ப்ரேயா, அதுவும் இன்னைக்கு கெஸ்டும் வரல, எந்த ஒரு விசேஷமும் இல்ல, பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது. அமைதி பிகி அமைதி. ஏன்னா கோத்ரேஜ் இருப்பவரும் ₹99. ஏன்னா சேமிக்க வேண்டியது பணத்தை, நறுமணத்தை இல்ல. அதனால கோத்ரேஜ் இருப்பவரும் ₹99. தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. முன்பதிவிற்கு 9962700000. ஒரு குழந்தை. Everything is new except the attitude. The all-new Seltos, badass forever. Kia, movement that inspires. நான் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். நான் போன அப்புறம் ஃபேமிலிக்கு பண கஷ்டம் இல்லாம இருக்கும். நீயும் நெடு. அட நான் இப்ப எங்க இருக்கேன், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா வா. பாலிசி பஜார்ல 0 GST ஓட இப்போ 1 கோடிக்கான டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வெறும் ₹400 இருந்து ஆரம்பம். அப்பா ஆயிடுச்சு. இவன் போனதுக்கு அப்புறம் டாய்லெட்டுக்குள்ள போறதுக்கே பயமா இருக்கு. என்னென்ன கரையெல்லாம் பார்க்கணுமோ தெரியலையே. வாவ், எப்படி
புதிய கோத்ரேஜ் ஸ்பெக். இதன் 5 days chain lock formula 5 நாட்கள் வரைக்கும் டாய்லெட்ல எந்த கரையும் ஒட்ட அனுமதிக்காது. கோத்ரேஜ் ஸ்பெக் வெறும் 79 rupees தான். எந்த ஹேர் கலரை போடுறது? என்னோடது 5 நிமிஷம் கலரை போடு. 10 ரூபாயோடது போடு. ஒண்ணுதான் போடணும். ஒண்ணுதானே இருக்கு. புது வேஸ்மால் ஹெனா ஷாம்பூ ஹேர் கலர். ஊற்றவும் தடவவும் கழுவவும் 5 நிமிஷத்துல முடி இயற்கையா தோற்றம் அளிக்கும், பாதுகாப்பா இருக்கும். ஏன் முடி கருப்பா பாதுகாப்பா இருக்கு? வேஸ்மாலின் அற்புதம் இது. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். உங்க அப்பா அம்மா உன்னை படிக்க வச்சது கிரிக்கெட் விளையாடவா இல்ல இந்த முகத்தோட எங்க பேரையும் சேர்த்து கெடுக்கவா? நீ போய் குளி. தினமும் சிந்தோலுடன் குளிப்பதால் 95% யூசர்களிடையே சர்ம ரீதியாக ஏற்படும் கவலைகள் குறைகிறது. இனிமே பயம் இல்ல. தூசுக்கு பயந்தா முன்னேற முடியுமா? கண்ணம்மா எதுவும் பயம் இல்ல. உங்கள் ஒவ்வொரு நாளையும் சக்தி மிக்கதாக்குங்கள். 90 நாட்களில் தசை வலிமையை மேம்படுத்தும். என்ஷோரின் 120 ரூபாய் தள்ளுபடி சலுகையுடன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஐயன் வள்ளுவன் வாக்கை வேதமாக கொண்டு கடந்த 5 வருடங்களாக SRM Institute of Science and Technologies இன் கீழ் இயங்கி வரும் SRM College of Agricultural Sciences கல்லூரி அனைத்து வசதிகளையும் கொண்ட சுமார் 250 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் வழிகாட்டுதல் படி கட்டப்பட்ட ஒரு முன்மாதிரி கல்லூரி. இங்கு BSc அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹார்டிகல்ச்சர் போன்ற 4 வருட இளங்கலை தொழிற்கல்வி படிப்பு மற்றும் 2 வருட முதுகலை படிப்பும் கற்பிக்கப்படுகிறது. உயர் தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை படிப்பு, ஒவ்வொரு துறைக்கும் பிரத்யேகமான அதிநவீன லேபரேட்டரிஸ், உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய SRM காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ். வேளாண் கல்வி விஞ்ஞான வழியில். நெக்ஸ்ட் பேஷண்ட். ப்ரூனோ மறுபடியுமா? பாருங்களேன், மறுபடியும் எனர்ஜி லோ. இதெல்லாம் புவர் கட் ஹெல்த்கான அறிகுறிகள். அதனால தான் கோத்ரேஜ் நிஞ்சா டாக் ஃபுட். இதில் உள்ளது ப்ரோபயோட்டிக்ஸ். அது இதோட கட்டை ஹெல்தியா வைக்கும். கோத்ரேஜ் நிஞ்சா அதிக கட் பவர், குறைவான சிக் டேஸ். இரண்டாயிரத்தி 26-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்து பேசிட்டு இருக்கோம். கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தியும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். கேமிங், அனிமேஷன் உள்ளிட்ட சில துறைகளுக்கான முக்கியத்துவம் கூட்டப்பட்டிருக்கு. தனியாக அதுக்கான நிறுவனங்கள் தொடங்கப்படும் அப்படின்னு பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்காங்க. முக்கியமான இந்திய அளவில் முக்கியமான பல கல்வி நிறுவனங்கள் தொடர்பான அறிவிப்புகளும் வெளியாயிருக்கு. கல்விக்கான பட்ஜெட் அறிவிப்புகள் குறித்து உங்களுடைய கருத்து? சார், எப்போவுமே ஒரு மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் எப்போவுமே கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்லேயும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேர்னிங், ரிசர்ச், மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் இந்த பட்ஜெட் கொடுத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவாக பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறுவன போகிறாங்க. கண்டிப்பாக பாராட்ட வேண்டியது. 5 யூனிவர்சிட்டிஸ் டவுன்ஷிப், அதாவது ஒரு டவுன்ஷிப்ல எல்லா பல்கலைக்கழகங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் வர மாதிரி. பட் இதுல எந்த ஒரு அரசியல் காரணமாக ஒரு பர்டிகுலர் மாநிலத்துக்கு கொடுக்காம எந்த மாநிலம் நல்லா பண்றாங்களோ, உதாரணத்துக்கு தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த டாப் ஸ்டேட். ஸோ இந்த 5 டவுன்ஷிப், யூனிவர்சிட்டி டவுன்ஷிப் ஒன்று தமிழ்நாடு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள். அடுத்தது டிஜிட்டல் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் சைட்ல மிகப்பெரிய வளர்ச்சி இந்தியா காண்டு கொண்டு போகும்போது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி மூலமாக ஒரு 15,000 இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு they are going to create content lab. இதுவும் பாராட்ட வேண்டிய விஷயம். 3 ஆல் இண்டியா ஆயுர்வேத இன்ஸ்டிடியூட்ஸ் கிரியேட் பண்ண போறாங்க. ஒரு நியூ டிசைன் இன்ஸ்டிடியூட் ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இது தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏஐல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 500 கோடி முதலீடுல ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டு ஏஐ எனேபிள் டீச்சிங்காக ஒரு ஏஐ ஃபார் எஜுகேஷன் நிறுவ போறாங்க. இதுவும் பாராட்ட வேண்டிய விஷயம்.
ஃபார்மஸ்டிக்கல் ஹெல்த் கேருக்காக வந்து 3 நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மஸ்டிக்கல் எஜுகேஷன் பண்ண போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் இப்போ பெங்களூரில் இருக்குது. இப்போ ராஞ்சிலையும் தேஸ்பூர்லையும் கொண்டு வர போகிறாங்க. இதுவும் பாராட்ட வேண்டிய, ஏன்னா நியூரோ சயின்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இது தவிர்த்த ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி வில் பி செட்டப். இது எல்லாமே நல்லா இருக்குது. இதே தவிர ஒரு 40,000 கோடி வந்து செமிகண்டக்டர் மிஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. பட் இதில் ஏமாற்றம் என்னென்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கும் கொடுத்துருக்கலாம். காரணம் என்னென்னா இந்தியா மாணவர்கள் வந்து நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரில் ஒரு மிகப்பெரிய லீப் வருது, நாட் ஓன்லி எலக்ட்ரானிக்ஸ். அப்போ இருக்கும்போது இதுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். எப்படி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி கொடுத்தாங்களோ அது மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங் கொடுத்துருந்தா நன்றாக இருந்திருக்கும். இப்போ மாணவர்களுடைய ஏமாற்றம் பார்க்கும்போது கல்வி கடன், இது நாங்கள் 2-3 வருஷமாக கேட்டுட்ருக்கோம். மினிமம் கல்வி கடன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தவுட் கேரண்டி, வித்தவுட் எனி கொலாட்ரல் செக்யூரிட்டி 4 லட்சம் ரூபா, அதாவது ஒரு படிப்புக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமாக இந்த இன்ஃப்ளேஷன்னால வந்து ஃபீஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒரு மாணவனால் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒரு 4 வருஷத்தில் 4 லட்சத்துக்குள்ளார முடிக்க முடியாது. ஹாஸ்டலே வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகிடுது இன்றைக்கி. அப்படி இருக்கும்போது இந்த எந்த ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல், இல்லை எந்த ஒரு இது இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் நாங்கள் எதிர்பார்க்குறது 8 லட்சம் வரைக்கும் எந்த ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டியோ எந்த ஒரு கேரண்டியோ கொடுக்காம பண்ணியிருக்கலாம். இது ஒன்று. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட், டெபாசிட் ரேட்லாம் நீங்கள் குறைக்கும் போது ஏன் ஒரு கல்வி கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிடக்கூடாது? 8 to 12% இருக்குது. கண்டிப்பாக இது 6 to 8% நாங்கள் எதிர்பார்த்தோம். இதுவும் நாங்கள் வந்து நிறைய தடவை சொன்னோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் எதிர்பார்த்தது, இது நிறைய, அதாவது இந்த ஹை லெவல் எஜுகேஷன் லோன் வந்து டாப் 100 NIRF இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் இருக்குது. இதை வந்து நாங்கள் இந்த தடவை என்ன சொன்னோம்னா, நீங்கள் வந்து NIRF ரேங்கிங் வந்து ஒரு 300 இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போடும்போது ஏன் இந்த 300 இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த பெனிஃபிட் கொடுக்கலாமே? நீங்களே சொல்கிறீங்க இந்த 300 இன்ஸ்டியூட் வந்து சூப்பர் இன்ஸ்டியூட். அந்த 300 இன்ஸ்டியூட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏன் ஒரு ஹையர் லெவல் எஜுகேஷன் லோன் நீங்கள் ஏன் அதுக்கு 100 மட்டும் ஏன் சொல்கிறீங்க? 300 ஏற்றிருக்கலாம். இதெல்லாம் எதிர்பார்ப்பு இருந்தது. அடுத்த முக்கியமான ஒரு ஏமாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பல்கலைக்கழகங்கள் ஆல் இண்டியா வேர்ல்டு ரேங்கிங்கில் அவ்வளோவா கிடையாது, எக்ஸப்ட் 1 or 2. அது மெயின் காரணம் இந்த ரிசர்ச். அப்போ ரிசர்ச்சுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தது. கடைசியாக நம்ம வந்து 2023 தான் இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு 37,000 ரூபா வந்து இது பண்ணாங்க. சீனியர் ரிசர்ச் ஃபெலோஸ்க்கு 42,000. இது அட்லீஸ்ட் 50,000 rupees நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு MBBS ஹவுஸ் சர்ஜனுக்கு 25,000 கொடுக்கும்போது ஒரு ரிசர்ச் பண்ணுற ஒரு 50,000 கொடுக்கக்கூடாதா அப்படின்னு தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அது தவிர வந்து இன்ஜினியரிங், அதாவது UG டிகிரி முடிச்சுட்டு MTech பண்ணும்போது கேட் மூலமாக அவங்க ஸ்டைஃபண்ட் வந்து 12,400 ரூபா தான் கொடுக்குறாங்க. இது ஏன் ஒரு 20,000 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது? அப்போ தான் நம்முடைய மாணவர்கள் வந்து PG போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி ரிசர்ச்சுக்கு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னோவேஷன் டெக்னாலஜி டெவலப் பண்ணாலும் மாணவர்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தது. அது அந்த ஒரு ஏமாற்றம் தான் இந்த பட்ஜெட்டில். ஓவரால் வந்து இனோவேஷன், டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எஜுகேஷனுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாராட்ட வேண்டிய விஷயங்கள் தான். ஓகே, சுபாஷினி மேடம், இப்போ இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் பேசும்போது பெரும்பாலானவர்கள், உங்களை தவிர பெரும்பாலானவர்கள் அந்த துறையில் இருக்கக்கூடிய போதாமைகள் அதற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காதது குறித்து தான் பேசுகிறாங்க. இப்போ எஜுகேஷன் குறித்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் போதுமான முக்கியத்துவம் செலுத்தலை, அடிப்படையாக கல்வி கடன் குறித்தே முக்கியத்துவம் செலுத்தலைன்னு MSME பற்றி ரகுநாதன் சார் பேசிட்டு போயிருக்காரு. ஒரு கலந்துரையாடல் நடக்கும்ல, ஒரு பட்ஜெட்டுக்கு முன்பாக ஒரு தேசிய அளவில் பல்துறை சார்ந்த நிபுணர்கள் பல மாநிலங்களில் ஒரு கலந்துரையாடல் நடக்கும்ல, அந்த கலந்துரையாடல் இல்லாமலா இப்படி ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும்? நிச்சயமா கிடையாது. ஏன்னா இதில் வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆல் ஓவர், எல்லா செக்மெண்ட்ஸ்லேருந்தும் எல்லா செக்டர்லேருந்தும் எல்லாருடைய தேவைகள், போயிருக்கிற ஸ்கீம்ஸ் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த ஸ்கீம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா ஏன் இல்லை, அதுக்கான மாற்றங்கள் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு இதிலிருந்து போகிற ரெப்ரசன்டேஷன்ஸில் தான் இந்த பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ MSMEக்கு 22,000 கோடின்னு போன பட்ஜெட்டில் ஒதுக்கீடு பண்ணாங்க. ஆனால் 7,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் இருக்கிற 15,000 கோடியே செலவு செய்யப்படலைன்னு ரகுநாதன் சார் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ அந்த நிதியே ஒதுக்கீடு செய்யாத போது அந்த துறைக்கான மற்ற அறிவிப்புகள் போதிய பலன் தருமா? இல்லை, இப்போ அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் ஏன் வந்து இன்னும் போய் சேரலை அப்படிங்கிறதுக்கு அந்த திட்டத்துடைய எஃபெக்டிவ்னஸ்க்கான ஸ்டடி டெஃபினட்டாக ஒரு சைடு நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ஒதுக்கீடு பண்ணப்பட்ட பணம் வந்து திருப்பியும் அதை எடுக்க மாட்டாங்க. ஸோ அலோகேட்டட் ஃபண்ட்ஸ் தான். அந்த அலோகேட்டட் ஃபண்ட்ஸ் வந்து இப்போ இவ்வளோ ரூபாய் இதுக்கு
ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கீம் வந்து ஏன் இன்னும் போகல அப்படிங்கிறதுக்கான மெஷர்ஸ் தனியாக நடந்துட்டு இருக்கும். இப்போ இந்த பட்ஜெட்ல வந்து இன்னொரு 10,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈக்விட்டியா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவர் சொன்னார் பேரு மாத்தி வேறையா காமிச்சிட்டாங்கன்னு. ஆக்சுவலா வந்து ஈக்விட்டியா கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட அது ஸ்ட்ரென்த் இருக்கும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறையும்னு சொன்னார் அவர். குறைவு, பட் ஏன்னா அதுல ஆல்ரெடி ஃபண்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ ஏற்கனவே இருக்கும்போது இன்னும் அது மேல போய் ஃபண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ அந்த ஃபண்டு கரெக்டா போய் சேர்றதுக்கான வழிவகைகள் கண்டிப்பா பேக்ரவுண்ட்ல நடந்துட்டே தான் இருக்கும். மொத்த ஜிடிபில 30% அவங்க தான் கான்ட்ரிபியூட். டெஃபினட்டா. பட் அதுக்காக 30% செலவை வந்து எம்எஸ்எம்இக்கு பண்ணணுங்கிறதும் லாஜிக் இல்ல. ஸோ இப்போ 30% கான்ட்ரிபியூஷன் டெஃபினட்டா பேக் போன் வந்து எம்எஸ்எம்இ தான் அவங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்விட்டி, டிஆர்இடிஎஸ். இப்போ எம்எஸ்எம்இ மொத்தமா என்னங்க ப்ராப்ளம்? இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இனிஷியல் கேபிட்டல் வேணும். இப்போ நான் வந்து முதல் தடவை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களா இருக்கலாம், என்னோட ஃபேமிலியில் என்னோட அம்மா அப்பாலாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கலாம். இப்போ எனக்கு கேபிட்டல்னு ஒன்று இருந்துச்சுன்னா மேபி ஒரே ஒரு வீடு இருக்கும், அது அடமானம் வைக்கலாம், யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ கொலேட்ரல் இல்லாத லோன், இது ஃபஸ்ட்டு. செகண்டு என்னோட ஐடியா. சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒரு பிரில்லியன்ட் ஐடியா இருக்குது, ஒரு இன்னோவேஷன் இருக்குது, நான் வந்து ஒரு ஆண்டர்பிரினராக ஆகணும்னா இப்போ ஐஐடி அந்த மாதிரி இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம போய் நம்மளோட கைடன்ஸில் அவங்க நமக்கு இனிஷியலாக கொஞ்சம் ஒரு ப்ரோட்டோடைப் வரைக்கும் போயிட்டா கூட அதுக்குமே ஃபண்டிங் ஹெல்ப் பண்ணுறாங்க, கைடன்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டேக் ஓவர் பண்ணி பியூட்டிஃபுல்லாக பிஸ்னஸை கொண்டு போகிறாங்க. சரி, இதுக்கு அடுத்த கட்டமாக எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? எம்எஸ்எம்இனா நான் வந்து எல்லாமே என்னோட பொருட்கள்லாம் வித்துட்டேன், வியாபாரம் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு பணம் தரணும். இப்போ நான் பெரிய நிறுவனங்களோட டீல் பண்ணும்பொழுது அவங்க எனக்கு நான் உனக்கு 6 மாதம் பணம் தர மாட்டேன்னா எனக்கு போய் அவங்களோட சண்டை போடுறதுக்கான மசில் பவர் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா 15 நாளில் நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இயோட டீல் பண்ணீங்கன்னா 15 நாளில் அவங்களுக்கான செட்டில்மெண்ட், நீங்கள் பொருள் வாங்குறீங்களோ சர்வீஸ் அவைல் பண்ணுறீங்களோ 15 நாளில் செட்டில் பண்ணும். இல்லை சப்போஸ் லைக் 90 நாள் வரைக்கும் அக்ரிமெண்ட் இருந்தால் கூட 45 நாள் உச்சவரமாக கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த டிஆர்இடிஎஸ் ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம். ஆக்சுவலி டிஆர்இடிஎஸ்ல என்ன சேலஞ்சஸ் இருந்ததுன்னா எல்லாரும் அதில் ஆன்போர்ட் ஆனால் தான் அதோடைய எஃபெக்டிவ்னஸ் கொண்டு வரும். ஸோ இப்போ அதுக்கு அத்தனை பேருமே அதில் ஆன்போர்ட் ஆகணுங்கிறதையும் கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு கிரெடிட் கேரண்டியுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இல்லை, அதனால இவங்களுக்கான மறுப்பு அவர் சொல்ல முடியாது. ஆனால் போதுமான ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு எம்எஸ்எம்இக்குன்னு தானே அவங்க சொல்றாங்க. மேடம் இல்லை, நீங்கள் வந்து மேடம் சொன்னதெல்லாம் நிறைய வந்து அவங்க சொன்னதெல்லாம் வந்து திட்டங்கள் அது மாதிரி தான் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி ஐஐடியில் போய் டெக்னாலஜி டெவலப் பண்ணி அதெல்லாம் உண்மையில் இல்லை. நலிந்த நிறுவனங்கள் எப்படி மேல வர்றதுங்கிறதுக்கு தான் அவர் கேட்கறது. அது வந்து இது வளமா வர்றதை விட நிறுவனங்களுக்குமே வந்து ஏன்னா இந்த சேலஞ்ச் என்ன, எம்எஸ்எம்இல வந்து ஃபியூ சேலஞ்ச் இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேபர் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஜிஎஸ்டியில் வந்து சரியான வரிமுறைகள் இல்லை. ஜாப் ஆர்டருக்கா? ஜாப் ஆர்டர்ஸ்க்கு வந்து ஏன்னா வந்து அதுக்கு இன்னும் வந்து நிறையா அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஒரு கிளாரிட்டி கொடுங்க. ஏன்னா வேல்யூ அடிஷன் பார்த்தீங்கன்னா ஜாப் மட்டும் தான் பண்ணுறேன், நீங்கள் டோட்டல் வேல்யூ அடிஷன் பண்ண முடியாது. அதில் ஒரு கிளாரிட்டி இன்னும் இல்லை, சரியா இல்லை. நம்ம முதல்ல நிறைய பேர் வந்து ஜாப் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் சின்ன கம்பெனிலாம் ஜாப் ஒர்க் தான் பண்ணுவாங்க. ரா மெட்டீரியல் கொடுத்துருவோம், அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான் இருக்க முடியும். இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் லைஸ் வித் யார் கொடுக்குறாங்கள்ட்ட தான் இருக்குது. இது மாதிரி நிறைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நம்ம எல்லாம் வரவேற்றோம். இப்போ நிறையா வந்து டேக்ஸ் இது பண்ணாங்க. இது மாதிரி சின்ன சின்ன சிறு தொழிலாளர் சிறு வந்து எம்எஸ்எம்இல எடுத்துடலாம், வந்து பாதிக்கப்படல. இது எஸ்எம்இ தான் வந்து பிரச்சனைக்குள்ளவங்க. அடுத்து டெக்னாலஜி அப்கிரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர். டெக்னாலஜி அப்கிரேட் வந்து ஒரு மிஷனாக நம்ம பண்ணல. அப்படின்னா வந்து ஒரு இந்த மாதிரி இப்போ வந்து உதாரணமாக மில்லிங் பண்ணுற மிஷினுக்கெல்லாம் ஒரு இது பண்ண போகிறோம். ஒரு டெக்னாலஜி அப்கிரேடேஷன், நாலேஜ் அப்கிரேடேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடேஷன், காமன் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். கவர்மெண்ட் பண்ணுறாங்க, காமன் ஃபெசிலிட்டி பண்ணுறாங்க. பட் இட்ஸ் நாட் அடிக்வேட். இந்த கண்ட்ரி லைக் நம்ம இருக்கும்போது அந்த இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நாட் அடிக்வேட். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி வந்து ஜஸ்ட் வந்து எப்பயாச்சும் ரன் பண்ணி வாழ்ந்துடலான்னு இருக்காங்களுடைய பெரிய ப்ராஃபிட்ல இருந்து தேர் ஆர் பீப்புள் மேக் எ குட் மணி அவுட் ஆஃப் இட். நம்ம கவர்மெண்ட் அப்படின்னா இது எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்றது, டெக்னாலஜிக்கல் நாலேஜ் இதெல்லாம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபினான்சியல் அதுக்கு புதிய கடன்கள் கிடையாதா சிறு குறு நிறுவனங்களுக்கு? டெக்னாலஜி அப்கிரேடேஷன் கடன்கள் இருக்கு. அந்த ரீஹபிலிட்டேஷன் சொன்னாங்களே, இப்ப சப்போஸ் என்னால என்னோட நிறுவனத்தை நடத்த முடியல, ஏதோ பிசினஸ் ராங் டெசிஷன், நான் வந்து டவுன் ஆயிட்டேன்னா எனக்கு வந்து திருப்பியும் ப்ராஜெக்ட் அப்கிரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கொடுக்குறாங்க. அண்ட் அந்த மாதிரி லோன்ஸ் கொடுக்கும் பொழுது ஒரு 6 மாத காலம் எனக்கு ஒரு ஹாலிடே பீரியடும் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்ப டக்குன்னு என்னால திருப்பியும் செலுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி ஹாலிடே பீரியடும் கொடுக்குறாங்க. ஸோ எம்எஸ்எம்இ சம்பந்தமான அந்த ஒற்றைசாளர் அப்ரூவல்ஸ்ல இருந்து இப்போ சார் சொன்னாங்க எனக்கு டெக்னாலஜி லைக் எங்க போய் அப்ரூவல் வாங்கணும் எல்லாமே ஆல் சப்போர்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் அவர் கேட்கும்பொழுது இப்போ எனக்கு இதெல்லாம் கிடைக்கலன்னா நான் எங்க போறது, அதுக்கான கிரீவன்ஸ் மெக்கானிசம்ஸும் வந்து ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே டபுள் சைட்ல இருந்துமே பிரஷர் இருக்கு. மனோகரன் சார் சொன்னதும் சேர்த்து ஒரு புல்லட் ட்ரெயின் சிஸ்டத்தை கொண்டு வரணும், ப்ராஜெக்டை நீங்கள் செயல்படுத்தணும்னா 1 லட்சம் கோடி கடன் செலவாகும். கடன் வாங்கி செய்கிறீங்க, அதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் டைம் ஆகுது. ஆனால் ரயில்கள் எண்ணிக்கை கூட்டப்படுதா, சரக்கு ரயிலுடைய வேகத்தை கூட்டுறாங்களா, கன்ஜெஷன் அதிகமாக இருக்கிறதுல அதிகமான ட்ராக் போடுறாங்களா, இது கோடிக்கணக்கான பயணிகள் பயன்பெறுவதற்கான
நீங்கள் ரிச்சோ சூப்பர் ரிச்சோ பயன்படுத்தக்கூடிய புல்லட் ட்ரெயின் முக்கியமா, சாமானிய ஏழை மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில்களுடைய கம்ஃபர்ட் முக்கியமா அப்படின்னா ப்ரியாரிட்டி நமக்கு இதுக்கு தானே கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரியான கன்சிடரேஷனே கவர்மெண்ட்டை இல்லையா அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல. இப்போ நம்ம வந்து புல்லட் ட்ரெயின் மாதிரியான விஷயங்களும் நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுது தானே. இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரைட் ரிலேட்டடா. இப்போ நம்ம வந்து இந்த கனெக்டிவிட்டி இல்லாததுனால லைக் இப்போ அதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ அழகாக வந்து எல்லா ஆல் ஏரியாஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃப்ரைட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஸ்லோவாக மேபி அதுலேயும் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாரோட ஸ்பீட் மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து அவங்க கொண்டு வரலாம். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு டெக்னிக்காலிட்டிஸ் தெரியல அதுல. பட் இப்போ ஃப்ரைட்னால டெஃபினட்டா வர்த்தகம் இம்ப்ரூவ் ஆகும்ல, எகானமி இம்ப்ரூவ் ஆகும் தானே. மனோகரன் சார் சுருக்கமா நிறைவு கருத்து இல்ல என்னென்ன சேஞ்சஸ் வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? சேஞ்சஸ் மெயினா வந்து 50 கோடி பயணிகள் எண்ணிக்கை ஒரு ஆண்டுக்கு அதிகரிக்குது. 50 கோடி 2023, 24, 24, 25 இடையில பாசஞ்சர்ஸ் எண்ணிக்கை 50 கோடி ரைஸ் ஆயிருக்குது. 3ல ஒரு பேர் மொத்த மக்கள் தொகை. இந்த அளவுக்கு பேசஞ்சர் ட்ரெண்ட் வந்து 5000 crores ஆனுவல் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ரெவென்யூ. அப்போ போன நிதியாண்டில் 5000 கோடி பேசஞ்சர் ரெவென்யூ. இந்த தடவை அதை தாண்டி இருக்கும். இன்னும் அவங்க சொல்லலை. இந்த மார்ச் வந்துச்சுன்னா எப்படி அது 7000 crores தாண்டி இருக்கும். 7 to 8 crores எதிர்பார்க்குறோம். ஆனால் பேசஞ்சர் செக்மெண்ட் எந்த அளவுக்கு வளர்ச்சி தேவை அதிகம் இருக்கும் நீ கண்ணை கம்பேர் பண்ணிங்கன்னா 1919-20க்கும் 19-20க்கும் 2024-25க்கும் எடுத்துட்டிங்கன்னா அதாவது 3 மடங்கு பயணிகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்போ அதை மீட் அவுட் பண்ணுவதற்கு அதிகமான பயணிகள் ரயில்களை இயக்கி இருக்கணும். அது நடக்கலை. வந்தே பாரத் தான் இயக்கப்பட்டது. இப்போ கூட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ஒன்று இயங்கியிருக்கு. நிறைய பயணிகள் ரயில்கள் இயக்கணும். அதுக்கான ஒரு முயற்சிகள் ப்ரொடக்ஷன் அதிகப்படுது. நீங்கள் வந்தே பாரத்தை பயணிகள் ரயில் செக்டாரில் கொண்டு வரணும். அது பயணிகள் ரயில்கள் செக்டாரில் நீங்கள் அது இன்னமும் வந்து ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புள் போகிற அளவில் தான் இருக்குது. அது எல்லா இடங்களையும் இன்னும் வந்தே பாரத் ரயில்கள் சதன் ரயில்வேயில் வந்து தமிழ்நாடு கேரளா பகுதியில் சக்ஸஸ் ஆன அளவுக்கு வட இந்திய பகுதிகளில் வந்தே பாரத் ரயில் வந்து சக்ஸஸ் ஆகல் ரெவன்யூ ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா. ஆனால் அதே நேரத்தில் மற்ற பயணிகள் ரயில்கள்லாம் வந்து நீங்கள் ரிசர்வேஷனுக்கு இடம் கிடைக்காம வைக்கிறது எல்லாருக்கும் தெரியும். தட்கல் வந்து ரெவன்யூ உங்களுக்கு வேற ஒரு சோர்ஸ்லையும் இப்போ ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ 50%, 30% வந்து தட்கல் இருந்ததில் அதில் ஒரு 50% எடுத்து ப்ரீமியம் தட்கலாக எல்லா எக்ஸ்பிரஸ் ரயிலுக்குமே 90% கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ அது ப்ரீமியம் தட்கல்ங்கிறது ஆம்னி பஸ் மாதிரி டைனமிக் ரேட்டு கிட்டத்தட்ட ஃப்ளைட் சார்ஜஸ். ஆமாம், அந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ ரெவன்யூ பேசஞ்சர் செக்டாரில் ரெவன்யூ ஏர்ன் பண்ணுகின்ற ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போ ரேட்டு ஏற்றும் போது பயணிகள் ரேட்டு ஏற்றும் போது 1 பைசா 2 பைசா ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதில் ஏற்கனவே ரெவன்யூ கொண்டுட்டு வந்துட்டாங்க. நிச்சயமாக பாசஞ்சர் ரெவன்யூஸ் அதுக்கு காரணம் என்னன்னா 60,000 கோடி சப்சிடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சப்சிடி நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான மறைமுகமான ரேட்டுகள் கொண்டுட்டு வந்து ரயில்வே துறை பாசஞ்சர் செக்மெண்ட்ல ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனாலும் ட்ரெயின் சர்வீசஸ் இன்க்ரீஸ் பண்ணும். நம்பர் ஆஃப் பாசஞ்சர் ட்ரெயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவது நிறைய தேவைகள் இருக்குது. நிறைய பயணிகள் ரயில்கள் இப்போ வளர்ச்சி அடைந்த நகரங்கள்லாம் நல்ல இருக்குது. அதுக்கு நிறைய நிறுத்தங்கள்லாம் கேட்குறாங்க, ஸ்டாப்பிங்ஸ். அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு எம்பிஸ் போராட வேண்டியதாக இருக்குது. லெட்டர் கொடுத்து மினிஸ்டரை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது அன்றாடம் நடக்குது. நிறைய ரயில்கள் எல்லா இடங்களிலும் தேவை இருக்கிறது. பயணிகள் ரயில்களை மிக அதிகமான எண்ணிக்கையில் இயக்குவதற்கு முயற்சி எடுக்கணும். அதற்கு டிராஃபிக் கன்ஜெஷனை சரி பண்ணணும், ட்ராக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக் சிக்னலிங் கொண்டுட்டு வரணும். இன்னொன்று 3rd லைன் 4th லைன்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவதற்கான நிதி ஒதுக்கீடு வேண்டும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரயில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு மிக குறைவாக தான் தொடர்ந்து இருக்கிறது. இந்த முறை கூட எலெக்ஷன் ஓரியன்டாக நிதி அதிகமாக தமிழகத்துக்கு இருக்குமா இல்லையாங்கிறது முழுமையான பட்ஜெட் வந்தால் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. பட்ஜெட் தொடர்பான சிறப்பு வாதம் நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஒரு டால் கேப்பச்சினோ, கேரமல் சிரப், கார்டமம் எல்லாம் சேர்த்து. ஒரு டால் கேப்பச்சினோ, கேரமல் சிரப், கார்டமம் எல்லாம் சேர்த்து. ஒரு டால் ஆல்ஃபாச்சினோ, கேமல் சூப், காடிஜிக்கிமம் சேர்த்து. ஒரு ஃபில்டர் காஃபி கொடுங்களேன், ஸ்ட்ராங்கா. சார், முறுக்கும் சேர்த்து டேஸ்டா தரேன். லைஃபோ இன்வெஸ்டிங்கோ யாரு பின்னா substantial strides in poverty reduction and improvement in the lives of our people. Today, we face an external environment in which trade and multilateralism are imperiled
and access to resources and supply chains are disrupted. New technologies are transforming production systems while sharply increasing demands on water, energy, and critical minerals. India will continue to take confident steps towards Vikasit Bharat, balancing ambition with inclusion. As a growing economy with expanding trade and capital needs, India must also remain deeply integrated with global markets, exporting more and attracting stable long-term investment. As I begin Part A, I want to express my gratitude to the people for standing firmly with us as we forge our way together towards becoming one of the largest economies of the world. Our aim is to transform aspiration into achievement and potential into performance as we ensure that the dividends of growth reach every farmer, the scheduled caste, the scheduled tribes, the nomads, the youth, the poor and the women. In Vikasit Bharat Young Leaders Dialogue 2026, several innovative ideas were shared with our Prime Minister, which have inspired many of the proposals, making this a unique Yuva Shakti-driven budget. Our government's sankalp is to focus on our poor, underprivileged and the disadvantaged. To deliver on this sankalp, and given that this is the first budget prepared in Kartavya Bhavan, we are inspired by three Kartavya. Our first Kartavya is to accelerate and sustain economic growth by enhancing productivity and competitiveness and building resilience to volatile global dynamics. Our second Kartavya is to fulfill aspirations of our people and build their capacity, making them strong partners in India's path to prosperity. Our third Kartavya, aligned with our vision of Sabka Saath, Sabka Vikas, is to ensure that every family, community, region and sector has access to resources, amenities and opportunities for meaningful participation. This threefold approach requires a supportive ecosystem. The first requirement is to sustain the momentum of structural reforms, continuous, adaptive and forward-looking. Second, a robust and resilient financial sector is central to mobilizing savings, allocating capital efficiently and managing risks. Third, cutting-edge technologies, including AI applications, can serve us as force multipliers for better governance. Reform Express. Our government has undertaken comprehensive reforms towards creating employment, boosting productivity and accelerating growth. After the Prime Minister's announcement on Independence Day in 2025, over 350 reforms have been rolled out. This includes GST simplification, notification of labor codes, and rationalization of mandatory quality control orders. High-level committees have been formed, and in parallel, the central government is working with the state governments on deregulation and reducing compliance requirements. The Reform Express is well on its way and will maintain its momentum to help us fulfill our Kartavya. I now move to specific proposals. Under our first Kartavya, to accelerate and sustain economic growth, I propose interventions in 6 areas. 1. Scaling up manufacturing in 7 strategic and frontier sectors. 2. Rejuvenating legacy industrial sectors.
3. Creating champion MSMEs. 4. Delivering a powerful push for infrastructure. 5. Ensuring long-term security and stability. And 6. Developing city economic regions. Scaling up of manufacturing in 7 strategic and frontier sectors. Biopharma Shakti, meaning biopharma strategy for health advancement through knowledge, technology and innovation. India's disease burden is observed to be shifting towards non-communicable diseases like diabetes, cancer and autoimmune disorders. Biologic medicines are key to longevity and quality of life at affordable costs. To develop India as a global biopharma manufacturing hub, I propose the Biopharma Shakti with an outlay of 10,000 crores over the next 5 years. This will build the ecosystem for domestic production of biologics and biosimilars. The strategy will include a biopharma-focused network with 3 new national institutes of pharmaceutical education and research, popularly known as NIPERs, and upgrading 7 existing ones. It will also create a network of 1,000 accredited India clinical trials sites. We propose to strengthen the Central Drug Standard Control Organization to meet global standards and approve timeframes through approval timeframes through a dedicated scientific review cadre and specialists. India's Semiconductor Mission 1.0 expanded India's semiconductor sector capabilities. Building on this, we will launch ISM 2.0 to produce equipment and materials, design full-stack Indian IP, and fortify supply chains. We will also focus on industry-led research and training centers to develop technology and skilled workforce. The Electronics Components Manufacturing Scheme, launched in April 2025 with an outlay of 22,919 crores, already has investment commitments at double the targets. We propose to increase the outlay to 40,000 crores to capitalize on this momentum. A scheme for rare earth permanent magnets was launched in 2025 November. We now propose to support the mineral-rich states of Odisha, Kerala, Andhra Pradesh and Tamil Nadu to establish dedicated rare earth corridors to promote mining, processing, research and manufacturing. To enhance domestic chemical production and reduce import dependency, we will launch a scheme to support states in establishing 3 dedicated chemical parks through challenge route on a cluster-based plug-and-play model. Strong capital goods. Strong capital goods capability is a determinant of productivity and quality across different sectors. Towards building this capacity, I propose the following. High-tech tool rooms will be established by central public sector enterprises at 2 locations as digitally enabled automated service bureaus that locally design, test and manufacture high-precision components at scale and at lower cost. 2. A scheme for enhancement of construction and infrastructure equipments will be introduced to strengthen domestic manufacturing of high value and technologically advanced